இப்போ வந்துட்டோமா எல்லாரும் லைவ்? இப்போ தெரியுதா உங்களுக்கு எல்லாரும்? ஃபேஸ் கம்ப்ளீட்டா தெரியல. ஜஸ்ட் இந்த சண்டே நைட் அலைப்பறைகள் அதான் தெரியுது. ஜஸ்ட் கவர் பேஜ். லைவ்ல தான் இருக்கும். இது எப்படி பீப்புள் என்ன ஆகுது? அருண் சோலோ லேஅவுட், ஹசன் ஃபரூக் எல்லாருமே இருக்கீங்க. ஆக்சுவலா ஐ அம் நாட் ஏபிள் டு see you guys. even I am also not able to see. லைவ்னா யூடியூப்ல போயிட்டு இருக்கா. லைவ் யூடியூப்ல போயிட்டு இருக்கா. மக்களை ஸ்ட்ரீம் பார்க்குறவங்க 4 பேர் இருக்கீங்கன்னு தெரியுது. நாங்கள் லைவ்ல 4 பேர் தெரியுறோம் உங்களுக்கு ஸ்ட்ரீம்ல. கொஞ்சம் எங்களுக்கு சொல்றீங்களா தயவு செய்து? லைட்டா நான் சொன்ன மாதிரி மேன்யூ ஃபேனா யாரா இருந்தாலும் தெரியுறவங்க தெரியுதான்னு சொல்றாங்க, பார்த்தா வேற ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. ஓ தெரியலையா? நம்ம பேசுறது தெரியலையா? ஐயோ தெரியல ப்ரோ. எப்படி எல்லாரும் சீக்கிரம் சொல்லுங்க, நான் லேட்டா வந்துட்டேன். நோ ப்ராப்ளம். ஸ்ட்ரீம் யார்ட் ஓவர்லே. ஓகே, என்னவோ தெரியல, பிரசன்னாவும் ஜாயின் பண்ணாதான் இந்த எபிசோட் ஒர்க் ஆகுங்கிற மாதிரி வந்துடுச்சு. ஸோ பிரசன்னாவோட ஃபேஸ் நம்மளுக்கு இடையில நடுவில் இருக்கும். இதுல எந்த ஓவர்ல போட்டாலும் வரும். பிரசன்னாவோட சேனல்ல தானே நான் இருக்கேன். பிரசன்னாவோட அக்கௌண்ட் தான். மறுபடியும் இந்த வாரமும் வட லண்டன் லைவ் ஸ்ட்ரீமுக்கு உபயம் பிரசன்னா. ஸோ சாரி, அவரோட ஃபேஸ் இருக்கு, பட் ஆனால் அவர் வந்து ஸ்பிரிட்ல நம்மளோட இருக்காருங்கிற மாதிரி தான் ஒரு விஷயம் அது. பட் யா, லெட் மீ see if I can change the ஓவர்ல. இது ஒர்க் ஆகும்ன்ற நம்பிக்கையில உள்ள போய் டைம் எல்லாம் கரெக்டா செட்டில் வேற பண்ணி வச்சிட்டோம். ஒர்க் ஆகாம ரொம்ப அசிங்கமா புடிச்சுக்குமாரு அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஓவர்ல சேஞ்ச் பண்ணினா ரைட். ஓவர்ல சேஞ்ச் பண்ணா நீங்க யாரும் தெரிய மாட்டீங்க. ஸோ ஐ டோன்ட் நோ வாட் டு டூ. ஸோ பிரசன்னா வச்சுட்டு இந்த வாரமும் பேசிடுவோம். எஸ், வணக்கம் மக்களே. லைவ் ஸ்ட்ரீம் எபிசோடுக்கு உங்களை வரவேற்கிறோம். கேம் வீக் 9 சண்டே நைட் அலப்பறைகள். இது நம்ம முதல் தடவை வட லண்டன் பாட்காஸ்ட் சேனல்ல பண்றோம். இந்த எபிசோடுக்கு முக்கியமான காரணம் நம்ம பிரசன்னா பாலகிருஷ்ணன் ஃப்ரம் பிபி டாக்ஸ். ஸோ நம்ம பிரசன்னா பாலகிருஷ்ணன் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி அவருடைய சேனலை கொடுத்து நம்மளுக்கு வந்து இது பண்ற லைவ் ஷோ பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணின காரணத்துக்காக அவரோட ஓவர்லேயே போட்டு அவரையே வச்சு நம்ம அவளுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு இந்த எபிசோட ஆரம்பிப்போம். எஸ், சுபாஷ் இல்லையான்னு கேட்டிருக்கீங்க. சுபாஷ் இல்ல, கௌதம் தான் யூஸ்வலா வருவாரு. கௌதமால இன்னைக்கு வர முடியல. ஸோ கௌதமுக்கு பதிலா நம்ம லிவர்பூலை ரெப்ரசென்ட் பண்ணி ஹசன் ஃபரூக் வந்திருக்காரு. வெல்கம் டு தி ஷோ ப்ரோ. ப்ரோ அவர் ஒரு லைட்டா ஒரு ஹிந்தி பாடல்கள் கேட்க உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல கேட்டுச்சுன்னா அவர் வந்து குஜராத் குமரிகள் தாண்டியா ஆடுறதுக்கு ஏரியா பக்கத்துல இருக்காரு அவரு. அதனால வந்து நவராத்திரிக்காக தாண்டியா ஆடிட்டு இருக்காங்க. அந்த பாட்டு தான் உங்களுக்கு லைட்டா வந்து இங்க கேட்கும். அதே மாதிரி டாட் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணி ஹேண்ட்ஸம் ஸ்ரீகார்த்திக் ப்ரோ வந்திருக்காரு. அது என்னோட இது கிடையாது. ஆனா ஹேண்ட்ஸம் இல்லைன்னு சொல்லல. மிஸ்டர் சர்வன் ஒருத்தர் வந்துட்டு ஹேண்ட்ஸம் ஸ்ரீகார்த்திக் ப்ரோ அப்படின்னு இருக்காரு. வெல்கம் டு தி ஷோ ஸ்ரீகார்த்திக். ஸ்ரீகார்த்திக் நம்ம ரெகுலர். அதே மாதிரி இந்த வாரம் ராகுல் சிட்டியை ரெப்ரசென்ட் வரல. பட் ராகுல் இல்லைன்னா என்ன, நான் வந்து முட்டு கொடுக்குறேன்டான்னு சொல்லிட்டு மனசு வந்திருக்காரு. யூஸ்வல் வெல்கம் மனஸ். ஹாய் ப்ரோ. ஹாய். ஹலோ வெல்கம் டு தி ஷோ. யுனைட்டட் ஃபேன் ஒருத்தர் வருவாரு. என்னது எனர்ஜியே இல்ல, அவர் கஷ்டப்பட்டு இன்ட்ரோலாம் கொடுக்கறாரு உங்களுக்கு. அதெல்லாம் அது சிட்டி ஃபேன்ஸ் எல்லாரும் வந்து அப்படியே கூலா ப்ளே பண்றோம்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். வேற எதுவும் எப்பவுமே கொஞ்சம் சாதாரணமா இருக்கறதா. அந்த எனர்ஜி மேட்ச் ரிவ்யூ ஆரம்பிச்சதே வந்துரும். ஆர்சனல் சிட்டி அப்ப வரும் பாருங்க. சோ நான் சொன்ன மாதிரி சங்கர் வராரு. எனக்கு ஒரே எனர்ஜி தான்ப்பா. யுனைடெட் ஃபேன் நம்மள வந்து ஒருத்தர் ஜாயின் பண்ணுவாரு, சங்கர் ஜாயின் பண்ணுவாரு. பட் அவருக்கு முன்னாடி என்னுடைய நண்பன், என்னுடைய எதிரி, இந்த கேமை பத்தி பேசுறப்ப சண்டை போடுறதுக்காக 2 பேர் உட்காந்துருக்கோம். அது நானும் அனிருத்தும். வெல்கம் டு தி ஷோ அனிருத். வணக்கம். சண்டை தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஒரே மாதிரி பேசுறேன்னு சொல்லிட்டு இப்ப லைட்டா ஒரு கிக்கு தெரியுது உன்னோட மூமெண்ட்ஸ்லயே. அந்த ஒரு மேட்ச் நான் பண்றதுதான்ப்பா. நீ எல்லா லைவ்லயும் போடுப்பா. எல்லா லைவ்லயும் நான் இப்படிதான் ஆரம்பிப்பேன். அந்த இது வருது, சிட்டிக்கு கோவம் வருது அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டு இருக்காரு. எஸ். ஸோ எஸ், இன்னைக்கு நம்ம ஷோல வந்து கேம் வீக் 9ல எவ்வளோ கேம் இது வரைக்கும் நம்ம வந்து இப்போ விலா வெஸ்ட் ஹாம் வேற ஓடிட்டு இருக்கு. அதுல எவ்வளவு பேர் கான்சென்ட்ரேட் பண்றாங்கன்னு தெரியல. ஏன்னா இந்தியா நியூசிலாந்து கேம் வேற ஓடிட்டு இருக்கு. பட் அதே சமயத்துல நம்மளுக்கு வந்து இந்த இது வரைக்கும் 8 கேம் ஆடிருக்கோம்னு நினைக்கிறேன். கரெக்டா 8 கேம் இந்த வீக்ல ஆடி இருக்கோம். இது வரைக்கும் அந்த 8 கேமை பத்தியும் தான் பேச போறோம். பட் ஆஃப்கோர்ஸ் ஒரு சில சென்ட்ரல்ல இருக்கிறவருக்கு இன்டர்வியூவே கொடுத்தோமே. ஹசன் ஃபரூக் அவர் தானே சென்ட்ரல்ல இருக்காரு. இல்ல நீங்க பிரசன்னா சொல்றீங்களா? பிரசன்னா சென்ட்ரல்ல இருக்காரு. அவர் கை விரல வச்சு காட்டுறாருன்னு சொன்னீங்கன்னா பிரசன்னா இஸ் ஃப்ரம் செல்சி ஃபேன்.
பிபி டாக்ஸ் அவரோட சேனலை போய் மறக்காம பாருங்க. அதான் உங்களுக்கு வந்து முன்னாடி சொன்ன மாதிரி ஹெல்ப் பண்ணிருக்காரு. அண்ட் இப்போ புதுசா ஒருத்தர் ஜாயின் பண்றாரு. அவர் தான் நம்ம யுனைடெட் ஃபேன் சங்கர். யூகேல இருந்து நம்மள வந்து ஜாயின் பண்ணிருக்காரு. வெல்கம் டு தி ஷோ சங்கர். ஹாய் ப்ரோ. ஸோ நம்ம யூஸ்வலா பேசுற டாப் 6 டீம்ஸ்லேருந்து ஒவ்வொரு ரெப்ரஸன்டேட்டிவ் எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ லெட்ஸ் கோ இன் டு த ஷோ நவ். பொதுவாக வந்து ஒரு பெரிய கேமோட ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் ஆனால் எனக்கு வந்து சிக்னிஃபிகண்ட்டாக ஒரு டாபி கேம் இருந்துச்சு நம்மளுக்கு வந்து சாட்டர்டே அன்னைக்கு எங்களோட டைம் படி காலையில் 7:30 மணி. ஸோ அதனால ஒரு 6 தூக்கத்தில் இருந்து பார்த்து எப்போ வந்து அவனுக்கு அந்த கீனுக்கு ஒரு ரெட் கார்டு இது ஹேண்ட் பால் கொடுத்து இது பண்ணாங்களோ எனக்கு அப்பயே வந்து ஓகே இதுக்கு மேலே இந்த கேமை பார்த்து பிரயோஜனமே இல்லடான்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் தூங்கிட்டேன் நான். பட் எஸ் அந்த கேமை ஸ்டார்ட் பண்ணுவோம். லிவர்பூல் எவர்டன். ஃபுட்பால் பேச்சு எங்க? ஃபுட்பால் பேச்சுக்கு ஃபுட்பால் மட்டும் பேசுறது ஒரு வேலை இல்லைல்ல, அவருக்கு வேற லைஃப்ல வேற வேலை இருந்தது, நாள் போயிட்டாரு அவர் இன்னைக்கு. அதனால நாங்க எடுத்து பண்றோம், வேற எதுவும் இல்லை. எஸ். ஸோ ஹசன் ஃபரூக், நம்ம லிவர்பூல் எவர்டன் கேம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்க சொல்லுங்க, லிவர்பூல் எவர்டன் கேம் உங்களுடைய தாட்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மற்றவங்க எல்லாருமே வந்து நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க? ஏன்னா நான் மேட்ச் ஃபுல்லா பார்க்கல. நான் முதல்ல சொன்ன மாதிரியே விடிகாலையில கேமு, இதுல இன்ட்ரெஸ்ட் போயிட்டு நான் அப்படியே நிறுத்திட்டேன். பட் நீங்க சொல்லுங்க, உங்கள்கிட்ட ஸ்டார்ட் பண்ணுவோம், அப்படியே மற்றவங்களும் கண்டினியூ பண்ணுங்க. மக்களே உங்களுக்கு கேள்விகள் இருந்தாலும் கேளுங்க, அதையும் டெஃபினட்டா வந்து அட்ரஸ் பண்ணுவோம் அந்த இதுல. உங்களுக்கு கேள்விகள். மேட்ச் கொஞ்சம் நல்லா டைட்டாவே போச்சு ப்ரோ. ரொம்ப லைக் எவர்டன் மோசமானாங்க அப்படிலாம் இல்லை, நல்லா செம்மையா டிஃபெண்ட் பண்ணிருந்தாங்க. அவங்க இது டாக்டிக்ஸ் வந்து அப்படியே பேக்கடா அலோவே பால் அலோவே பண்ணாத மாதிரி டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்க எங்களுக்கு போன இதுக்கும் இந்த இதுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னா மிட் ப்ரோ வேற லெவலுக்கு இது கிரியேட்டிவிட்டி ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு எங்க இதுல. லைக் எவர்டன் கேம்ல எஸ்பெஷலி அவங்க ஃபுல்லா டிஃபென்ஸ் பயங்கரமா பண்ணிட்டு இருந்தாங்க. கவுண்டர் மட்டும் தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க தவிர லைக் டிஃபென்ஸ் பயங்கரமா பண்ணிட்டு இருந்தாங்க, அலோவே பண்ணல. லைக் அதுக்கப்புறமா அந்த ஆஷ்லே யங் வந்து இந்த ரெட் கார்டு கிடைச்சதுக்கு அப்புறமா சாரி யங்குக்கு ரெட் கார்டு, மைக்கேல் கீன் ரெட் கார்டு, சாரி கீன் ஹேண்ட் அந்த 10 மினிட்ஸ் அவங்க நல்லா டிஃபெண்ட் பண்ணி இளமையா எதுவுமே பண்ற மாதிரி இல்ல அந்த ஆளு. எல்லாமே வந்து இந்த மாதிரி கொலபடியா தான் அதாச்சும் பண்ண வேண்டியது. அந்த எஸ்பெஷலி எவர்டன்ல அந்த பிராத் வெயிட் அவங்க செம்மையா ஆடிட்டு இருந்தாங்க. நான் ஆக்சுவலா எவர்டன் இந்த இது சீசன் ஃபாலோ பண்ணிருக்கேன். ஆனா பார்த்தா அவங்க நல்லாவே ஆடுறாங்க, ஆனா அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்க மாட்டேங்குது. ஆக்சுவலா சீன்டேஜ் அவன் நல்லாவே மேனேஜ் பண்ணிட்டு இருக்கான் எவர்டன். அவங்களுக்கு அந்த ஃப்ரண்ட்ல தான் கன்வெர்ட் ஆக மாட்டேங்குது தவிர ஓவராலா அவங்க நல்லா ஆடிட்டு இருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும். அவங்க வந்து லைக் அவங்க இந்த இது 15 எதுல இருக்காங்கன்னு தெரியல டேபிள்ல, அந்த இது அவங்க டிசர்வ் கிடையாது. அவங்க நல்லாவே ஆக்சுவலா ஆடுறாங்க. ஆனா இந்த லிவர்பூல் கேம்ல நல்லா டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்க இதுல வந்து மிட்ஃபீல்ட்ல செம்மையா கிரியேட் பண்ணிட்டு இருந்தோம், ஆனா ஃப்ரண்ட்ல கன்வெர்ட் ஆகல. சாலா வந்து இஷ்டத்துக்கு பால போட்டு மிஸ் பண்ணிட்டு இருந்தான். லைக் அவனாலையும் எதுவுமே பண்ண முடியல. இந்த சைடு லூயிஸ் டியாஸ் நல்லா உள்ளார லைக் வந்து இது பண்ணிட்டு இருந்தான், அதுவும் நல்லா பண்ணிட்டு இருந்தான். இங்க நூனஸை இறக்கல, ஜோட்டாவை வச்சிருந்தாங்க. ஸோ அதுவும் கொஞ்சம் இதாச்சு. நூனஸ் வந்ததுக்கு அப்புறமா தான் ஃப்ளோவே மாறுச்சு அப்படியே. லைக் ஸ்ட்ரைக்கரோட அந்த இதுல ப்ரோ செம்மையா பண்ணிட்டு இருக்கான் ப்ரோ. லைக் நூனஸ் வேற லெவல் பண்ணிட்டு இருக்கான். லைக் அவன் தான் செகண்ட் கோலுக்கு அவன் தான் காரணம். வந்து அவன் செல்ஃப் எடுக்காம சாலாக்கு அப்படியே கொடுத்துருவான். லைக் சாலாவும் 2 கோல் இப்ப இந்த சீசன்ல அவனும் செம்மையா கேப்டன் 9 கேம்ஸ் 4 அசிஸ்ட். ப்ரோ செம்மையா போச்சு மேட்ச். லைக் எனக்கும் என்னடா எவர்டனோட போய் இப்படி ஆடிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா லைக் அவங்க நல்லா டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆக்சுவலா. இப்போ ஹாப்பி வித் ரிசல்ட் 2-0 தான முடிஞ்சிச்சோம். ஹாப்பி வித் ரிசல்ட். ஹாப்பிங்க. எஸ் 2-3 பேர் வந்திருக்கீங்க. பாண்டியராஜன் ஹலோ வெல்கம். சர்வின் ரெஃப் ஹெல்ப் ரெஃப்ரி லிவர்பூல் ரெஃப் ஹெல்ப் லிவர்பூல் திஸ் டைம். அது வந்து நம்ம வந்து அது வந்து நான் வந்து கான்ட்ரோவர்சி இறங்கு இல்ல ட்ரூ கான்ட்ரோவர்சி. பட் நான் அந்த கான்ட்ரோவர்சில நான் ஒரு விஷயம் சொன்னேன் ஒரு 2-3 எபிசோட்ஸ் மாதிரி நம்ம அலப்பறைகள் பண்ணப்போ, the fact that லிவர்பூல் கம்ப்ளைண்ட் பண்ணி இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் கிரியேட் பண்ணது will make the referees like think twice about giving any 50-50s against them. இல்ல அது வந்து என்னோட பாயிண்ட் அது கிடையாது. நம்ம என்ன வெச்சுக்கணும்னா we have to keep a score card மாதிரி for each game week. அந்த கேம் வீக்ல இருந்து ஸ்ட்ரைக் 1, இந்த கேம்க்கு ஒரு ஸ்ட்ரைக் நடந்துச்சா ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க, அடுத்த கேம்க்கு ஒரு ரெட் கார்டு கொடுத்துட்டாங்களா ஸ்ட்ரைக் 2. சோ எவ்வளவு ரெட் கார்டு கொடுக்குறாங்க நம்ம கவுண்ட் பண்ணிட்டு எண்ட் ஆஃப் தி சீசன்ல உங்களுக்கு நம்ம சொல்லணும். நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இவ்வளவு ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க, இதுக்கு அப்புறமும் உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கா இல்லையான்றதை நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லிடணும். நம்ம லிவர்பூல் கிட்ட சொல்லணுமா? லிவர்பூல் ஃபேன்ஸ் கிட்ட பேசுவோம், அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாப்போம்.
ஓ அப்படியா? நம்ம அப்போ வந்து டிசைட் அந்த கார்டுல இடம் பத்தாது அப்போ பரவாயில்லையா? அது வந்து நம்ம என்ன பண்றது, எக்ஸ்ட்ரா ஷீட் யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இனிமே கிடையாது. எல்லா டிசிஷனும் அவங்களுக்கு ஃபேவரா தான் போகும். அது வந்து ஆக்சுவலா நான் வந்து இதை தப்பா சொல்லல. they did a really good thing. அவங்க வந்து அந்த ஃபைட் பண்ணது, கம்ப்ளைண்ட் பண்ணதெல்லாம் அந்த ஒரு பயம் வந்து கொண்டு வந்திருக்கு. ஒரு டீமுக்கு நடக்குதுங்கிறது வேற விஷயம். பட் ஆனா அந்த ரெஃப்ரீஸ் கிட்ட ஒரு பயம் கொண்டு வந்திருக்கு. இன்னொரு தடவை நம்ம எம்பாரஸ் ஆகக்கூடாது இந்த மாதிரின்னு சொல்லிட்டு. நான் என்னோட ஐ வுட் சாரி போடுங்க சார். இல்ல ஓல்ட் ஸ்கூல் ஃபர்கி டாக்டிக் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அவர் தான இல்ல பண்ணாரு. அதுதான் லைக் ஐ வுட் வாண்ட் ஆல் த மேனேஜர்ஸ் அண்ட் கிளப்ஸ் டு டு திஸ். உனக்கு ரிசல்ட் வரலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணி நான் வண்டி பத்தாது. நீங்க என்ன பண்றீங்க அதுக்கு? why are you keeping quiet? ஏன்னா வந்து இது கொடுத்தா கார்டு கொடுக்குறாங்கல்ல அவங்க. பட் லைக் கம் அவுட் நேத்து சும்மா வாய் திறந்ததுக்கே ஹார்ட் அட்டாக் எல்லோப்பா. ஹார்ட் அட்டாக் எல்லோங்கிறது எல்லா மேட்ச்லயுமே எழுதி வச்சாச்சு. அவன் வாங்கலைன்னா தான் வந்து பெரிய அதிசயமா இருக்கும் எல்லா மேட்சுக்கும். சோ அது வந்து ஒரு இதே கிடையாது. எல்லா வாரமும் பண்ண முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் வந்து இது எல்லா கிளப்ஸுக்கும் அப்படி ஃபேவரபிளா எல்லா கிளப்ஸுக்கும் அப்படி பண்ண முடியுமான்றது எனக்கு தெரியல. பிகாஸ் ஒவ்வொரு கிளப் மேனேஜரை பொறுத்து அவனுக்கு வந்து சம்டைம்ஸ் அந்த டொனாலிட்டிலாம் பாக்குறாங்க. எப்படி இவங்க சொல்றாங்க, இது வந்து சட்டலா சொல்றாங்களா இல்ல ரொம்ப அக்ரெசிவா சொல்றாங்கலாம் பாக்குறாங்க. அகைன் நம்ம இதை வந்து சொல்லணும்னா திருப்பி we can go and talk more on it. பட் வந்து இப்போ எனக்கு என்ன ஒரே ஒரு சிரிப்புனா, இது I don't know if it happened really. One of the reporters actually went on and asked asked Klopp replay பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கான். ஓ அது நிஜமாவே கேட்ட கேள்வியா? நான் அது எடிட்டிங்ல நினைச்சேன் அந்த வீடியோவை. இல்ல நிஜமாவே பட் அது நிஜமாவே கேட்கல. ரியலாவே நடந்துருக்கு. Klopp வந்து are you joking அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கான். ஆமா பார்த்தேன் நான். I thought it was like one of these edits. இப்ப ஹார்ட் அட்டாக் பண்ணாங்களே, what do you think of Manchester City ன்னு பார்த்து தலைவர் எஃபோர்ட் யூஸ் பண்ற அந்த மாதிரி ஏதோ ஒன்னு நினைச்சேன். பட் so என்ன பொறுத்த வரைக்கும் அபார்ட் ஃப்ரம் தட் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து they struggled again, even though they were creative, but surprisingly they struggled to finish a lot of their chances until 70-75 minutes. அது வரைக்கும் they were playing, they were defending deep, they weren't creating anything. Ashley அங்க போனதுக்கு அப்புறம் but they were defending deep and creating loads of chances, but அது அவங்களால முடிக்க முடியல. surprising from Liverpool, but again they found out and way and won the game. பெருசா அவங்க இன்னும் அவ்வளவு நல்லா ஆடின மாதிரி எனக்கு தெரியல. பட் நீங்க சொல்லுங்க ப்ரோ, ஹசான் ப்ரோ. ஒரு விஷயம் அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஹசன், அது வந்து எடிட் தானா? அந்த வீடியோ வந்து ரியல் வீடியோ கிடையாது, ஃபேக் வீடியோ தான். எடிட்டா? ஓகே அப்பாலஜிஸ் இன்ஃபர்மேஷன் அப்பாலஜிஸ் படி அத நான் எனக்கு தெரியலன்னு தான் சொன்னேன். அது ரியலா இல்லையா தான் நான் ஆரம்பிச்சேன் ஆக்சுவலி. கிரண், நீங்க எதிர்பார்க்குற அனிருத் ப்ரோவோட ரிவ்யூ வரும், இருங்க அதை பத்தி எல்லாம் பேசுவோம். அதே மாதிரி தான் உங்களுக்கும் கணேஷ் தேவராஜும் அப்செட் வித் தேர். நீங்க மட்டும் அப்செட் கிடையாது, ஒரே அப்செட்டா தான் இருக்கு ராயாவோட. பட் நம்ம அதை பத்தி எல்லாம் பேசுவோம். இப்போ லிவர்பூல் மேட்ச் எல்லாம் பத்தி பேசி போவோம். கோபி, சுபாஷ் இந்த எபிசோடு வர முடியாது, ஏன்னா வந்து அதனால வந்து நாங்க தான் வந்து பண்ணிட்டு இருக்கோம். சாரி அபவுட் தட். எங்களையும் பிடிக்கும்னு நினைச்சு நீங்க பாருங்க, கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எஸ் ஹசன், அவரோட கொஸ்டினுக்கு ஆன்சர். ஆக்சுவலி ஜோட்டா இருந்தான் ப்ரோ ஸ்ட்ரைக்கர். ஜோட்டா வச்சு ஆடிட்டோம், அது ஒரு மைனஸ். அப்புறம் அதுவும் இல்லாம ராபர்ட்சன் இல்லாம அந்த லெஃப்ட்ல அந்த ஃப்ளோவே இல்ல. லைக் சிமிகாஸ் ஆடுறான், நல்லா தான் ஆடுறான், பட் அந்த ராபர்ட்சன் இல்லாத அந்த ஒரு குறை இருக்கு அவனுக்கு. இப்ப சர்ஜரி ராபர்ட்சன் அவுட் சர்ஜரி வயலன்னு சொல்லி இருந்தான். எவ்வளவு வீக்ஸ்ன்னு சொல்லல. ஆக்சுவலா நான் தான் ரிப்போர்ட்ஸ் பாக்குறப்போ 24 வரைக்கும் சொல்றாங்க. I don't know how 24 வீக்ஸா? 2024 இல்ல அத நான் 8 வீக்ஸ் நான் பார்த்தேன் கரெக்ட்டா. நவம்பர் டிசம்பர் 8 வீக்ஸ் 2 மாசம் சொல்லுங்க. 2 மாசம் நீங்க பயந்துருவாங்க. 6 மாசம் அவுட் ஆனாச்சு. இயர் 2024 னு சொன்னாங்க. அதுவும் இல்லாம கேக்போ இல்லாம லைக் அந்த ஸ்ட்ரைக்கர் ஆக்சுவலா கேக்போ ஆடுவான், இல்லைன்னா நூனஸ் ஆடுவான். நூனஸ் இறக்கல அவன். கிளாப் ஏன் இறக்கலன்னு தெரியல. உருகுவேக்கும் 2 லைக் ஒரு கோலு ஒரு அசிஸ்ட் கொடுத்துருந்தான், செம்மையா ஆடி இருந்தான் அந்த இதுல நூனஸ். ஏன் அவன் நூனஸை ஸ்டார்ட் பண்ண மாட்டேங்கிறான்னு தெரியல. ஜோட்டா ஆடி இருந்தான், அது ஒரு லைக் ஃப்ளோவே இல்லை ப்ரோ. ஃப்ரண்ட்ல டியாஸ், ஜோட்டா, சாலா அந்த கெமிஸ்ட்ரியே ஒர்க் ஆகல. அதனால அங்க ஃப்ரண்ட்ல மிட்ல இருந்து வருது, ஆனா அங்க ஃப்ரண்ட்ல கிரியேட் ஆக மாட்டேங்குது. லைக் எதுவுமே அவன் மாதிரி அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் எவர்டனும் நல்லா டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. லைக் அவங்க ரிஸ்க் எடுத்து நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. லைக் ஆக்சுவலா நீங்க சொன்ன மாதிரி லாஸ்ட் அந்த கேம்ஸ் கம்பேர் பண்றப்ப இதுல நல்லா ஆடாத மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த ஃப்ரண்ட் 3 செட் ஆகாததுனால. நூனஸ் வந்ததுக்கு அப்புறமா ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு ப்ரோ. லைக் அந்த கொஞ்சம் பழைய மாதிரி ஆடின மாதிரி இருந்துச்சு. அதுவும் இல்லாம கிராவன்பர்ச் நல்லா ஆடுறான். அவனோட ஸ்கில்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு. சரி எதுக்கு வாங்கினாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். லைக் ப்ராப்பர் அந்த நம்பர் 6 போகாம எதுக்கு கிராவன்பர்ச் எல்லாம் ட்ரை பண்றாங்கன்ற மாதிரி நினைச்சேன்.
ஆக்சுவலா அவன் வாங்கினது நல்ல பை, ரொம்ப நல்ல பை. லைக் 35 எவ்வளவுன்னு தெரியல. அந்த இதுக்கு அவன் செம்ம ஒர்த்து. அவன் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் இல்ல 6 கிடையாது. இல்ல இல்ல மாதிரியான அவன் 8 தான். 8. Right, அதான் நம்ம ரோஹித் சொல்றாரு, லிவர்பூல் ஸ்கெட்யூலிங் இஷ்யூ, they are always playing early kick off game after international break, that's why no அது actually that's a fair point. என்ன கேட்டா இது வந்து 2-3 வாட்டி வந்திருக்கு actually உங்களுக்கு. அடுத்த இதுல இருக்கு. அடுத்த இன்டர்நேஷனல் பிரேக் அப்புறம் அவங்க சிட்டி ஆடுறாங்க 12:30 சிட்டி லிவர்பூல் எத்திஹாட்ல. எத்திஹாட்ல. ஆமா, சோ that's a big game வேற actually. நம்மளுக்கு தெரிஞ்சிரும். ஏன்னா லைக் அந்த நம்பர் 6 இல்லாத குறை ஸ்பர்ஸ்ல தெரியும்னு நினைச்சேன். ஆனா அதுல வேற மாதிரி போயிருச்சு. லைக் ரெட் கார்டு கொடுத்து கேமே வேற மாதிரி போயிருச்சு. வேணும்னு பண்ணலங்க. நான் என்ன நினைச்சேன்னா, அதுக்கு முன்னாடி எல்லாம் தப்பிச்சுட்டு வந்தாங்க. லைக் ப்ராப்பர் நம்பர் 6 இல்ல, மெக்கலிஸ்டரை வச்சு ஆடிட்டு இருந்தாங்க. லைக் பேஜெட்டிக்கும் இப்ப இல்ல. சோ தப்பிச்சுட்டே வந்தாங்கன்னு நினைச்சேன். ஏன்னா ப்ராப்பர் நம்பர் 10ஓட நாங்க ஆடல ஆக்சுவலா. சரி ஸ்பர்ஸ்ல தெரியும் மேடிசன் இருக்கான் அப்படின்னு பார்த்தா கேமே டோட்டலா வேற மாதிரி போயிருச்சு. இப்ப ஆக்சுவலா எங்க டீமை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னா சிட்டில ஆர்சனல் இவங்களோட ஆடினாதான் நானும் ஆர்சனலா சொல்லுவாங்க எப்படின்னு தெரியும். எப்படி நாங்க லக்ல சர்வே பட்ஜெட்டிங் நம்பர் 6 அந்த பையன் நம்பர் 6. ஆமா ஆமா, ஓகே ஓகே. அவன் சின்ன பையன், அது அவன் மேல அவ்வளவு பிரஷர் போடுறதும் வந்து it's not right. இது வந்து யுனைட்டட் ஃபேன்ஸ் கோபி மைனோ மேல போற பிரஷர் மாதிரி. அதுதான் எக்ஸாக்ட்லி, that's what I felt. அந்த கோபி மைனோ மேல வந்து 18 வயசு பையன் வந்தானா நம்ம உலகமே மாறிடும்ங்கற மாதிரி ஒரு பிரஷர் போடுறது வந்து ஜஸ்டிஃபைடே கிடையாது எந்த விதத்துலயுமே. சோ ஹசன் நீங்க சொல்லுங்க, இந்த நம்பர் 6 இல்லாதது வந்து எவ்வளவு நாள் சஸ்டைனபிளா போகும்னு நினைக்கிறீங்க நீங்க? இது வந்து என்ன ஜனவரியில தான் உங்களால அடுத்த பர்ச்சேஸ் பண்ண முடியும். எண்டோ வந்து ஃபங்க்ஷனல் மிட்ஃபீல்டர், ப்ராபபிலி யூரோப்பா லீக் கேம்ஸ்லாம் நல்லா பண்ணுவாரு, இல்லாட்டி கப் கேம்ஸ் பண்ணுவாரு. பிரீமியர் லீக் இன்டென்சிட்டி மெயின்டைன் பண்ண முடியுமான்னு தெரியல. I wouldn't discount you guys. நீங்க என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப 3 டீம் டைட்டில் ரேஸ்ல இருக்குன்னா நீங்க டெஃபினட்டா இருக்கீங்க அந்த டைட்டில் ரேஸ்ல தான் நான் சொல்லுவேன். ரைட்? சோ இது வந்து சஸ்டைனபிளா இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லையா? எவ்வளவு எந்த பாயிண்ட்ல பிரேக் ஆகும்னு எதிர்பார்க்கறீங்க? ப்ரோ அதான் ப்ரோ, ப்ராப்பர் நம்பர் 10ஓட இப்ப டெப்ரோயினா இல்ல ஓடிகார்டு அந்த அவங்களெல்லாம் ஆடினா கன்ஃபார்ம் நாங்க லைக் எங்களோட அந்த ஃப்ளா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ சர்வைவ் ஆயிட்டு இருக்கும் எப்படியோ, ஆனா சஸ்டைனபிளா இருக்குமான்னு கன்ஃபார்மா சொல்ல முடியாது. சிட்டி ஆர்சனலோட ஆடினாதான் தெரியும். ஸ்பர்ஸ் தெரியும்னு நினைச்சேன், ஆனா அந்த கேம் வேற மாதிரி போயிடுச்சு. லைக் இப்போ வந்து சிட்டியோடையும் ஆர்சனலோடையும் ஆடினாதான் தெரியும். யுனைட்டடும் அந்த அளவுக்கு இல்லை எனக்கு தெரிஞ்சு. லைக் எப்படியும் போன தடவை மாதிரி ஏதாவது பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். கமெண்ட்ஸ்ல வந்து கடிங்க சொல்றீங்கல்ல, எனக்கு தெரிஞ்ச midfield வந்து is not even strong when you compare it to teams like West Ham and sometimes even I would even go as far as to say Newcastle. ஏன்னா அவங்களோடக்கும் மிட்ஃபீல்ட்ல ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணிருக்காங்க. மிட்ஃபீல்ட்ல ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணாத எனக்கு தெரிஞ்சு கன்வின்சிங் ஆனது டாப் 6 டீம் நீங்க மட்டும் தான் மிட்ஃபீல்டர் அட்லீஸ்ட். I don't know, I'm not too sure about the defense and forward line. அதை விட you will find a way to score. But நீங்க வந்து I feel இந்த ஒரு tricky games னு சொல்றேன் தெரியுமா, இந்த Brighton game you might find it difficult. And the last season you found it difficult. அதே மாதிரி you will find it difficult against Newcastle, West Ham. நீங்க வந்து City and Arsenal வந்து will be the extreme test. அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 டீம் இருக்கானுங்க. அவங்க கூடயே if you start losing the midfield battle, it will be very difficult for you to control the game and we even win it sometimes. Yeah bro, West Ham ஓட 3-1 ஜெயிச்சோம். லைக் நீங்க சொன்ன மத்த டீமோடயும் ஜெயிச்சோம். பிரைட்டன் தான் கொஞ்சம் 2-2 போயிருச்சு. லைக் அது பண்ண ஒரு 2-3 மிஸ்டேக்னால அவங்களும் நல்லா ஆடினாங்க. ஸோ பிரைட்டனோட கொஞ்சம் இது பண்ணிட்டு இருந்தோம், ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தோம் ஸ்கோர் ப்ரோ. அதுலயும் எங்களுக்கும் நிறைய சான்ஸ் வந்துச்சு. கிராவன் பர்ஸ் எல்லாம் ஓப்பன் கோல் லைக் அந்த போஸ்ட்ல பட்டு போச்சு. லைக் அந்த மாதிரி எங்களுக்கும் நிறைய சான்ஸ் வந்துச்சு. லைக் அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. நம்பர் 6 எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் தேவை ப்ரோ. ஏன்னா மெக்கலிஸ்டர் எல்லாம் திட்டுறாங்க, அவனோட வேலை அது கிடையாது. அவனை ஆள் இல்லன்னு சொல்லி அங்க ஆட வச்சிட்டு இருக்காங்க. அவன் எக்கச்சக்கமா மிஸ்டேக் பண்றான். ஸ்டார்டிங் ஆஃப் தி சீசன்ல இருந்து என் ஃப்ரெண்ட் கிட்ட கதறிட்டு இருக்கேன், மெக்கலிஸ்டர் இஸ் நாட் பீயிங் கன்வின்சிங் டா. வந்து அவன் பொசிஷன்ல ஆட மாட்டேன்றான், அவன் வந்து கொஞ்சம் நல்லா ஆடல. நீ வந்து என்னடானா ஏன்னா அது அவன் பொசிஷனே கிடையாதுல்ல. அவன் பொசிஷனே கிடையாது. பொசிஷன் அது இல்ல ப்ரோ. அவன் பாக்ஸ் கிட்ட அவன் ஹெல்ப் பண்றான். லைக் அந்த லெஃப்ட் சைடுல அவன் பாக்ஸ் அந்த இதுல ஹெல்ப் பண்றான். அவன என்ன பொறுத்த வரைக்கும் அது வந்து
tactically I felt it அது வந்து டிசர்பிக்கு செட் ஆயிடுச்சு. இப்போ if you are when you are coming to a new team you have to again adapt to that system and start playing well. எவ்வளவு நாள் தான் என்னோட பொசிஷன் அது அந்த மேனேஜருக்கு நான் ஆடிட்டு இருந்தேன், அப்ப அந்த மேனேஜர் கிட்ட தான் உன்னால ஆட முடியும். So if manager believes that you can transform you in any position then he can play. For example நான் சொல்றேன் பாருங்களேன், இப்போ Conte வந்து when Sarri came we kept on playing. நான் சொல்றது after Conte when we reappointed Sarri we played him out of position. No one liked N'Golo Kante. No one liked it. அதுக்கப்புறம் he started to adapt and transform and started winning balls forward line la and then started. So when you are a world class player or when you is expecting that much out of you, you have to transform yourself. நான் இங்க தான் ஆட போறேன்னு தெரிஞ்சுட்டா you have to adapt your game to it. நீங்க ஒரு அப்புறம் இந்த ஒரு क्वेश्चन கேக்குறேன், இப்ப எல்லாருக்குமே கேக்குறேன், இப்ப எல்லா டீம்லயுமே ஏதாச்சும் ஒரு பிளேயர் வந்து டெஃபினட்டா வந்து இந்த மாதிரி தான் வாங்குவாங்க. ஓகே உன்கிட்ட பொட்டன்ஷியல் இருக்கு, நான் வந்து அதை பார்த்திருக்கேன், உன்னை வந்து அதை வர வைப்பேன்னு சொல்லிட்டு. சோ எல்லா பிளேயருமே அடாப்ட் ஆகணும்னு எதிர்பார்க்கறது கரெக்டா? பிகாஸ் இட் குட் ஆல்சோ பி லைக் a miscalculation from the managers பார்ட்ல. அது இப்போ வந்து நம்ம கேஸ் இன் பாயிண்ட் எங்க டீம்ல ஹாவர்ட்ஸ் இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. சோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல இது வந்து மேனேஜர் எவ்வளவு டைம் கொடுக்க முடியும், ஃபேன்ஸ் எவ்வளவு டைம் கொடுக்க முடியும், எல்லாமே ஒரு ஃபேக்டர் இருக்குல்ல. லைக் அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணி தானே நான் பார்க்கணும். ஸோ லைக் வாட் யூ கைஸ் திங்க் அபவுட் தட்? இந்த மாதிரியான ஒரு இதுல லைக் நம்ம ஃபேன்ஸா நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன இருக்கு, லைக் அந்த மாதிரி பாக்குறப்போ லைக் யூ ஷுட் பி லைக் கோ ஆன் வித் இட். லைக் நம்ம ஏன்னா எல்லாருமே வந்து அப்படியே ரத்தம் அப்படியே துடிக்க ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு ஒரு விஷயம் நம்ம மேனேஜர் பண்ணி ஏதாச்சும் தப்பா வச்சுன்னா ஒரு 4 கேம் பார்ப்போம், 5வது கேம் நேச்சுரல் டெண்டன்சி ஓன்னு கத்த ஆரம்பிச்சிரும். எல்லாருமே அதான் பண்ணும். சோ இது வந்து நம்மளுடைய சைடுல இருந்து போட்ட பிரஷர். ஓகேவா யா சங்கர்? அது நீங்க சொன்ன பாயிண்ட் ஆக்சுவலா கையா வெஸ் எக்ஸாம்பிள் வச்சிருக்கீங்க. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா டெப்த்துக்குன்னு சில டெப்த்துக்கும் அடாப்டிங் டு தி அப்போனன்ட் ஸ்டைலுக்கு இந்த மாதிரி ஒரு பிளேஸ்ல சில டைம் வாங்கதான் செய்வாங்க. அது இட் இஸ் அக்ராஸ் ஆல் த கிளப்ஸ் யூ வில் see very unusual buys. என்ன நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கே இல்லாம ஒரு டைப் ஆஃப் பிளேயரை வாங்குறோமே அதுன்றது ஒரு காமன். நீங்க உங்க கிளப்போட வச்சு நீங்க வந்து ஒரு பாராமீட்டர் வச்சு பேசாதீங்க. நீங்க வாங்குறவங்க ஒரு மாதிரி ஏன்டா வாங்குறோம் தெரியாது. நான் யுனைட்டட்னு சொல்லல, நான் செல்சி பாத்தீங்கனாலும் அவங்க அந்த மாதிரி பண்ணிருக்காங்க, ஆர்சனல் பாத்தீங்கனாலும் அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டா இல்ல எல்லாருமே பண்ணிருக்காங்க. அது ஏன்னா ஒரு ஆட் ஒன் அவுட் மாதிரி இப்போ ஒருத்தர் வந்து ஒரு சிஸ்டம்க்கு செட் ஆனா he will be used for a different system for a different game. That is only giving manager an option. இப்போ கை ஹாவர்ட்ஸ் வந்துட்டு எனக்கு he's a very நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவன் என்ன ஒரு குவாலிட்டியான பிளேயர்னு. அந்த எக்ஸாம்பிள் and what the media is surrounding him for the last 3-4 months அது அப்படியே மாறும் if someone gets injured and he starts playing in a different system when Arteta needs to adapt to what he can get the best out of it. So ஆக்சுவலா அது நடக்கிறது ஒரு ரொம்ப காமனான ஒரு விஷயம் தான். எல்லா கிளப்லயும் எடுத்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒருத்தங்க இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ இந்த பாயிண்ட் நான் முன்னாடியே ஒரு இதுல சொல்லியிருக்கேன், கிளாப்போட சிஸ்டம்ல அந்த 6 ஆர்டர் தான் இருக்கிற ரொம்ப ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் ஜாப். ஏன்னா ஐ ஃபீல் லைக் அது வந்து ரொம்ப ஹைலி டிமாண்டிங் பொசிஷன். ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த சம்மர்ல 2 ரெடிமேட் ரீப்ளேஸ்மெண்டா இருந்தாங்க. ஒருத்தன் ஆர்சனல் போயிட்டான், இன்னொருத்தர் செல்சி போயிட்டான். ஸோ ஐ டோன்ட் திங்க் ஹேட் லைக் செல்சி. ஸோ அவங்க வாங்கின ஸ்டாக் செல்சிக்கு ஒருத்தவண்டி போல அவனுக்கு அப்ரசன்டியா ஒருத்தர் தான் அவனே வாங்கி போட்டாங்க 19 வயசு பையன். ரெண்டு பேர் போயிட்டாங்க. யூஸ் பண்ணா கூட கோவமா உட்கார வச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் அவனும் இன்ஜூரி ஆகி போயிடுறான் ட்ரெய்னிங்ல. என்ன I thought someone like the Edson Alvarez would have been like decent in their like Klopp அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. Yeah, so what I think Klopp or sorry நான் சம்மர்ல வந்து லிவர்பூல் வந்து they were very conservative of getting someone at 6. இந்த டார்கெட் தான் வேணும் அப்படின்னு ஒரு உறுதியா இருந்தாங்க. அது வந்து ஒரு no one expected Henderson and Fabinho to go. அவங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க, லிவர்பூல் மேனேஜர் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அவங்க எடுத்த கால்குலேட்டட் ரிஸ்க் தான் இது. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெம்பரரி பிளேயர் ஒருத்தரை வாங்கி போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த சீசன் சஸ்டெயின் ஆகலாம். லாங் டர்மா பார்த்தோம்னா பிரச்சனை வரும். அதுக்கு இந்த சீசன் நம்ம இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் சீசன் நம்ம லாங் டர்மா ஒருத்தனை கரெக்டா ஸ்கோர் பண்ணி எடுக்கலாம் கூட அவங்க யோசிச்சிருக்காங்க. சோ நான் எண்டோட அப்பாயின்ட்மென்ட் அப்படிதான் பார்த்தேன், எண்டோ ட்ரான்ஸ்ஃபர் நான் அப்படிதான் பார்த்தேன். ஓகே ஃபங்க்ஷனலா நம்ம யூரோப்பா லீக்ல தான் இருக்கோம், நம்ம கிட்ட இருக்கிற ஸ்குவாட் டெஃபினட்டா அதை தாண்டி நம்ம அடுத்த சீசன் ஃபினிஷ் பண்ண முடியும் சாம்பியன்ஸ் லீக்ல. சோ இப்போ ஓவரா பண்ணாம இந்த யங் பிளேயர்ஸ் அட்டாக்ல வாங்கிட்டு சாலாவை அப்படியே கொத்தா 200 மில்லியன் கொடுத்துட்டு ஒரு 4 பேர் அடிச்சு வாங்கி ரீபில்ட் போட்டுருவோம். அதுதான் அடுத்து அவங்களோட கொட்டினியோ help them rebuild from scratch. அடுத்த கொட்டினியோ ட்ரான்ஸ்ஃபர் போயிட்டா அந்த இடத்துல ஆளே லைக் ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஆளே இல்ல ப்ரோ.
ஏதாவது யங் பிளேயரை வச்சு தான் திரும்ப டெவலப் பண்ண இல்ல சானேன்ற வருது. They will. Klopp will definitely find a way to replace. Now, Sane and Firmino within like in a season that he replaced. Mane. So, sorry, Mane and Firmino. So they, Klopp la adala avanga actually காசு வந்துச்சுனா சூப்பரா பில் பண்ணுவான். ஆக்சுவலி நம்பர் 6க்கு ஃபர்ஸ்ட் அவன் லைக் ஆசைப்பட்டது வந்து சௌமெனி தான். சௌமெனி மேட்ரிட்னு போயிட்டான். லைக் அவன் வந்து ப்ராப்பரா ப்ரிஃபர் பண்ணது சௌமெனி தான். அது நீங்க ஒண்டி கிடையாது. இங்கிலாந்துல இருக்கிற பெரிய கிளப் எல்லாமே வந்து அவன் சைடு தான் போயிட்டு இருந்தாங்க. அது வந்து பெஸ்ட் இந்த பொசிஷன் சொல்லிட்டு எல்லாருமே அந்த சைடு தான் போனாங்க. அதனால சங்கர் சிரிக்கிறாரு, ஈ ஒண்டி இல்லடா நாங்களும் அங்கதான்டா போறோம், கடைசியில தான்டா செல்சியா தான் போட்டாங்க. ஆமா ஷோமனி ப்ரோ. நீங்க அனிருத் ப்ரோ நீங்க சொன்னீங்கல்ல மிட்ஃபீல்ட் வந்து எங்க இதுல இப்ப அவ்வளவா தெரியல அப்படின்னு சொல்லி. லாஸ்ட் இயர் வந்து நாங்க ஹெண்டர்சன், ஃபேபினோ, இந்த சைடு கர்டிஸ் ஜோன்ஸ் இல்ல வேற யாரா தியாகோ ஆடவே மாட்டான். அவனை விட்டுருங்க, அவன் ஏதோ ஆடிக்கு அமாவாசைக்கு ஒரு தடவை வருவான். எங்க கேமுக்கு வந்துருவான் கரெக்டா வந்து 2 லைன் பிரேக்கிங் பால் போட்டு கோல் பாஸ் கொடுத்துட்டு கோல் போட்டு வச்சிருவான். அவ்வளவுதான். கொடுத்துட்டு திரும்ப இன்ஜூரி ஒரு பாஸ் பண்ணாதீங்க. ஃபேபினோ வந்து வர்ஸ்ட் ஃபார்ம்ல இருந்தான் போன சீசன். ஸ்டார்டிங் ஃபுல்லா மோசமா போனதுக்கு காரணமே ஃபேபினோ ஒரு ஆள். லைக் ஃபேபினோ அதுக்கப்புறமா ஒரு அந்த செகண்ட் ஆஃப் அந்த ஜான்ல இருந்து அவன் திரும்ப ஃபார்முக்கு வந்துட்டான். லைக் அந்த இதனால தான் லாஸ்ட்ல நாங்க கொஞ்சம் சஸ்டைன் ஆகி வந்தோம். லைக் கொஞ்சம் மேல வந்தோம். அதுக்கு முன்னாடி நாங்களும் கீழே தான் இருந்தோம். உங்களோட லைக் 8-9 மாறி சண்டை போட்டுட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா தான் நாங்க ஃபேபினோ ஓரளவுக்கு ஃபார்ம் பண்ணோம். அதுக்கப்புறமா ஹெண்டர்சன்லாம் என்ன ப்ரோ சொல்றது, அவன் ஃபர்ஸ்ட் அவ்வளோ பால் ஈஸியா வரும் ப்ரோ. தூக்கி எங்கேயோ பாஸ் கொடுப்பான், இல்ல ஷார்ட் அடிக்கிறேன் ராக்கெட் விடுவான். அவனை வச்சுட்டு ஸ்டெபிலிட்டி இல்ல. போன சீசன் ஸ்டார்டிங்ல ஜஸ்ட் ஒரு ரிமைண்ட் மட்டும் பண்ணிக்கிறேன். வேன் டைக் இன்ஜுரி ஆனதுனால ஃபெபினியோவை வந்து they expected more out of him, so that exposed his quality in a different way. ஜனவரிக்கு அப்புறம் அவன் வந்ததுக்கு அப்புறம் திருப்பி ஸ்டேபிள் ஆச்சு. ஸோ அங்க ஒரு ஃபெபினியோ wasn't bad performing. அதுதான் ஒரு கீ பிளேயர் ஒரு டீம்ல இல்லைன்னா how exposed other players அன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அதுதான் நான் சொல்றேன். அதுவும் இல்லாம அவனோட ஃபார்மே வஸ்டா இருந்துச்சு. அவன் ஒரு பால் டச் கூட ஒழுங்கா பண்ண மாட்டான். லைக் பாசிங் நிறைய மிஸ் பாஸ் பண்ணிட்டு இருந்தான். லைக் அவனோட இதே போயிருச்சு. அந்த ஸ்டார்டிங்ல ரொம்ப மோசமா பண்ணிட்டு இருந்தான். மேட்ரிட்லாம் 5-2 போனதுக்கு காரணமே அவனும் ஃபேபினோவும் கோமஸ் மட்டும் தான். கோமஸ் எல்லாம் எதுக்கு போன வருஷம் இருந்தானே தெரியல. அவனாலதான் நிறைய மேட்ச் போச்சு. லைக் கொனாட்டே அந்த டைம்ல இல்ல, இன்ஜூரி, லைக் அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு அந்த டைம்ல. ஓகே ப்ரோ. அதுக்கப்புறமா ஹெண்டர்சன் அந்த இதெல்லாம் பார்த்துட்டு இப்ப ஜொபோஸ்லாய், மெக்கலிஸ்டர், இவங்க லைக் யார் அந்த கிராவன் பர்ஜ் இவங்க எல்லாம் ஆடுறத பாக்குறப்ப எங்களுக்கு ரொம்ப வேற மாதிரி இருக்கு ப்ரோ. நீங்க வந்து இதே மொக்கன்றீங்க ரீபில்ட் ஒழுங்கா பண்ணலையா அப்படின்னு சொல்லி. ஆனா எங்களுக்கு எக்ஸ்ட்ரானரியா இருக்கு அந்த இதெல்லாம் மிட்ஃபீல்ட் எல்லாம் பாத்துட்டு மொக்கன்னு யாரும் சொல்லல. பேசிக்கலி இம்பேலன்ஸ் இருக்குன்னு தான் எல்லாருமே ஃபீல் பண்றாங்க. ஏன் இம்பேலன்ஸ் இருக்கு? நம்பர் 6 அது ஒரு ப்ராப்ளம் தான். அது கண்டிப்பா இருக்கு ப்ரோ. ஸோ மர்சி சைட் டர்பி முடிஞ்சிச்சு. இப்போ மக்கள் எல்லாருமே வந்து ஒவ்வொன்று கத்தினே இருக்காங்க, இதை பற்றி பேசு அதை பற்றி பேசுன்னு சொல்லிட்டு. நம்மளுடைய எஸ் துர்கா பிரசாத் ஹலோ 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 சொல்லிருக்காரு. ஹலோ ராகுல் சதீஷ் நம்ம ஆர்சனல் செல்சி கேம் பற்றி கேள்வி கேட்டிருக்காரு. எல்லா கேமுமே வரும். நம்ம டிரான்ஸ்ஃபர் பற்றி பேசுகிறப்ப ரோஹித் சுரேஷ் அதான் சொல்லிருக்காரு. குட்டினியோ, பிவிடி, டிஎஸ், சுவாரஸ் எல்லாருமே வந்து லிவர்பூல் வந்து ஜான்வரியில் வாங்கின பிளேயர்ஸ் தான். ஸோ டெஃபினட்டாக வந்து ஒரு பிக் மணி சைனிங் பண்ணுறது வந்து புதுசாக இருக்காதுன்னு துர்கா பிரசாத் நீங்க கேட்ட கேள்வியெல்லாம் ஆன்சர் பண்றோம். கோபி ஒரு சின்னதா ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு. 3 டீம் டைட்டில் ரேஸா அப்ப ஸ்பர்ஸோட நிலைமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. ஸ்பர்ஸோட நிலைமை என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஏன்னா அவங்க ஏசியா கப்ல ஒரு வாரம் வர ஒரு சாம்பிராணி போடுவேன். இந்த வாரம் சாம்பிராணி போட்டுறேன், டோன்ட் வரி. இல்ல அவங்களுக்கு எப்படி இருந்தாலுமே they'll find it a little difficult because ஜான்வரி டைம்ல வந்து இப்போ ஆப்கான் அண்ட் ஏசியா கப் நடக்குது. எல்லா டீம்ல இருந்து ஆள் போறாங்க எக்ஸப்ட் ஃபார் சிட்டி. அவங்க ஒண்டி வந்து இது அதனாலதான் வந்து நிறைய பேர் சிட்டி ரேசிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வந்து பெப் ஒரு ரேசிஸ்டான மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு கருத்து ஓடிக்கிட்டே இருக்கும். பட் பெப் ஒரு அவன் அக்காஞ்சியை எடுத்த நேரம் வந்து பிகாஸ் இஸ் நாட் பிளேயிங் ஃபார் எனி ஆப்பிரிக்கன் கண்ட்ரி ஆர் இஸ் நாட் ஃப்ரம் எனி ஏஷியன் கண்ட்ரிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இந்த இடத்துல வந்து ஸ்பெசிஃபை பண்ணி ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்துல இருக்கோம். பட் ஆனா அதுதான் இந்த எல்லா டீம்லயுமே ஆள் போறாங்க. எனக்கு சொல்றது எல்லா டீம்லயுமே ஆள் போறாங்க. பட் ஆள் போகாத ஒரே டீம் சிட்டி தான். இது வந்து ஆல்ரெடி வந்து ஒரு பணக்காரங்க கிட்ட ஒரு சிட்டில யாரும் இல்ல. பிஃபோர் இட் வாஸ் மஹரேஸ், அவனும் போயிட்டான். சோ ஆமா இப்போ அந்த மாதிரி வந்து ஸ்பர்ஸ்க்கு போக போற முக்கியமான 3 பேர் வந்து கோல் அடிக்கிற சான்,
அண்ட் அவங்க மிட்ஃபீல்டை வந்து அப்படியே வந்து தூக்கி பிடிச்சி செங்குத்தா நிக்க வச்சிருக்கிற சார் அண்ட் பிசுமா 2 பேருமே போயிடுவாங்க. ஸோ அந்த நேரத்தில் அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்கிறது தான் ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்கும் அந்த நேரத்தில். ஸோ அனிருத் எல்லாருமே நம்மள தான் கேட்கறாங்க, நம்ம டைரக்டா அப்படியே வந்து நம்ம வந்து இதுக்கு போயிடுவோம். ஆரம்பிக்கணுமா? எனக்கு தெரிஞ்சு இதுல ஒரு 3 டாக்கிங் பாயிண்ட் இருக்கு. நான் வந்து ஓப்பனாக சொல்றேன், நம்ம வந்து எப்படியோ ரெஃபரி பத்தி இது கண்டிப்பா ஒன்று பேசுவோம். கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசிட்டு ரெஃபரி வருவோமா, ரெஃபரி பேசிட்டு பெர்ஃபார்மன்ஸ் போவோமா? பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் ரெஃபரி. ஆரம்பிங்க, நீங்களே ஆரம்பிங்க. ரெஃபரியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி? பெர்ஃபார்மன்ஸா என்ன நானே ஆரம்பிக்கணுமா? எப்படி சொல்றது, ஹாப்பி டு கெட் அவுட் ஆஃப் த பாயிண்ட், நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். அதுக்கு மேல எனக்கு இன்னும் சொல்றதுக்கு இல்ல. இட் குட் ஹவ் கான், ஒரு முக்கியமான லாஸ் ஆயிருக்கலாம். இதுல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, we were bad, Chelsea were good and we were so bad that we made Chelsea like அவங்க என்ன எதிர்பார்த்து கேமுக்குள்ள போனாங்களோ அதை விட ஜாஸ்தியா நாங்க அவங்களுக்கு கொடுத்தோம் எங்களோட பெர்ஃபார்மன்ஸ்னால. அது வந்து ஒரு அவங்க வந்து லைக் இது அப்படிதான் சிட்டியோட நாங்க எப்படி வந்து சிட்டியை வந்து ஓகே ஆடக்கூடாதுங்கிற மாதிரி வச்சுட்டு ஒரு மாதிரி ஆடி லைக் எங்க சான்ஸ் கிடைக்குதோ அங்க அடிக்கலாம்னு சொல்லிட்டு மிட்ஃபீல்டை வந்து காம்பாக்டா வச்சு பண்ணோமோ அதே தான் என்ன பொறுத்த வரைக்கும் செல்சி பண்ணாங்க. 5 பேர் லைனா நின்ட்டாங்க, அந்த கேலகர் ஓடிக்கிட்டே இருந்தாங்க கண்டினியூஸா. ஸோ அந்த மிட்ஃபீல்ட் எங்களால பிரேக்கே பண்ண முடியல. அந்த மிட்ஃபீல்டை பிரேக் பண்ண முடியாததுனால எங்களால சான்ஸ் கிரியேட் பண்ண முடியல. பிளஸ் யாரெல்லாம் வந்து அந்த இடத்துல டிஃபரன்ஸ் மேக்கரா ஆடணுமோ அவங்க எல்லாருமே கண்டினியூஸா வந்து அடின்னு வந்து தப்பு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு எப்படின்னா வந்து இவங்க ப்ரெஸ் பண்ணுவாங்க, ப்ரெஷர் போட்டாங்க செல்சி. இது நான் என்னோட ஒப்பீனியனா சொல்றேன். அஃப்கோர்ஸ் எங்களோட சேனல் ரிவ்யூ ஒரு மறக்காம பாருங்க. என்னன்னா வந்து இப்போ நான் பார்த்ததுல வந்து இப்படிதான் இருந்துச்சு. even if we did win the ball, பிரஷர் தாண்டி பாலை வெளியே கொண்டு வந்தாலும் நெக்ஸ்ட் ஆக்ஷன் எது போகுமோ அது இன்னொரு ஆர்சனல் பிளேயர் கிட்ட போகாம பால் கண்டினியூஸா செல்சி பிளேயர் கிட்ட போயிட்டே இருந்தது. அந்த செகண்ட் ஆக்ஷன் பால் போறதுக்கு செல்சி எதுவுமே பெருசா பண்ணல, நாங்களே எங்க சொந்த காசுல சூனிய வச்சுக்கிட்டோம். அந்த நேரத்துல தான் வந்து கரெக்டா இருந்துச்சு. ஆக்சுவலா செல்சி வந்து ஃபர்ஸ்ட் பிரஸ் சூப்பரா இருந்துச்சு, அழகா வந்து பால் எடுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுனாங்க. பட் பால் தாண்டி அங்க இன்னொரு பிளேயருக்கு போறதுக்கு நாங்களே வந்து ஓகே இந்தாடா நீங்க என்னடா வந்து எங்களை வந்து அட்டாக் பண்றது, கைசிரோ நீ நிக்கிற இடத்துல நின்று நானே உனக்கு பால் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஜார்ஜினோ. I was very surprised. என்ன பொறுத்த வரைக்கும் how you guys started the game, I was extremely surprised. நான் வந்து என்ன சொல்றேன்னா இதை எதிர்பார்க்கவே இல்லை ஆர்சனல் கிட்ட இருந்து. நான் வந்து எப்படி செல்சி ஆரம்பிப்பாங்களோ அப்படிதான் ஆர்சனல் எதிர்பார்ப்பாங்கன்னு நினைச்சிட்டு வயிற்றுல புதிய கடிச்சிட்டு உட்காந்து மேட்ச் பார்த்துட்டு இருந்தேன். பட் அதெல்லாம் நடக்கவே இல்லை. ஸோ எனக்கு வந்து இந்த கேம் நாங்க எப்படி ஆடினோம், எப்படி வந்து ஷேப் அப் பண்ணோம், எல்லாமே வாஸ் வெரி வெரி சர்ப்ரைசிங். ஏன்னா நான் வந்து ஒரு காம்பேக்டா வந்து ஒரு உங்களை எனக்கு தெரிஞ்சு நான் உங்களோட இதுல இருந்து ஒருத்தர்கிட்ட பேசியிருந்தேன், உங்களோட கம்யூனிட்டில இருந்து ஒருத்தர் வடலண்டன்ல இருந்து ஒருத்தர்கிட்ட பேசியிருந்தேன். நாங்க என்கிட்ட ட்ரெடிஷனல் நம்பர் 9 வச்சு ஆடாதது த்ரூ யூ ஆஃப் லாட். ஏன்னா உங்களுக்கு அந்த சென்டர் பேக் மார்க் பண்றதுனே தெரியல. ஏன்னா சென்டர் பேக் ஆல்வேஸ் லைக்ஸ் ஏதாவது அந்த யாராவது ஒருத்தர் வந்து புடிச்சுக்கணும் அவனை மார்க் பண்ண தெரியும். ஏன்னா திடீர்னு ஸ்டெர்லிங் வரான், திடீர்னு பாமர் வரான், யாரா உங்களுக்கு நம்பர் 9ன்ற மாதிரி இருந்துச்சு. எங்க பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து ஒரே லைன்ல போக ஆரம்பிச்சிட்டாங்க சென்டர் பேக்ஸ் எல்லாம். கரெக்ட். சோ சலீபா, கேப்ரியல், ஜின்செங்கோல ஒண்ணுமே பண்ண முடியல ஸ்டெர்லிங் கூட. அண்ட் இவங்க 2 பேரும் வந்து அப்படியே அந்த லைன் பால்மர் அண்ட் ஸ்டெர்லிங்கோட லைனை பிளாக் பண்ணவே போனாங்க, which left the other side like too much things to do for the other side, number 1. அண்ட் உங்களுக்கு ஓப்பனாவே கொடுத்துருச்சு அந்த சைட்ல. சோ ஒயிட்டுக்கும் ஜார்ஜினியோக்கும் பண்ண வேண்டிய விஷயங்களே நிறைய ஆயிடுச்சு அந்த பாயிண்ட்ல. எக்ஸாக்ட்லி. சோ நான் அவங்க எதிர்பார்த்து வந்தது ஒண்ணு, டோட்டலா பிட்ச்ல நடந்தது ஒண்ணு. சோ அதுவே அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு எல்லா கமெண்ட்ஸ் இந்த கேமை பத்தி தான் கமெண்ட்ஸ் கண்டினியூஸா போயிட்டே இருக்கு. பேசுவோம், நம்ம கமெண்ட்ஸே எடுத்து பேசுவோம். எஸ் அந்த 10-15 மினிட்ஸ் அதுவே ஆச்சு அவங்களுக்கு என்ன அப்படின்றது பார்த்து. நான் ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு திருப்பி ஆர்சனல் வருவாங்கன்னு பார்த்தா 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் ஆச்சு, 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் ஆச்சு. என்னடா ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஒண்ணுமே பண்ணல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு, இவ்வளவு ஈஸியா போகுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் அந்த நாங்க வந்து அந்த பெனால்டி டிசிஷன், அந்த பாமர் டிசிஷன் அதுக்கெல்லாம் தனியா வரும். பட் நம்ம பர்ஃபார்மன்ஸ் பேசிட்டு அந்த ரெஃபரி டிசிஷன் எல்லாம் நம்ம வரலாம். நிறைய டிசிஷன்ஸ் இருக்கு ஆக்சுவலி, டு பி என்டையர்லி ஆனஸ்ட். அது மட்டும் இல்ல. பட் என்ன பொறுத்த வரைக்கும் அதை பத்தி தான் நீ பேசுறதுக்கு தான் யாரோ ஒருத்தர் கேள்வி வேற கேட்டுட்டு இருந்தாங்க. ஐ வாண்ட் டு see what அனிருத் ப்ரோ says about waiting for இந்த கமெண்ட் வந்து நம்ம காமிக்கலாம். Waiting for Anirudh Bro's comment on VAR penalty, Saliba handball, close circumstances after play resumed for some minutes. Chelsea ki favor கொடுத்தா ref consistency பத்தி பேசலாம். போடிங்க நம்ம பேச சொல்லிரலாம். அருண் நீங்க என்ன நினைக்கிறீங்க? சோ என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து நான் இன்னொரு ஃப்ரெண்ட் கிட்டயும் பேசியிருந்தேன். இது நம்ம கொடுத்தும் பார்த்திருக்கோம், கொடுக்காமையும் பார்த்திருக்கோம். சோ இது வந்து நம்மளுக்கே ஒரு அளவுக்கு கிளியரா இல்ல. ரூல்ல இருக்கு அப்படின்னு வந்து சண்டை போடுறானுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ரூல்ல இருந்தா பெனால்டி, ஆனா நீங்க வந்து ஆஸ் த கேம் பாத்தீங்கன்னா பெனால்டி இல்ல அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ இதுக்கு வந்து என்ன ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட். ஏன்னா நான் இப்போ வந்து இது எங்களுக்கு நடந்தது,
எங்களுக்கு நடந்து பெனால்ட்டியா போயிருந்ததுனாலும் நான் இதான் சொல்லியிருப்பேன், 50-50 டிசிஷன் கண்டிப்பா கொடுத்திருப்பாங்க, கொடுத்ததை மாத்த மாட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்க என்ன சொல்றீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் கொடுத்துட்டாங்க, இது நம்ம கொடுத்தும் பார்த்திருக்கோம், கொடுக்காமையும் பார்த்திருக்கோம் நிறைய. சோ என்னை பொறுத்த வரைக்கும் கொடுத்துட்டாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இந்த வாட்டி நாங்க ரிசீவிங் எண்ட்ல இருக்கோம், நீங்க அந்த எண்ட்ல இருக்கீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான் நான் சொல்லுவேன், தவிர இதுல எதுவுமே சொல்றதுக்கு எதுவும் இல்லை பெருசா. எனக்கு ரூல்ஸ்லாம் என்னன்னே தெரியலையா, யாராச்சும் சொல்லுங்க எனக்கு. அவ்வளவுதான், நான் அந்த நிலைமையில தான் இருக்கேன் நானு. யாரு கார்த்திக் சொல்லுங்க. இல்ல இதுதான் வந்து எங்க மேனேஜர் சொன்னா எல்லாரும் அடிச்சாங்க சொல்ல வந்தேன். மேனேஜர் அப்படி சொல்லல, எங்களுக்கு வந்தா தக்காளி ரத்தம், உங்களுக்கு வந்தா தக்காளி. அப்படி சொல்லவே இல்ல. அவர் வந்து ஹேண்ட்பால் ரூல்ஸ் வந்து இந்த கேம்ல என்னன்னே தெரியல அப்படின்னு அவர் ஆக்சுவலா சொன்னாரு. சரி அது டிவியேட் ஆவானா, லைக் கமிங் டு தி கேம் ஐ ஃபெல் லைக் சி இங்கதான் நான் சொல்லுவேன் லைக் ரூல்ஸ்ல இருக்கு அப்படினா ஒரே ஒரு விஷயம் நான் முடிச்சிடுறேன் பாயிண்ட். பெனல்டி வந்து எனக்கு என்னன்னா, இந்த பெனல்டி வந்து ஒரு சீசன்ல 38 கேம் இருந்தா 19 கேம்ல கொடுப்பாங்க, 19 கேம்ல கொடுக்க மாட்டாங்க. நான் அப்பதான் பாக்குறேன். இது வந்து ரெஃப்ரியோட இன்டர்பிரேஷன் மாதிரி தான் இருக்கு. எனக்கு பாயிண்ட் ஆஃப் கன்டென்ஷன் அதுல என்னன்னா, இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் நம்ம நிறைய கேம்ல ஸ்டாப் பண்ணாம பிளே கண்டினியூ பண்றது நிறைய பார்த்திருக்கோம். லைக் அது அவ்வளவு தூரம் ஸ்டாப் பண்ணிட்டு அவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் திருப்பி அந்த ஒரு டிசிஷனுக்கு போய் பாக்குறதுங்கிறது, இஃப் யூ ஆர் கோயிங் டு பி திஸ் எஃபிஷியன்ட் ஃபார் games, be this efficient for all the games, be consistent for all the games. எல்லா கேமுமே நான் ஆமாண்டா நான் ஒரு ரெஃப்ரியா வந்து என்னோட வேர்வை ரத்தத்தை சிந்தி உங்களுக்கு டிசிஷன் கொடுக்க போறேன்னு பாத்தீங்கன்னா ஒரு கேம்ல பண்ணாத, எல்லா ரெஃப்ரி எல்லா கேம்லயும் பண்ணு. வார வாரம் சொல்ற மாதிரி தான், தப்ப கரெக்ட்டா கன்சிஸ்டன்ட்டா பண்ணு, அடுத்த வாரம் கன்சிஸ்டன்ட்டா பண்றாங்க. அது வந்து எனக்கு வந்து அந்த ஒரு விஷயம் வந்து லைக் அதுல புரியல. சோ பிளஸ் இன்னொரு விஷயம் பாயிண்ட் ஆஃப் கன்டென்ஷன் என்னன்னா, அது வந்து டார்கெட்லயே இல்ல ஷாட். அன்நேச்சுரல் எது, நேச்சுரல் எது, எது நேச்சுரல் அவன் வந்து ஜம்ப் பண்றப்ப அந்த ஆக்சுவலா ஒரு போட்டோவே இருக்கு. when you are jumping it is natural for you to use your hands and use your hand. ஏன்னா ஜம்ப் பண்ண கோல் பால்மரும் ஆக்சுவலா ஒரு போட்டோ இருக்கும். கோல் பால்மரும் இவனும் சலீபாவும் வந்து ரெண்டு பேருமே they go for the ball, ரெண்டு பேருமே மண்டை இடிக்கிற மாதிரி ஜம்ப் பண்ணது வந்து முட்ரிக். சாரி முட்ரிக் அதான் அவனும் ஜம்ப் பண்றப்ப போவாங்க ரெண்டு பேருமே கரெக்டா, ரெண்டு பேர் கையுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ரெண்டு பேர் ஒரே மாதிரி தான் இருக்கும். சோ அதுல எப்படி வந்து அந்த என்ன ரூல்ஸ் எப்படி பெனால்ட்டி கொடுக்குறாங்க தெரியல. ஐ வாஸ் லைக் அதான் ஒரு மாதிரி வந்து ஸ்டோன் வால் பெனால்ட்டின்னு சொல்ல முடியுமா? இல்ல, இட் வாஸ் நாட் அ ஸ்டோன் வால் பெனால்ட்டி. ஒரு கன்ஃபார்ம்டா சொல்ல முடியற மாதிரி இல்ல. பட் இதுக்கு வந்து கொடுக்க கூடாது, கொடுப்பாங்க அந்த மாதிரியான பெனால்ட்டி. ஒரு சில கேம்ஸ்ல கொடுப்பாங்க, ஒரு சில கேம்ஸ்ல கொடுக்க மாட்டாங்க. அவ்வளவுதான். அந்த மாதிரி கார்த்திக் எஸ் இதுல நம்ம சண்டை போட்டு இது கௌதம் இருந்திருந்தாருன்னா ஏதாச்சும் ஒரு சண்டையை கிளப்பி விட்டுருப்பாரு இந்த நேரத்துல. 2017 லிவர்பூல் எப்படி நடந்துச்சு, அதுக்கு கொடுக்கல, இப்ப கொடுத்துறாங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்லலாம்னு இருக்கேன். கிளாப் வந்து அதான் யுனைடெட் பத்தி சொல்லிட்டு இருந்தான், யுனைடெட் கெட்ஸ் மோர் பெனல்டிஸ். நான் சொன்னதுக்கு அப்புறம் யுனைடெட் பெனல்டிஸே இல்ல, ரொம்ப இல்ல, சுத்தமா இல்ல. It went to the point where ஒரிஜினலா நீங்களே பார்த்தா இதெல்லாம் பச்சையான பெனல்ட்டியா இருக்குன்னா அதையும் கொடுக்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இல்ல இந்த ஹேண்ட்பால் ரூலே கொஞ்சம் ஸ்பூக்கியா தான் இருக்கு. ஏன்னா டாட்னம் மேன்யூலயும் அந்த மாதிரி ஹேண்ட்பால் தான் இருந்துச்சு பெனல்டி. ஆக்சுவலா இப்ப அதான் சொல்ல வந்தேன். சோ எனக்கு என்னன்னா ஈவன் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் லைக் என்ன சொல்றது, எங்களுக்கு அகைன் லைக் எங்களுக்கு ஃபேவரா அந்த டிசிஷன் வந்தாலுமே ஸ்டில் நான் அந்த இனிஷியலா அந்த இன்சிடென்ட் நடந்தப்ப நான் அந்த ஹேண்ட்பால் தான் சரி பெனால்ட்டி தான் கொடுக்க போறாங்கன்னு நினைச்சேன். போய் ரெவ்யூ பண்ணிட்டு அவன் இல்ல அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லுவான். எனக்கு அதுதான் வந்து என்ன எதுக்குடா இப்ப லைக் என்ன சிஸ்டம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு புரியல. சம்டைம்ஸ் ஐ ஃபீல் லைக் இவன் தான் என்னதான் ரூல்ஸ் இருந்தாலும் எனக்கு இதுலதான் வந்து they need to ஓரளவுக்கு டிஃபைன் லைக் சார்ட் ஆஃப் அப்ளை கொஞ்சம் காமன் சென்ஸ். அதனாலதான் இந்த நிறைய பேர் வந்து ஐ மீன் சில பேர் வந்து இந்த ஓரளவுக்கு இந்த கேம் தெரிஞ்சவங்க ரெஃபரிஸ் வந்தா சோ அவங்களுக்கு புரியும். இந்த ஈவன் இந்த ஸ்லைட் டாக்கிள்ஸா இருக்கட்டும், இந்த ஹேண்ட்பால் ரூல்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு கேம் தெரிஞ்சு ரூல்ஸ் தெரிஞ்சுதானே வரணும். அப்படி கேம் ஆடினவங்க சொல்றேன் இன் டர்ம்ஸ் ஆஃப் லைக் நான் வந்து அதுக்கு வந்து இயன் ரைட்டை வந்து பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லல. இந்த ஓரளவுக்கு இந்த சாம்பியன்ஷிப்ல ஆடினவங்க அதுக்குதான் சொல்றேன். அந்த மாதிரி இருந்தா தே வில் நோ லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இதேதான் இந்த சில ஸ்லைட் டாக்கெல்லாம் நம்ம பார்ப்போம். நமக்கு அது ரெட் இப்ப பாதி பேர் இந்த இதுவே சொல்றாங்க, இந்த பாமர் போய் ஒண்ணு அடிச்சால அதே ரெட்னு சொல்லிருந்தாங்க. எனக்கு அதெல்லாம் நீங்க அந்த லெவலுக்கு அதெல்லாம் ரெட்னு போயிட்டீங்கன்னா கேமே ஆட வேணாம், ஃபுட்பாலே ஆட வேணாம். நீங்க வந்து கான்டாக்ட் மேல ரெட் அப்படின்னா அப்ப கேமே ஆட அந்த ஒரு அதுதான் சொல்றேன். சோ ப்ராப்ளி கொஞ்சம் கேம் ஆடணும் கேம் தெரிஞ்சவங்க சொன்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஜம்ப் பண்ணும்போது கண்டிப்பா கை யூஸ் பண்ணிதான் அந்த எலிவேஷன் தான் நம்ம மேலேயே போறோம். அப்ப கை இல்லாம எப்படி இதுவாரியா போக முடியும். சோ அந்த கொஞ்சம் காமன் ரெடி ஜம்ப் பண்ணி கோல் அடிச்சதெல்லாம் யோசிச்சு பாரு. கையை யூஸ் பண்ணா இப்படி கையை கட்டி இப்படி
ஒரு அடிக்கு வச்சிருப்போம். யாரு? கௌதம் ப்ரோ அதெல்லாம் மேன்பால் தான் அப்படி. அதெல்லாம் Comments பாட்காஸ்ட் வராதவங்க பேசுறதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறதுலப்பா. சொல்லு அனிருத் சொல்லு. பாட்காஸ்ட் வராதவங்க பெர்ஃபார்மன்ஸ் பத்தி ரெஃபரி பத்தி ரொம்ப ரெஃபரி பத்தி பேசினா அதே ரைட் யா லெட்ஸ் கோ பேக் டு தி பெர்ஃபார்மன்ஸ். யா டாக்கிங் அபௌட் பெர்ஃபார்மன்ஸ் நான் தான் சொல்லுவேன். செல்சி வந்து ஸ்டக் டு தேர் பிளான். தே ஹேட் அ பேசிக் பிளான். அந்த மிட்ஃபீல்ட் எடுத்துட்டு பாலை வந்து விங்கருக்கு வந்து கொடுக்கறது அண்ட் விங்கரோட ட்ரிக்கரியை வச்சுட்டு டெஃபினட்டா அடிக்கிறதுங்கிறது தான். அது வந்து பக்காவா பெர்ஃபார்ம் பண்ணாங்க செல்சி. எனக்கு வந்து அதுதான் டிசப்பாயிண்டிங்கா இருந்தது. நாங்க வந்து 20 நிமிஷத்துல காமிச்ச ஆக்ரோஷத்துல இன்னொரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா காமிச்சிருந்தோம்னா we could have won this game. அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா எண்ட் ஆஃப் த கேம் போறப்போ ஆஃப்டர் we scored the second goal, Chelsea had like ஒரு 1 or 2 runs whereas we kept bombarding them. So அந்த பாயிண்ட்ல வந்து நாங்க இன்னொரு கோல் போடுறதுக்கு பாசிபிலிட்டி தான் ஜாஸ்தியா இருந்துச்சு. ஏன் இதெல்லாம் வந்து நீங்க முதல்ல இருந்து பண்ணலன்னு தான் எனக்கு காண்டா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் 70 minutes. சோ இப்போ எனக்கு அதான் சொல்ல வந்தேனே. சோ கார்த்திக் ஒரே நான் என்னோட இது ஃப்ரம் மை பெர்ஸ்பெக்டிவ் முடிச்சிடுறேன். சோ என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து எப்படி பாத்தீங்கன்னா செல்சி வந்து எக்ஸ்ட்ரீம்லி வெல் பாய்ஸ்ட் டீம். இப்போ எப்படின்னா இந்த கேம் எப்படி போச்சுன்னா யார்கிட்ட பால் இருந்துச்சோ அவனுங்க கிரியேட் பண்றதுக்கு கஷ்டப்பட்டானுங்க. அது வந்து ஆர்சனலா இருக்கட்டும் செல்சியா இருக்கட்டும். ஏன்னா லாஸ்ட் 20 minutes we had more of the ball. First 20 minutes you guys first 60-70 minutes you had more of the ball. ஒண்ணும் பண்ணவே இல்ல நாங்க. ஒண்ணுமே பண்ண முடியல. யார் பால் வச்சிருந்தாலும் எக்ஸாக்ட்லி நீங்க பாலை வெச்சுக்கோங்க அப்படி நாங்க கொடுத்துட்டு நீங்களா எனக்கு கொடுப்பீங்க இல்ல நாங்களா பிரஸ் பண்ணி எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சோ எனக்கு வந்து இல்ல என்னன்னா ஸ்டார்டிங் ஆஃப் தி கேம்ல இருந்து நோ ஒன் கேவ் அஸ் a chance. சோ அது ஒரு வெறியா வெச்சு இவங்க உள்ள வந்து ஆடி இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு மென்டாலிட்டியை பார்த்து எனக்கு சந்தோஷமா இருக்கு. 2 other surprising things was how Kukureya played. எனக்கு அப்படியே கொலகாண்டா இருந்துச்சு. டேய் நீ என்னடா டேய் சாக்கா ஆடுறான்டா, நீ என்னடா இப்படி ஆடிட்டு இருக்கேன்னு எனக்கு. டேய் என்னடா பின்னாடி என்ன இப்படி ஆடுற இருந்துச்சு எனக்கு. அப்படிதான் இருந்துச்சு. எக்ஸாக்ட்லி திடீர்னு அவன் பார்த்தா மிட்ஃபீல்ட்ல இருக்கான், திடீர்னு லெஃப்ட் பேக்ல இருக்கான். எனக்கு வந்து ஐ வாஸ் ஹாப்பி பிகாஸ் சில்வெல் இல்லாத போது குக்கரே அப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது ஈவன் இஃப் யூ வாண்ட் டு செல் him, let's say the plan is to sell him, it will take extra 10-15 million based on all these performance. So அதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. உங்க ஸ்டாக் ஆல்ரெடி தரமட்டத்துல தான் இருக்கு. இப்ப இல்ல bro, இப்ப என்ன மேட்டர்னா இப்ப அவன செல் கூட பண்ண மாட்டோம் because Chilwell is injured for a long time, no? Yeah. So that is also a possibility. இப்ப எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா the other wing back Gusto also kept Martinelli silent. I was again very surprised. Gusto very good game. Gusto. No, I was telling this நான் வந்து I wanted him to face good wingers, but he was going, he's a very good defender. எல்லாரும் அவங்க கூஸ்டோ கிட்ட என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா ரீஸ் ஜேம்ஸ் மாதிரி முன்னாடி போய் கிராஸும் போடு அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. You have to sacrifice certain things. Yeah, you have to sacrifice certain things when you are expecting. You can't expect the same thing out of every place. என்ன கேட்டா கூஸ்டோ முன்னாடி வந்து அவ்வளவு போக மாட்டானே தவிர இஸ் a very solid defender. he had even a moment with Rice. ரைஸுக்கும் இவனுக்கும் பிசிக்காலிட்டியில ஒரு மேட்சே கிடையாது. ஆனா ரைஸையுமே he tried to get the ball, முன்னாடி போய் எடுத்து பார்த்து he did something. and எனக்கு என்ன சர்ப்ரைசிங் விஷயம்னா 19 years old, he is a teen yet. So there's a lot more to come from Gusto also, and he's a solid backup for Reece James. Now அது வந்து ஒரு will give him a lot of confidence for the future games. So எனக்கு அதை பொறுத்த வரைக்கும் I was extremely happy. I was disappointed with Levi Colwill and what he was doing. Yes. I can't I want extremely put the blame on him also. அவன் வந்து ஒரு போடுற பால் வந்து he wanted to give it to a traditional number 9. எங்க இல்ல ட்ரெடிஷனல் நம்பர் 9 இல்ல, அவர் எம்டி ஸ்பேஸ்ல பால் போட்டுனே இருந்தான். பிளஸ் அவ ஒரு மாதிரி அன்செட்டில்டா தான் ஆடுனான் ஓவரால் கேம். லைக் he was not confident. ரொம்ப நான் ஸ்பெசிஃபிக்கா கோல்வேல பாத்துக்கிட்டே இருந்தேன் என்ன பண்றான் சொல்லிட்டு. ஒரு ரேஷ்னஸ் இருந்துச்சு, அந்த ஒரு காம்னஸ் இல்ல. மேபி அது வந்து இத்தனை நாளா லெஃப்ட் பேக்ல ஆடிட்டு திடீர்னு சென்டர் பேக்ல ஆடின ஒரு கன்ஃபியூஷனா கூட இருக்கலாம் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன். ஸோ அதெல்லாம் தான் இப்போ வந்து நவ் பாச்செட்டினோ ஹேஸ் டு கரெக்ட். இப்போ நீ அவனை லெஃப்ட் பேக்ல ஆட போறனா லெஃப்ட் பேக் ஆடுவே, சென்டர் பேக்ல ஆட போறனா கன்சிஸ்டன்டா சென்டர் பேக்ல ஆடுவே. நீ சும்மா அவனை மாத்தினே இருந்தா அவனுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் பிகாஸ் இஸ் a டீம். இப்பதான் ஒரு பொசிஷன்ல மோல்ட் ஆறான் அவன். அந்த நீ இப்பவே அவனை கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன்னா கஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. மிட்ஃபீல்டை பத்தி சொல்லவே வேணாம். எனக்கு தெரிஞ்ச ஐ வாஸ் வெரி happy with what the midfield. ஏன்னா நான் lot of previews பார்த்திருந்தேன், not only our channels, rest of the channels. No one gave us a chance. Everyone wrote us off completely saying Caicedo ஒண்ணும் பண்ண மாட்டான், Enzo ஒண்ணும் பண்ண மாட்டான், Arsenal midfield will run over Chelsea. அதெல்லாம் பார்த்தேன். But I was the surprising factor was Kukureya, Gallagher,
and Sterling on how they performed. ஏன்னா கேலகர் கிட்ட இருந்து நான் expected this with the bottom 10 teams, 8 teams, and but I didn't expect this performance or this shift from Gallagher. ஏன்னா the Crystal Palaceல I thought he played well. ஒரு கேம் உங்க கூட ஆடும்போதே நல்லா தான் ஆடுவான் அவன் மிட்ஃபீல்ட்ல, நல்லா ஓடினே இருப்பான், பிரஸ் பண்ணுவான், அதெல்லாம் பண்ணான். ஸோ ஐ லைக் ஹவு கேலகர் ஆல்சோ பிளேட். அவனுக்கு ஒரு தனி அப்ரிசியேஷன் ஃப்ரம் மை எண்ட். பட் பாமர் லுக்ஸ் தி சைனிங் ஆஃப் தி சீசன். அப்பார்ட் ஃப்ரம் ஒரு அண்டர் ரேட்டட் சைனிங்னா அவனை தான் நான் சொல்வேன் செல்சிக்கு இந்த வருஷம். No one expected anything of him and he is starting to perform on the flicks, back heel இருக்கட்டும், first touch இருக்கட்டும். He is opening up defenses with one touch passes. அதெல்லாம் வந்து it's been a long time since I saw it from Chelsea. So overall we played well and we gave you back, we did what Chelsea did entirely this season at the end of the game. ஏன்னா gifting chances and letting you back. ஏன்னா எனக்கு apart until that moment, rash moment from Sanchez irukku, I didn't see anything from Arsenal. And as Arsenal, I didn't even see a shot on target. No. Goal ponadukku appo it was completely different from Arsenal and how they played. ஏன்னா அதுக்கப்புறம் நாங்க வந்து ஒரு பேனிக் மூடுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். ஐயோ ஓகே இன்னொரு கோல் போயிடும் அப்படி நான் இங்க சொல்லிட்டே இருந்தேன். நான் வந்து கிருஷ்ணாராமா சொல்ற மாதிரி டே கான்சென்ட்ரேட் நான் இங்க சொல்லி மேட்ச் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு வந்து before the start of the game நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா I would have taken the point, but now it looks like a defeat to us more than a point gain. That is the end of the verdict. எங்களும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். ஓகே இப்போ கேம் வந்து முடியிற நேரத்தில் ட்ரா தான் பண்ண போறீங்கன்னா ஆரம்பத்தில் சொன்னீங்கன்னா கொஞ்சம் கடுப்பாக இருந்திருப்பேன். பட் வே இன் விச் ended, I'll be happy with that one point. கொஞ்சம் கிரீடி ஆகணும்னா வின் பண்ணியிருக்கலாமோன்னு ஒரு எண்ணமும் தோண்டிட்டே இருந்தது. ஏன்னா அந்த லெவல் ஆஃப் டாமினன்ஸ் தட் வி ஹேட் இந்த லாஸ்ட் 20 minutesக்கு டெஃபினட்டாக தோண்டிட்டே இருந்துச்சு. நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல போட்டிருக்காங்க நெக்ஸ்ட் சீசன்ல ஜனவரி யாரு ஆர்சனல் ஃபேன் ஹியர் ஒரு கான்ட்ரோவர்ஷியலா அவர் போட்டிருக்காரு. மெக்லின் கமிங் Arsenal fan here, I think we'll go back to fighting for top 4 this season, but performance wise I think we'll be better than last season சொல்றாரு. அத பத்தி பேசுவோம். இப்போ வந்து இதுல எல்லாரும் நீங்க 1 minute இது நீங்க மிச்ச ஹசன் மனஸ் கார்த்திக் சங்கர் நீங்க எல்லாரும் இதுல வந்து உங்களோட ஒபினியன் சொல்லலாம் இந்த ஒரு பாயிண்ட்க்கு. யா அனிருத். So sorry Manas, sorry இந்த क्वेश्चन அப்படியே நீங்க உங்களுக்கு ரெலவெண்டா இருக்கானு பாருங்க. எனக்கு என்ன क्वेश्चन என்ன ஆர்சனல் என்ன பொறுத்த வரைக்கும் நான் படிக்கிற வரைக்கும் அட்லீஸ்ட் இன் ட்விட்டர் வாட் எவர் ஐ எம் பேசிங் இட் ஆஃப், தேர் இஸ் a lot of inconsistencies than last season அப்படின்றாங்க. லாஸ்ட் சீசன் வாஸ் மோர் கன்சிஸ்டன்ட் than this season அப்படின்றாங்க. இஸ் தட் a thing for you guys to start worrying now? எப்படி கேக்குறேன்னா இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்க்கு அப்புறம் இந்த இன்கன்சிஸ்டன்சிஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பேட் பர்ஃபார்மன்ஸ் will start telling. ஏன்னா ஒரு 2-2 இப்போ நீங்க வரீங்கன்னா ஒரு 10 கேம் 15 கேம் போட்டுமே இப்போ எவ்வளவு வாட்டி தான் நானும் இந்த மாதிரி கம்பேக் கொடுத்துட்டே இருப்பேன். that will become mentally draining for the players. இப்போ இத பண்ணினே இருக்கும்போது what is the thing that you expect out of Arsenal? இப்போ do you think that our next international break போது he needs to change something to give a tactic? என்ன பொறுத்த வரைக்கும் இது இன்னொரு verdict is Arteta is an extremely good coach but not a manager. அது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா he can train and player extremely well to play in that position, but in game tactics ஒன்னு செட் பண்ணிட்டானா அந்த in game tactics மாத்த மாட்டேன்றா. so that is the difference between manager and a coach for me. so இது நீங்க எப்படி பாக்குறீங்க? இது நான் சொல்றது உங்களுக்கு ரெலவெண்டா இருக்கா இல்ல உங்களுக்கு இதுல இருந்து ஏதாவது கேட்கணுமா அப்படின்றது பாருங்க. ரைட். இப்போ பிபி டாக்ஸ் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணியா செக் பண்ண மாட்டீங்களோ? பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணினோம் பிபி, பட் என்ன பண்றது அது பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணினா நாங்க யாரும் தெரிய மாட்டோம். அதனால வந்து உங்களுடைய ஆசீர்வாதத்துடன் இந்த எபிசோட் நாங்க பண்றோம். நீங்க வந்து இன்ஸ்பிரிட் நீங்க இருக்கீங்கன்னு அதுதான். ஸோ எஸ், நான் எப்படி சொல்லுவேன்னா the way in which we see it, probably peopleக்கு வந்து அந்த ஒரு ஃபீலிங் டெஃபினட்டா இருக்கும். ஏன்னா போன சீசன் வந்து வித்தவுட் அபேண்டன் ஆடணும். நாங்க என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணணுங்கிற ஒரு விஷயத்தோட ஆடணும். which meant that you cannot play like that in all the games. அது வந்து ஒரு பெரிய ஃபேக்டர் ஆகும். பெரிய டீமோட ஆடுறப்போ மார்ஜின்ஸ் தான் எல்லாமே. the number of chances that you allow the opposition to create, அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா அதுல இருந்து ஒரு சான்ஸ் கன்வெர்ட் ஆகுறதுங்கிறது ஜாலியான விஷயம். ஈஸியா பண்ணிட்டு போயிடுவாங்க ஒரு கன்வெர்ட்டர். இந்த சீசன் எம்பசிஸே வந்து மெயினா வந்து chances, now that we know that we can score goals, chances creation ஆப்போசிஷனுக்கு கம்மி பண்ணணுங்கிறது தான் ஒரு பெரிய எம்பசிஸா இருக்கு இந்த சீசன். அதனால தான் நாங்கள் வாங்கின பிளேயர்ஸா இருக்கட்டும், ரைஸா இருக்கட்டும், ஹேவர்ட்ஸா இருக்கட்டும், இல்ல the way in which we set up with Odegaard dropping deep எதுவா இருக்கட்டும், நம்பர்ஸ் வந்து ஜாஸ்தி ஆக்கிட்டு we are not like it. மெயின் மோட்டிவ் வந்து உங்களுக்கு
நீங்க சான்ஸ் கிரியேட் பண்ற ஒரு ஆப்ஷனே கம்மி ஆயிடும் ஆப்போசிஷனுக்கு. அது வந்து லைக் இஃப் இட் கேன் கோ ராங் இன் சர்டன் கேம்ஸ். லைக் இப்போ நம்ம பார்த்த இந்த கேம் மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து சொதப்பெல்லாம் ஆடினாங்கன்னா ஓகே அந்த பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகுது. இட் வில் சீம் லைக் எல்லாமே லாஸ்ட் ஆன மாதிரி இருக்கும். பிகாஸ் த கைஸ் யூ வாண்ட் டு கீப் த டிஃபென்ஸ் ஸ்ட்ராங் ஆர் மேக்கிங் மிஸ்டேக்ஸ் which again results in not enough chances getting created from our side as well. So நாங்க கோல் போடுறதுமே கஷ்டமாயிடும். But the chances of everybody failing is very low. So அது வந்து எடுக்கிறது ஒரு பாசிபிலிட்டியா எடுக்கிறப்ப டெஃபினட்டா someone's always there to put their hand up. And ஒரு going 2 goals behindங்கிறது இந்த சீசன்ல this is the first time that we are doing. Like first gameல கூட 1-0 1-1 2-1 2-2 தான் போச்சே தவிர்த்து எந்த பாயிண்ட்லயுமே 2-0 போல. ஃபுல்லாம நாங்க விட்டதுமே 2-1ல இருந்தா 2-2 விட்டோம் ஃபுல்லாம. யுனைடெட் கேம்ல நாங்க 1-0 அதுல நாங்க தான் வந்து அந்த சாரி யுனைடெட் கேம்ல 1-0 அவங்க போட்டாங்க, 1-1 1-2 1-3 தான் போச்சு தவிர்த்து எந்த பாயிண்ட்லயுமே நாங்க வந்து கோல் கன்சீட் பண்ணி கேம் சேஸ் பண்றது ரொம்ப கம்மியா தான் பண்றோம் இந்த சீசன், which is again like directly related to this. பட் இதுல வந்து ஆர்டெட்டா பண்றது கோச் வர்சஸ் மேனேஜர் வந்துட்டு there are certain things that he is trying to do, certain things where like அது வந்து like over the long term தான் வந்து என்ன பொறுத்த வரைக்குமே வந்து அதோட எஃபெக்டிவ்னஸ் தெரியும். இதுதான் நான் முதல்ல கேட்டேன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இப்போ இந்த ஹாவர்ட்ஸ் மாதிரி ஒரு பிளேயருக்கோ இல்லை புதுசா ஒரு பிளேயருக்கோ வர கொடுக்குற டைம் வந்துட்டு the manager brings them in with a plan in mind. ஸோ அந்த எக்ஸிக்யூட் ஆகுது. நம்ம வந்து டிவியில மேட்ச் பார்த்துட்டு ஜாலியா வந்து யூடியூப்ல உட்காந்துட்டு எல்லாரையும் குறை சொல்லிட்டு பேசிட்டு இருக்கோமே தவிர்த்து நம்மளுக்கு வந்து அங்க என்ன நடக்குது, டாக்டிக்கல் போர்ட்ல என்ன பண்றாங்க, அவங்க ஓவராலா என்ன பிளான் வச்சு பண்றாங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சது ப்ராபப்லி 10% இருக்கும். நம்ம ஜாலியா பேசுறதுக்காக நம்ம வந்து எல்லாம் இது பண்ணி பேசிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஒரு ஃபேக்டர்ல பாக்குறப்போ ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ட்ரைங் டு டூ வித் ஆல் ஆஃப் த திங்ஸ் ஹேப்பனிங். ஏன்னா எங்களோட ஸ்ட்ரைக்கர் வந்து டீப்பா டிராப் பண்றான், விச் மேக்ஸ் ஹாவர்ட்ஸ் லைக் த ஒன் அட் த டாப் ஹூ இஸ் கோயிங் டு பி லைக் அந்த பால்ஸ் இது பண்றதோ இல்லாட்டி when needed be the provider at that point too. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து ஒரு பாக்குறப்ப தெரியுது. அண்ட் இட் வில் டேக் டைம் டு இம்ப்ளிமெண்ட் தான் நான் சொல்லுவேன். கேம் பிளேன்னு படி பார்த்தா டாப் 4 ஃபினிஷ் பண்ணணும்னா டாப் 4 ஃபினிஷ் பண்றதுக்கு ஸ்ட்ரகிள் இருக்கிறப்போ எங்களோட லெவல்லையோ இல்லை எங்களோட பெட்டரா ஆடுறதுக்கோ 3 டீம் இருக்கணும் டெஃபினட்டா. And at this point I would say City is the only team where I feel they are like clear better than us ன்னு பார்த்தா எனக்கு சிட்டி ஒரு டீம் தான் என் கண்ணுக்கு தெரியுது. நாங்க லிவர்பூல் ஒரே லெவல்ல இருக்கோம். அடுத்த லெவல் இப்போ வந்து நியூகாசில், யுனைடெட், செல்சி இந்த மாதிரி டீம்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ 4th ஃபினிஷ் பண்றது unless there's like a huge upturn in the fortunes of the teams below us, எனக்கு அந்த 4th ஸ்ட்ரகிள் வரைக்கும் போவோங்கிற மாதிரி எனக்கு தோணலை. அந்த டாப் 3ல 3 டீம் எப்படி ஃபினிஷ் பண்ணுதோ அந்த ஒரு பாயிண்ட்ல தான் நாங்க ஃபினிஷ் பண்ணுவோம்னு நான் சொல்லுவேன். ஸோ அதை தாண்டி வெளியே போற மாதிரி எனக்கு வந்து எதுவுமே தெரியல. 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம். லிவர்பூல் திடீர்னு ஒரு ரிசர்ஜன்ஸ் வந்துட்டு வெறித்தனமா ஆடி they could even win the title because of the manager that they have. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல டாப் 4க்கு ஸ்ட்ரகிள் பண்ணுவோமான்னு தெரியல. பட் யா டைனமிசம் குறைஞ்சிருக்கு, which is also like reflecting on the other side of the pitch where நாங்க இது பண்ணாம இருக்கிறது அதுல ஒரு தெரியுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்குமே வந்து ஒரு இது இல்லை, வரி பண்ற ஒரு விஷயம் இல்லை. பட் இது லைக் அகேன் ஒரு முக்கியமான பாயிண்ட் எங்க மேனேஜர் சொன்னது என்னன்னா when you are not winning you should not lose. அது ஒரு பெரிய ஃபேக்டர். அது when you are not winning when you should not lose. ஸோ அது வந்து டெஃபினட்டா அந்த இது வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அது வந்து லைக் அகேன் இட் ஷோஸ் இந்த ரெக்கார்ட் 6-3 இருக்கிறப்போ நான் வந்து பெருமை பீட்டிக்கல அன்பீட்டன்னு. ஏன்னா இன்னொரு டீம் இருக்காங்க இங்க அன்பீட்டனா இருக்காங்க இந்த சீசன் இது வரைக்கும். பட் the way in which we are able to like hold அவர் சிரிப்பாரு ஒரு சில பேர் ஃபுல்லா தான் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் வேற ப்ரெடிக்ட் பண்றாங்க. பட் அதுதான் நான் சொல்றேன் லைக் the fact that we have been able to do this and still not lose games even when we are not like அப்படியே பயங்கரமா ஆடாத வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இருக்கான்னு தான் நினைக்கிறேன். நிறைய பேர் அதான் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க, ராபர்ட் சாnchez மாஸ்டர் கிளாஸ். இது வந்து ஆக்சுவலா ஒரு 2 கோல் கீப்பர்ல எந்த கோல் கீப்பர் மேக்ஸிமம் காமெடி பண்ணி பண்ணுவாங்க. நிறைய மூமெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடியும் முன்னாடி இருந்த கேமும் சரி, இந்த கேமை பொறுத்த வரைக்கும் his luck ran out at the wrong time. அவ்வளவுதான் பாப்பேன் நான். இல்ல நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் கார்த்திக், ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நான் இன்ஃபோசிஸ்ல ஒர்க் பண்றப்ப நாங்க இந்த கூனஸ் ஆஸ்மல் ஒரு கம்யூனிட்டி வச்சிருந்தோம். அந்த கம்யூனிட்டி இன்னும் ஆக்சுவலா வாட்ஸ்அப்ல இருக்கு. அந்த கம்யூனிட்டியில போஸ்ட் பண்றப்ப சொல்லியிருந்தாங்க 2-0 2-2 முடியும். நான் தான் சொன்னேன் 2-0 இல்லாட்டி 3-0 தான் முடியும், ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம இதுக்கு மேலே ஜெயிக்க மாட்டோம்னு. டப்புன்னு 2 கோல் போட்டாங்க. அதான் நம்ம ரோஹித் அதை வந்து ஒரு காமெண்டா போட்டிருக்காரு, 2-0 2-2 உனக்கு காரணம் அருண் தான். நான் சொன்ன நாசமா போகும்னு சொன்னேன். அதுல இருந்து எல்லாமே நல்லதாவே நடந்துச்சு. ஸோ ஜிங்ஸ் தான், வேற ஒன்றும் பண்ண முடியல அந்த நேரத்துல. யா ஸோ சாரி கார்த்திக்.
இல்ல நான் வந்து ஒரு செல்சி மேட்ச் நல்லா பார்ப்பேன். ஸோ ராபர்ட் சாnchez வந்து இந்த ஷார்ட் பாசஸ் ஓகே, லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரம் ஹிம் டு தி கீப்பர், அந்த மிட் ரேஞ்ச்ல வேர் ஹி வாண்ட் டு கனெக்ட் தி மிட்ஃபீல்டர், அங்க வந்து ஆக்சுவலா கொஞ்சம் தப்பு பண்றான் இன் டர்ம்ஸ் ஆஃப் வந்து நான் ரெண்டு மூணு மேட்ச்ல பாத்திருக்கேன். ஸோ ப்ராப்ளி நீங்க தான் ஃபர்ஸ்ட் டீம் அதை வந்து பனிஷ் பண்ணீங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் ரயா எனக்கு வந்து என்ன சொல்றது தெரியல. சி ஐ ஃபீல் லைக் ராம்ஸ்டேலோட பார்க்கும்போது ஐ ஃபீல் லைக் ரயா இஸ் பெட்டர். ஆனா லைக் சேயிங் ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டேட்டா வந்து ஒரு இவ்வளோ ஒரு ரூத்லெஸ்ஸான ஒரு ஆளா இருக்கான் அப்படிங்கிறப்போ நீ ராம்ஸ்டேல் மிஸ்டேக் பண்ணதுக்கு எப்படி அவனுக்கு ஒரு இது பண்ணியோ அதே மாதிரி நீ ரயா பண்ற மிஸ்டேக்கும் நீ வந்து இதை கண்டிப்பா இது பண்ணுவியா இல்ல நீ அங்களோட ஃபேவரட்டிசம் காட்டுவியா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு. பிகாஸ் ஐ ஃபீல் யாரு வேணா என்ன வேணா சொல், அது எங்க எல்லாருக்குமே ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இருக்கு. I felt like say for example Raya is 3 or 4 consecutive mistakes continuously. கொஞ்சம் அதான் சொல்றேன், யாருமே என்ன பனிஷ் பண்ணல. அதான் சொன்னேன் அந்த பாமர் வந்து எனக்கு ஒரு நிமிஷம் ஏன்டா ராயா ஏன்டா ஒனானா மாதிரி மாறுறேன்னு தோணுச்சு எனக்கு ஒரு நிமிஷம். அது இது கொஞ்சம் ஏன்டா அந்த பக்கம் போறா ஆலிசன் மாதிரி வருவான்னு பார்த்தா ஒனானா மாதிரி ஆடிட்டு இருக்கேன் நீ தோணுச்சு. I felt like அதான் டர்னிங் பாயிண்ட் தோணுச்சு. அந்த பாமர் மட்டும் அந்த ரயா போட்ட பாலை வந்து அந்த சிப் பண்ணி 3-0 ஆயிருந்தா probably the whole thing would have been like I feel like Arsenal fans கண்டிப்பா ரயா பக்கம் திரும்பி இருப்பாங்க. அந்த சான்ஸ் மட்டும் இல்ல கார்த்திக், நிறைய சான்சஸ் அதோட இருந்துச்சு. அந்த ஜாக்சன் வந்த உடனே ஒரு சான்ஸ் கிடைச்சது. இல்ல இது வந்து இவனா பண்ண தப்பு இல்ல, அது நல்லா பண்ணான். அந்த ஜாக்சனோட பால சேவ் பண்ணது ராயா வந்து நல்லாவே சேவ் பண்ணாச்சு. இல்ல இது வந்து ஓடி வந்துட்டு இருக்கும்போதே அழகா பாமருக்கு பாஸ் பண்ணா. பாமர் எதுவுமே எஃபர்ட் கூட எடுக்கல. பாமர் அழகா ஓடி வரும்போதே போட்டான். லைக் ஒரு 2-3 இது பாமர் ஃபர்ஸ்ட் டைமே தெரிஞ்சு அடிச்சிருந்தா ஆப்வியஸ்லி அதுதான் சொல்றேன் அதனாலதான் தப்பு. சோ அந்த அண்ட் ஐ ஃபெல் லைக் ஈவன் இந்த முட்ரிக் கோல் வந்து லக்கி அன்லக்கி அதெல்லாம் கூட இருக்கு. ஐ ஃபெல் லைக் ஆஸ் எ கீப்பரா அது பொசிஷனிங்கே ரொம்ப தப்பா இருந்துச்சுன்னா எனக்கு தோணுச்சு. லைக் ரயா வந்து ஒரு விஷயம் கன்சிடர் பண்ணு, ஹி இஸ் லெஸ் லைக் நோ ஷார்ட்டர் தென் ராம்ஸ்டேல். ஸோ நிறைய விஷயம் வந்து ராம்ஸ்டேல் இதெல்லாம் ஈஸியா பண்ணுவோம், ரயாக்கு அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். ஸோ இந்த மாதிரி டைம்லாம் இருக்கப்போ ஐ ஃபீல் லைக் அவன் பொசிஷனிங் இன்னும் பெட்டரா பண்ணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. டெஃபினெட்லி. பிளஸ் அது வந்து இது வேற இல்லையா, அந்த ராயா வந்து he was probably thinking அந்த சைடுல இருந்து அங்கல இருந்து கோல் போறது கிடையாது. அவன் வந்து கரெக்ட்டா பார்த்துட்டு அதுதான் he was waiting for a cross. சரி கிராஸ் எப்படி தடுக்கலாம்னு பார்த்தான். அது என்னமோ வந்து ஒரு ஃப்ரீ கிஷ் கோலா அப்படியே உள்ள போயிடுச்சு. அது இன்னும் 100 தடவை முட்ரிக் பால் கொடுத்து ஆடுறான்னா 100 தடவை ஒரு தடவை அடிப்பான் மேக்ஸிமம். அந்த மாதிரியான ஒரு அது ஒண்ணும் பண்ண முடியாது. எனக்கு ஞாபகம் இருக்கு ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜ்ல இதே மாதிரி சாக்கா ஒரு கோல் அடிப்பான். அந்த 3-1 ஜெயிப்பீங்கல சாக்கா. ஆமாமா அதேதான் எக்ஸாக்ட்லி சேம். அதான் சாக்கா சொல்லுவான் I wanted to do that அப்படிமா. டேய் டபுள் பாஷா நீ wanted to do thatலாம் எதுவும் கிடையாது. இதெல்லாம் நீ வந்து கண்டிப்பா நீ யோசிச்சலாம் பண்ணல, அப்படியே தட்டி விட்ட பால் உள்ள போயிடுச்சு. இதுமே நீங்க பாத்தீங்கன்னா இதான் சான்ஸ் அப்படின்னு பார்த்து முட்ரிக் he obviously meant it அப்படின்னு நிறைய பேர் சுத்திக்கிட்டு இருக்க கும்பலும் இருக்கு. அதெல்லாம் வந்து கொஞ்சமாவது ஷேம்லெஸ்ஸா இருக்கும் சொல்றது. இல்ல இது வந்து ஒரு பர்சனலான ஒரு டெர்பி அவனுக்கு, அதனால வந்து கண்டிப்பா அவன் சேம்லெஸ்ஸா தான் இருந்தான். நாளாலாம் அதான் பண்ணுவேன். அந்த சாnchez அந்த ரைஸ் கோல் வந்து அப்படியே மெண்டியை பார்த்த மாதிரியே இருந்துச்சு ப்ரோ. மெண்டிஸ் தான் பண்ணுவான். சம கோல் அது. ஆல் அப்படியே வரும். that was a wonderful goal. நம்ம ஷாட் அப்படியே வந்து what a strike that was. And Trossard again change in the game as usual. yeah bro சாக்காவோட என்ன கிராஸ் bro, அது செம்ம கிராஸ். அப்படியே சாக்காலாம் ஓகே Leonardo Trossard is proven to be a substitute game changer. ஒரு நல்ல சரியான இது ஆக்சுவலா சரியான அதுதான் ஒன் ஆஃப் த திங்ஸ். லைக் உங்க டீம்ல டாலிஸ்மன் ஒரு பெரிய பிளேயர் இருக்கிறப்போ வந்து அவன் பிளேயர் ஈவன் இஃப் ஹி ஹஸ் a stinker he is capable of providing moments of magic like this. அதனால தான் சாக்கா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து he was very rusty. குக்குரே வந்து அடிக்கிறான்னா அப்பயே தெரிஞ்சிடும் சாக்கா வந்து ஃபுல்லா 100% இல்லைன்னு. செகண்ட் ஹாஃப்ல வந்து அப்படியே மாத்தினான் கேம் சாக்கா and like he produced that moment. என்ன பொறுத்த வரைக்கும் ப்ராபப்ளி நான் வந்து எக்ஸாஜரேட் பண்ணல, this was our worst performance in the last 2 years, 2 seasons. அது first half வந்து எப்பா இது வந்து ஒண்ணுமே எனக்கு அந்த ரைஸே சொல்லிட்டானே, this is the worst performance we've ever played against Chelsea or ever played this season. The worst 45 minutes ever played. worst 45. நீங்க சொல்றது இந்த 2-3 seasons வந்து சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் கேம் செல்சியோட நாங்களும் அப்படிதான் ஸ்ட்ரகிள் பண்ணோம். செல்சி வந்து ஆக்சுவலா பிக் டீமோட செமையா அவங்க பெர்ஃபார்ம் பண்றாங்க. அதுவும் இல்லாம ஆக்சுவலா அவங்களுக்கு இருக்கிற டேலண்ட்லாம் பயங்கரமான டேலண்ட். ஏன்னா குஸ்டோ எல்லாம் செம்ம டிஃபெண்டர் ப்ரோ. அவன் யாரும் ரீஸ் ஜேம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இவனை கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அவன் இந்த பிரெஞ்ச் டீம்ல இருந்து வந்தான்னு நினைக்கிறேன். அந்த பிரான்ஸ் அந்த லீக் 1ல இருந்து வந்தான்னு நினைக்கிறேன். ஒலிம்பிக்
கம்பைலேஷன்லாம் பார்த்துருக்கேன். செம்மையா ஆடுவான் ப்ரோ. எனக்கு எப்படா நீங்க நல்ல பிளேயர்லாம் தேடி தேடி வாங்கிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஒண்ணு வாங்கினா பரவாயில்ல, அவனை வாங்கினது கூட 30 மில்லியன் டேலண்ட் தான். பிரெஞ்சு டீம்ல ஆடினா கம்பைலேஷன் பார்த்து சொல்றாரு, நான் ஒத்துக்க மாட்டேன். போன சீசன் பார்த்தா லக்கசைட் 20 கோல் போட்டான். எடுத்துக்கிறீங்களா லக்கசைட் சென்டர் ஃபார்வர்டா? ஆனா இல்ல ப்ரோ, அந்த அவன் 19 ஏஜோ போன வருஷம் 18 அந்த ஏஜ்க்குலாம் செம்ம பிளேயர் ப்ரோ. நல்லா. அதுவும் இல்லாம என்ஜோ கைசடோ எல்லாம் வாங்கின உடனே நான் நினைச்சிட்டேன் அவ்வளவுதான், கைசடோ என்ஜோ அந்த டபுள் பிவோட்லாம் பயங்கரமா இவங்க செய்ய போறாங்க அப்படின்னு நினைச்சேன். நான் தான் நினைச்சிட்டு இருந்தேன் மேனேஜர் மட்டும் வந்து செல்சி கிளிக் ஆயிருச்சுன்னா அவங்க லைக் கன்ஃபார்ம் டாப் 4 நினைச்சிருந்தா அதே மாதிரி ஸ்டார்ட்டும் பண்ணாங்க. கிளிக் ஆகலல்ல 75 மினிட்ல வேலைய காமிச்சிட்டாங்க. ஸ்பர்ஸ் மோட் ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. அதுதான் எக்ஸாக்ட்லி அதுதான் பாயிண்ட். இந்த மாதிரி சின்ன பசங்களுக்கு எல்லாம் வந்து லைக் நான் என்ஜோ ஈவனுமே என்ஜோ என்னதான் வேர்ல்ட் கப் வின் பண்ணிருந்தாலுமே இந்த மாதிரி கேம்ஸ்ல வந்து நீ கன்சிஸ்டன்டா கண்டினியூஸா இம்பாக்ட் பண்றதுங்கிறது will come only with time. அது வந்து நம்ம பிளேயர் ஒண்டி வச்சு பண்ண முடியாது. இப்போ என்ஜோ நேத்து கேம்ல வந்து நானும் நிறைய பண்ணுவான்னு நினைச்சேன். அவன் டிஃபென்சிவா என்ன பண்ணாங்களோ எல்லாமே செல்சி கரெக்டா பண்ணாங்க. பட் அஃபென்சிவா எதுவுமே வந்து பெருசா பண்ணவே இல்லை, எதுவுமே பண்ணல, கான்ட்ரிபியூஷன் சுத்தமா இல்ல. சோ அதுதான் வந்து ஒரு ஃபேக்டர் வந்து. சங்கர் ஏதோ சொல்ல வந்தீங்க? சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, அடுத்த 7 கேம்ஸ் செல்சி வந்து நல்லா ஸ்டார்ட் ஆன மாதிரி தோணுது ஆர்சனல் கேம்ல இருந்து. எல்லாமே கஷ்டமான கேம். இதுல யாரோ ஒருத்தர் நியூகாசல் வந்து டைட்டில் கண்டெண்டர் சொன்னாரு. அஃப்கோர்ஸ் அவங்கள பத்தி டெஃபினட்டா பேசுவோம், ஏன்னா அவங்களுமே நல்ல ஒரு வின் பண்ணினாங்க நியூகாசல். பட் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அதான், ரைஸ் ஹேட் an extraordinary கேம். டோமியாசு மேட் சேஞ்ச் தி கேம். வந்ததுல இருந்து டோமியாசு வந்ததுக்கு அப்புறம் ஸ்டெர்லிங்க்கு வந்து சான்ஸே கிடைக்கல, which also sort of made us more dominant on that side. அது ஒன்று வாச்சு. ரைஸ் அதுக்கப்புறம் ட்ரொசாட் கேம் சேஞ்சர் ஆப்வியஸ்லி, அவனும் வந்து he had a fantastic game. பட் ரைஸ் அந்த கோல் வந்து ஆக்சுவலா கோல் போனப்போ நான் பப்ல வந்து எனக்கு கோல் போச்சுன்னே தெரியல ஃபர்ஸ்ட். ஓகே என்னமோ நடந்துருச்சுடா, என்னமோ நடந்துருச்சு, நம்மளுக்கு அவ்வளவுதான் வந்துருச்சு, ஏன்னு குதிப்போம்னு சொல்லிட்டு எல்லாம் குச்சிட்டே இருந்தோமே தவிர்த்து ரீப்ளேல கோல் பார்த்ததுக்கு அப்புறம் தான் வாவ் திஸ் இஸ் ஆக்சுவலி a fantastic goal எனக்கு அப்பதான் தெரிஞ்சது. அந்த கர்வ் ஆனது ஒரு கர்வ், ஒரு பயங்கரமான கர்வ். அதான் ரைஸ் சொல்லுவான் லைக் எனக்கு வந்து அந்த இடத்துல கேலகர் நிப்பான், என்னால வந்து அவனை வந்து தாண்டி அடிக்கணும்னு தெரியும், என்னோட ஷாட் அவன் பிளாக் பண்ணிருந்தான், பிளஸ் கேப் இருந்துச்சு, எனக்கு ஒரே சான்ஸ் நான் கர்ல் பண்ணாதான் ஒரே சான்ஸ்னு எனக்கு தெரியும், அந்த கேர்ல நான் வந்து பவர் எடுத்தேன், அந்த ஒரு இது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. சர்வின் கோல் பால்மர் ரெட் ஆர் எல்லோ தான் கொடுப்பாங்க சர்வின். இந்த சேலஞ்சுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, ரெட் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஸ்டட்ஸ் அப் என்ன பண்ணாலும் இப்போ போன மேட்ச்லேயே தெரிஞ்சிச்சு, கோவாச்சிச் கூட ஆடுறப்ப கோவாச்சிச்சுக்கு 2 தடவை ரெட் கொடுத்துருக்கணும், பட் ஆனால் அது அவனுக்கும் அந்த தான் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ஐ திங்க் unless the next time a red is given for a challenge like this, I think we can say it's a yellow card challenge. அவ்வளவுதான். இந்த மாதிரி அட்லீஸ்ட் அதுல கன்சிஸ்டன்டா இருக்காங்க பார்ப்போம். மெலினா எஸ் ராயா doesn't have composure, it's very true. அது ராயா கம்போஷர் இருந்த மாதிரி எனக்கும் தெரியல. நிறைய மட்டமான பிளேயர்ஸ் ஆடின நேரத்துல ஒரு சில நல்ல பெர்ஃபார்மன்ஸ் சேவ் த டே ஃபார் அஸ் தான் நான் சொல்லுவேன். அதுதான் வந்து திங். இதுல எனக்கு ஒரு வேடிக்கையான விஷயம் என்னன்னா, இது வந்து செல்சியோட ப்ராப்பர் 11 கூட கிடையாது. இன்னும் there is players like Enkunku come back. உங்களுக்கு ப்ராப்பர் 11 அதுல ப்ராப்பர் 11 எதுன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ப்ராப்பர் 11 உங்களுக்கு கிடையாது. நீங்க இதெல்லாம் எக்ஸ்கியூஸ் நான் ஒத்துக்க மாட்டேன். பாத்தீங்களா நீங்க என்னோட பெஞ்ச் பாத்தீங்களா இந்த கேம்? ஆல்ஃபி கில்கிறிஸ்ட்லாம் இருந்தான். அதெல்லாம் எங்க பிரச்சனை கிடையாது. பெஞ்சில இருந்து வர இம்பாக்ட் will become completely different when you have all these 15 man squad அப்படினு சொல்றேன். சரி, நீங்க ஒழுங்கா பாத்துக்க மாட்டீங்க பிளேயர். எல்லா பிளேயர் இன்ஜூர் ஆனா நாங்க என்ன பண்றது? புரோட்டீன் ஷேக் கொடுத்துட்டு போஷாக்கா வளக்கணும், அவங்கள வளக்க மாட்டீங்க நீங்க. நாங்க என்ன பண்றது? இதுக்கு அடிபட்டு பத்துறாங்க. இது வந்து there is lot more to come அப்படின்றது தான் நான் சொல்றேன். அது வந்து அது எக்ஸ்பெக்ட் பண்ணதானே. நான் தான் முதல்லயே சொன்னேன், இந்த சீசன் ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க, அடுத்த சீசன் சேலஞ்சில் இருப்பீங்க நீங்க டெஃபினட்டா. அது பாசிட்டிவ் நான் கையில இருக்கு. அது எவ்வளவு பொட்டன்ஷியல் ஸ்குவாட் நீங்க எவ்வளவு கடைசி 15 நிமிஷத்துல தலைவன் வந்து வேலையை பார்த்துட்டான்ல, அவ்வளவுதான். அதுதான் சந்தோஷமா. பேட்டில் ஆஃப் தி பிரிட்ஜுக்கு அப்புறம் இந்த டிரால தான் வந்து ரொம்ப இல்ல ஒண்ணும் பண்ண முடியாது. I would say like that's again inexperience of the team தான். ஏன்னா ஆர்சனல் அந்த நேரத்துல எக்ஸ்பீரியன்ஸை காமிச்சாங்க, அது ஒண்ணும் பண்ண முடியாது அந்த நேரத்துல. அதனால தான் நான் சொன்னேன் the experience is very you have to start accepting, enduring. இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ்ல இருக்கும்போது ஒரு யங் டீம் கிட்ட இருந்து you have to accept mistakes also. ஏன்னா இப்ப நீங்க மிஸ்டேக்ஸ் பண்ணாதான் உங்களுக்கு அடுத்த வாட்டி எவ்வளவு வாட்டி பண்ணணும்ன்ற எக்ஸ்பீரியன்ஸ் வரும், எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்ன்றது தெரியும். ட்ரூ. எஸ். சோ இதெல்லாம் வந்து இப்ப ரெண்டு சொல்லுங்க, யாரோ சொல்ல வந்தீங்க. I want to talk about இந்த ஆர்சனலோட இது how are they going to move forward in the season. லாஸ்ட் சீசனுக்கு இந்த சீசனுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, லாஸ்ட் சீசன் வந்து ஆர்சனல் were controlling, they were just going comfortable every game. இந்த சீசன் வந்து அப்படியே ஆப்போசிட்டா இருக்காங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல, ஏன் போன சீசன் மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல? கொஞ்சம் கண்ட்ரோல் தேவை. இன்ஃபேக்ட் நேத்தி கூட till the 75th minute they were not even in the game. அந்த ரைஸ் கோல்ல இருந்தா they got a life. So I feel அந்த கொஞ்சம் ஒரு ஃபேஸ் ஆஃப் பிளே எல்லாம் டாமினேட் பண்ணனும்.
லீட் இருக்கும்போது கொஞ்சம் நல்ல கண்ட்ரோல் பண்ணி அதெல்லாம் பண்ணணும். But these kind of games can help them move forward, especially when they play in hostile stadiums. இப்போ 2 weeks they're going to play Newcastle away, and December they're going to play at Anfield. So in the many games it can help them. So let's see how far this goes. And Arsenal should focus more on Champions League. ஏன்னா இப்போ அடுத்தது வருது செவியா, அதுவும் ஒரு யூரோப்பியன் பிக் டீம், அதுவும் அவே வேற. சோ அதுவும் சாம்பியன்ஸ் லீக் அவங்களோட பிளானே வேற. அவங்களோட பிளான் பேசிக்கா வந்து இந்த இதுல வந்து குரூப்ல மூணாவது ஃபினிஷ் பண்ணி டைரக்டா யூரோப்பா லீக்ல போய் யூரோப்பா லீக் அடிக்கிறது தான் அவங்களோட பிளான். அவங்க அதுக்கு ஏத்த மாதிரி தான் ஆடுவாங்க. அது தெரியல ஏன்னா ஆல்ரெடி ஆர்சனல் லாஸ்ட் டு லான்ஸ்ல தோத்துட்டாங்க ஏற்கனவே. இன்னும் லான்ஸ் வாஸ் a tough game. It was a very நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட டஃப்பான கேம் தான் அது. டெஃபினெட்லி அவங்க வந்து போன சீசன் நல்லா ஆடின even more tougher, ஈஸியா இருக்காது. எஸ்பெஷலி இந்த சாம்பியன்ஸ் இல்ல அதுதான் நான் சொல்றேன், கொஞ்சம் டஃப்பா தான் இருக்கும். ட்ரூ நான் அது இல்லைன்னு சொல்லல. கிரவுட் ஃபேக்டர்னு ஒன்று இருக்கு, டீமோட பிளேயிங் ஃபேக்டர்னு ஒன்று இருக்கு. லான்ஸோட லெவல், அவங்க விளையாடுற லெவல் வந்து நான் சீசன் ஆரம்பிச்சு ஷங்கர் கிட்ட நான் ஷங்கர்லாம் ஒரு எபிசோட்ல பண்ணப்ப நான் சொன்னேன், எங்களுக்கு வந்து யூரோப்பா லீக் குரூப் கொடுத்துருக்காங்க. அந்த பாயிண்ட் வந்து லான்ச் வந்து 3 games 3 losesல இருந்தாங்க. ஸோ நாங்கள் டெஃபினட்டா இந்த குரூப் போட்டு வெளியே வரணும்னு சொன்னேன். பட் I overlooked the fact that launch வந்து last season வந்து runners up finish பண்ணாங்க. ஒரு ஆக்சுவலா அவங்க டீம்ல நல்ல பிளேயர்ஸ் எல்லாமே போயிட்டாங்க. போபானா இருந்தாலுமே அவங்க நல்லா launch is performing very bad in their league. அவங்க லீக்ல தான் bottom 3லயும் அங்க தான் இருக்கானுங்க. இல்ல தாண்டி வந்துட்டாங்க. அதுதான் அதை தாண்டி வந்துட்டாங்க. ஆமா அதுதான் இந்த மாதிரி டீம்ஸ் குவாலிட்டியை காட்ட ஆரம்பிச்சாங்க. லீக்ல மொக்கையா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு சாம்பியன்ஸ் லீக்ல they are performing well. And now they are having 4 points from 2 games. Imagine if they win the next game against PSV. அதான் அவங்க வந்து இப்ப டேபிள்ல அவங்க ஸ்டாண்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா வேற are they? லான்ஸ் வந்து 15th இருக்காங்க. 15th இருக்காங்க. யா சாம்பியன்ஸ் லீக் குரூப் னுச்சு. விட்டோம் நாங்க கேமை விட்டோம். அது அவ்வளவுதான். செவியா will not be as difficult as லான்ஸ் தான் நான் பிலீவ் பண்றேன். இன்னொன்னு உங்களோட இதுக்கு வந்து அகைன் நாங்க போன சீசன்ல இருந்த கண்ட்ரோல் இந்த சீசன் இல்லாததுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். போன சீசன்ல கன்சீடும் நிறைய பண்ணோம், இந்த சீசன்ல கன்சீட் பண்ணல. கண்ட்ரோல் நீங்க எப்படி மெஷர் பண்றீங்கன்னு தெரியல. அபார்ட் ஃப்ரம் திஸ் செல்சி கேம் we had control in most of the games. அந்த டாட்னம் கேம்ல தான் கொஞ்சம் சொதப்பினோமே தவிர்த்து மிச்ச எல்லா கேம் இன்டென்சிட்டி இல்லன்னு சொல்றேன். போன சீசன்ல ஆர்சனல் யூஸ்ட் டு அப்படியே வந்தாலே இன்டென்சிட்டி இல்ல. கரெக்ட், இன்டென்சிட்டி இல்ல. பட் ஆனா நாங்க we are moving towards like இன்னொரு ஸ்டைல் ஆஃப் playing which will give us like the control factorங்கிறது எங்களுக்கு ஜாஸ்தியா கிடைக்கிறதுக்கு தான் நாங்க விளையாடுறோம். So enough of Arsenal Chelsea நிறைய பேசிட்டோம். plus of course நம்ம ரெஃபரியை பத்தி பேசணும்னா பேசினே இருக்கலாம். சோ அத பத்தி பேசுறதுக்கு மேல இல்ல. போன தடவை பேசியாச்சு ரொம்ப நிறைய. இப்போ இருங்க உங்ககிட்ட வரீங்க. உங்க மான்செஸ்டர் சிட்டி vs பிரைட்டன் என்ன ஆச்சு? எல்லாம் யாரெல்லாம் பாத்தீங்க மேட்ச்? எப்படி இருந்துச்சு மேட்ச் பாக்குறதுக்கு? மான்செஸ்டர் சிட்டி நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தேன். அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் 2-0 ஜெயிச்சனே 4-0 5-0 ஆயிரும் அப்படினு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அது எப்பவுமே சிட்டி கொஞ்சம் அப்படிதான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா ஆடிட்டு செகண்ட் ஹாஃப் it again became lethargic, but it was good to see Rodri, John Stones back. வந்தாலே டீம் கொஞ்சம் டிஃபரண்டா இருந்தது. especially Rodri வரும்போது it was team has become so different, and it was very evident. அவன் இல்லாத ரெண்டு கேம் we lost. Basically saying City is one injury away வா? Yes. ஆமா நான் ஆப்போசிட் டீமா இருந்தா வந்து காசு கொடுத்து ராட்ரி என்ஜாய் பண்ண வச்சிருவாங்க. அவ்வளவுதான். ஆர்சனல் ஒரே ஓபன் சரியான வன்மம் பிடிச்சவங்க இந்த ஆளு. Player is Rodri. He is the reason we have won Champions League. He is the reason we have for the past 2 years he is the best player for City. De Bruyne irka, Rodri is one notch ahead of him. And Jeremy Doku was sensational first half la. ரொம்ப எக்ஸலென்ட்டா இருந்துச்சு. இந்த மாதிரி வந்து மில்னரை தாண்டி 4 தடவை ஓடுனது சென்சேஷனல்னு சொல்றாங்க. மில்னர் வந்து அவன் வந்து இன்னொரு ஒரு வருஷம் ஆடுனா ஃபாசில் ஆயிடுவான் அவன். அந்த மாதிரி இருக்கான். அந்த மாதிரியான பிளேயர். நல்லா சரி ஓகே நான் ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றேன். டோக்கு so far so good. நல்லா தான் ஆடுறான். என் ஃப்ரெண்ட் ஒரு பையன் அப்படி சொல்லலாம். ப்ரோ டோக்கு அப்படியே வந்து பறக்குறான் ப்ரோ, தெரிக்கிறான் ப்ரோ. டேய் அவன் ஆடுறது மில்னரோட சொல்றேன். அத கொஞ்சம் நானே கம்மி பண்ணேன். சாரி. அந்த ஆளுக்கு அப்படியே அடக்கம் பண்ணி போட்டோ மாட்டிட்டாங்க. அப்ப இன்னும் மாலை மாட்டுறது ஒன்று தான் மிச்சம். இந்த சீசன்ல மாலையை மாட்டுவாங்க. சாரி நான் ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணிட்டேன். don't be playing the Manchester derby next week. ஆக்சுவலா டோக்கு நல்லா ஆடுனா லைக் அந்த ஆல்வரஸ் கோலும் செம்ம நான் ஹாலண்ட் அந்த மாதிரி கோல் தான் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருக்கேன். என்னடா இவன் ஹாலண்ட் வந்து அவுட் சைடு தி பாக்ஸ் கோல். அது வந்து 3 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த டாட்மண்ட் PSG ரவுண்ட் ஆஃப் 16ல ஒரு அடிப்பான். அந்த மாதிரி இருந்தது. அதான் அந்த டாட்மண்ட்ல அடிக்கிற மாதிரி கோலே இங்க அடிக்க மாட்டீங்கறான்னு பார்த்துட்டு இருந்தேன். பாத்துட்டு இருப்பே வந்தா நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதுல ஒரு இல்ல ஒரு வெஞ்சன்ஸ் இருந்துச்சு. இல்லை போன வாரம் என்னடா சலிபா அடிக்கிட்டான் மடிக்கிட்டான் அப்படி இப்படிலாம் பேசிக்கிறீங்க வானா சொல்லுகிறேன் அப்படின்ற மாதிரி அடிச்சாங்க.
சலிப்பா நினைச்சு அடிச்ச மாதிரி இருந்துச்சு அது. வாடா செகண்ட் ஹாஃப் சிட்டி were bit down but 3 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டாங்க. சோ நெக்ஸ்ட் வீக் மான்செஸ்டர் டர்பி இருக்கு. அதான் பெரிய கேம் நெக்ஸ்ட். ரைட். Actually ஒரு சரவணன் ஜெயக்குமார் டிம்பருக்காக நீங்க வந்து வெயிட் பண்ணல, நாங்களும் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சாரி அனிருத் என்ன சொன்னீங்க? என்னோட bold prediction in the season is I don't think so City are as convincing as they are last season. They are very even though they have invested a lot, I think they are very thin. ஒரு இன்ஜுரி ஆர் 2 injuries away from break or breaking the season அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அந்த குவாலிட்டி வந்து பிளேயர் ஏதாச்சும் இன்ஜுரி ஆச்சுன்னா வந்து யூசுவலா நம்ம இந்த அளவுக்கு டிராப் இன் குவாலிட்டி எதிர்பார்க்க மாட்டோம் சிட்டி கிட்ட. அன்எக்ஸ்பெக்டடா இந்த சீசன் அது ஒரு ஃபேக்டர் பயங்கரமா எக்ஸ்போஸ் ஆகுது. என்ன பொறுத்த வரைக்கும் ஏன் சொல்றேன்னா there are too many things or too many new players that they have to gel together to get it, but I feel I might see it's not a huge edge, but it's an edge where Arsenal can pounce on it and get மூவிங் ஃபார்வர்ட் அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். ஆர்சனல் மட்டும் இல்ல, எல்லா கான்வர்சேஷன்லயும் லிவர்பூலே வெச்சுக்கணும். நான் ஒத்துக்க மாட்டேன் இல்லாட்டி. நான் எனக்கு லிவர்பூல் மிட்ஃபீல்ட் கன்வின்சிங்கா இல்ல ப்ரோ. இல்லனா I would have definitely put them ahead. நீங்க சைலண்டா இன்னொருத்தர் இருக்கானே ஆப்வியஸ்லி நான் எப்பவுமே அவனை இழுத்து விடுவேன். அவனே வேணான்னு சொல்றான். அவனை விட்டா எப்படி? அவனே என்ன விட்டுருங்க, நான் தனியா இருக்கேன். நீங்க இல்ல இவர் ஒரு தடவை டாட்னம் சொல்லும் போது நான் வேற ஏதோ ஒரு நியூ காஸ்ல் லாஸ்ட் மினிட்ல சப்போர்ட்டா நினைச்சுக்கிறேன். டாட்டா வேற ஏதோ டீமுங்க. அது சும்மா ஈரோடு பக்கம் தூத்துக்குடி பக்கம் இருக்கிற ஒரு டீம். அவ்வளவுதான். Tottenham are dangerous. I will keep on telling this because they don't have Europe. நாளைக்கு ஃபுல்லா தோத்ததுக்கு அப்புறம் வருவாரு, அப்படியே தூக்கிட்டு வந்துருவாரு. கமெண்ட் போட்டிருக்காங்க. Yes, comments are வந்திருக்கு. City always start late. They started like this. Yeah, they started like this last season as well. அதான் it's very dependent on one playerங்கிறது சரியில்லை. I don't know if Pep இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏன்னா விட்டா கால்வின் பிலிப்ஸ் இல்லாட்டி நூனஸ் கோவாச்சிச் இந்த மாதிரி ஆட்களை வச்சு ஆடணுங்கிறது I don't know. ராட்ரியை வந்து இந்த சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல்ல தான் ரொம்ப பார்க்க ஆரம்பிச்சு எல்லாருமே இப்ப ராட்ரிக்காக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ராட்ரி எல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. கரெக்ட். Nations League for Spain இந்த Ballon d'Or contestant எல்லாமே ராட்ரினால everyone is watching on ராட்ரினோ. இல்ல இதுக்கு முன்னாடி ராட்ரில எவனுமே கண்டுக்க மாட்டான். எவனுமே எடுக்க மாட்டான். ராட்ரி பேரே வராது. யார் யாரோ வருவாங்க. ராட்ரி பேரே சாம்பியன்ஸ் லீக் ஃபைனலுக்கு அப்புறமா தான் ராட்ரி லைக் சாம்பியன்ஸ் லீக் ஃபைனலுக்கு அப்புறம் ஈவன் நேஷன்ஸ் லீக் ஃபார் ஸ்பெயின் அதுக்கப்புறம் தான் திடீர்னு அவன் தான் பெஸ்ட் ஸ்டேடியம் இந்த வேர்ல்ட். அது வரைக்கும் கேசிமிரோ புரியல போது சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல்ஸ்ல இருந்தா இதே மாதிரி ஆரம்பிச்சிச்சு. ஜார்ஜினியா தேர்ட் முடிப்பான் தெரியுமா பேலன் டார்ல. ஆமா தெரியும். he won the Champions League, he won the Euros for Italy. That's how people got recognition for Jorginho. But Rodri இப்பதான் recognition வருது. But he's been doing it for past 2 years. போன சீசன்ல வந்து டாப் 3 டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர்ஸ்ல இதுல அவன் பார்ட்டி அண்ட் காஷ்மீரோ ஆல்வேஸ் அந்த கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கு. அந்த கான்வர்சேஷன் எப்பவுமே போயிட்டே தான். அதான் பட் தட்ஸ் ட்ரூ. அந்த சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து எலிவேட் பண்ணிடுச்சு அவனை. ஈவன் அகைன்ஸ்ட் பயர்ன் அந்த ஃபர்ஸ்ட் கோல் ராட்ரி அதுவும் நல்ல கோல் தான். சோ அதுல இருந்தே வந்துச்சு. பட் இந்த சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல் தான். ஏன்னா அந்த கேம் வந்து எதுவுமே பண்ணல சிட்டி. ராட்ரி கோல் ஸ்கோர் பண்ணா சோ எல்லாருக்குமே ராட்ரின்னு ஒரு ரெகக்னிஷன் அப்படியே வந்துருச்சு. ஹை ராக்கெட் எடுத்து இப்போ ஓகே நெக்ஸ்ட் மேட்ச் மூவ் பண்ணதுக்கு முன்னாடி இப்போ இந்த பிரைட்டன் ஆடுற ஃபுட்பால் லாங் டர்ம்ல அவங்களுக்கு சஸ்டைனபிளா கிவன் தட் தே ஆர் ஆல்சோ லைக் யூ நோ இன் யூரோப் அவங்களுக்கு இருக்கிற ஸ்குவாட் வந்து தின்னுதான் பெரிய ஸ்ட்ராங்கான ஸ்குவாட் கிடையாது. அவங்களுக்கு என்னதான் ஸ்கவுட்டிங் சிஸ்டம்ல இருந்தாலும் huge injury for Salim March at the wrong time. Brighton oh shit I didn't know. Okay. Huge injury for Salim March at the wrong moment. I think they will start dipping hugely. கண்டிப்பா injury. Oh by the way Aston Villa 2-0 against West Ham. இது எனக்கு சர்ப்ரைஸாவே தெரியல. மேட்ச் பார்த்துட்டேன். நல்லா ஆடுவாங்க. ஆமா மேட்ச் பார்த்துட்டேன். Yeah, so Brighton, any other thoughts on Brighton? Shankar, ஏதாச்சும் ஒரு தாட்ஸ் பிரைட்டன்ல? பிரைட்டன் வந்து அவங்க வந்து டாக்டிக்ஸே இப்படிதான். they don't focus on ஒரு பிளேயரை வச்சு தான் இருக்கணும். இல்லை அவங்க டாக்டிக்ஸை நம்பியிருக்காங்க. ஒன் பிளேயர் போனா இன்னொரு பிளேயர் வந்துருவாங்க. அந்த they have been sustaining and அவங்களுக்கு வந்து பெருசா Welbeck also injured la matchல. Welbeck injured as substitute by Ferguson. Welbeck also injured. Yeah so ஸோ யூரோப்பா இருக்கு. அது தவிர அவங்களுக்கு வந்து பெரிய இதெல்லாம் கிடையாது. அவங்க பெரிய எய்ம்லாம் கிடையாது. டாப் 4 ஃபினிஷ் பண்ணலாம் கிடையாது. எல்லாரையும் மிரட்டணும்.
அத கன்சிஸ்டன்ட்டா பண்ணுவாங்க சீசன் வரைக்கும். ரோஹித் சொன்ன மாதிரி Brighton will play well in big games, they lose points against small teams, they are very inconsistent, that's true. அந்த ஒரு கன்சிஸ்டன்ட்டா இன்கன்சிஸ்டன்ட்டா இருக்கிற ஃபேக்டர் வந்து அவங்களுக்கு வந்து டெஃபினட்டா வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து அது அண்ட் ஆல்சோ இந்த சீசன் வந்து எல்லாரும் பிரஷர் போடுறாங்க, எல்லாரும் பாக்குறாங்க, எல்லாரோட செகண்ட் டீம் பிரைட்டன் ஆயிடுச்சுன்னு வாரம் அடி வாங்குறாங்க. ஸோ அதுவும் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த யூரோப்ல இருக்கிற ஒரு ப்ரெஷர், லைக் எல்லாரும் இப்ப டிசர்வி தான் அடுத்த பெப்பு போனா ரிப்ளேஸ்மெண்ட் அது இதுன்னு எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்களா. ஸோ ஐ ஃபீல் லைக் இது வரைக்கும் அந்த ஸ்பாட் லைட்ல எல்லாம் திடீர்னு வந்துட்டு பிரைட்டன் தான் சொன்னது அந்த ஒரு ட்ரூ. அதான் நோ மார்ச், நோ எஸ்டுபினன், நோ வெல்பெக். ஆக்சுவலா பேசின ஒரு ஆள் இருந்தாங்க ப்ரோ, லைக் பெப்பு போனா ரீப்ளேஸ்மெண்ட் காம்பெனின்னு சொல்லி பர்ன்லே ரிலேகேஷன் உட்கார்ந்து அந்த பேச்சல. அதே மாதிரி தான் எனக்கு இன்னொரு சந்தோஷமான விஷயம், கிராம் பாட்டர் யுனைட்டடோட லிங்க் அனுப்பி விடுங்க. டூட் சொல்ல முடியாது, அவங்களுக்கு வர்க் ஆனாலும் ஆகலாம், சொல்ல முடியாது. ஆட்டம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, பிரச்சனையே இல்ல. By the way, Bowen scores on 2-1. Yes, அடுத்த யுனைடெட் கேம் சங்கர் உங்ககிட்ட ஸ்டார்ட் பண்ண மாதிரி கொஞ்சம் கமெண்ட்ஸ் படிச்சிருவோம். Akanji Red misses next match. Mitoma was fantastic, that's true. Doku was direct, Grealish மாதிரி இல்ல, that's also true. Mitoma cooked Kai Walker, அது வந்து like I'm surprised, but he should move to top 6 team னு சொல்றீங்க, கரெக்ட் தான். பட் ஆனா இப்போதான் புது கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருக்கான், ஸோ கண்டிப்பா சம்மர்ல மூவ் பண்ண மாட்டான் தான் நினைக்கிறேன். அப்படியே மூவ் பண்ணாலும் அவன் மேல டெஃபினட்டா 100 மில்லியனாவது கொடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கு எந்த டீமுக்கு அந்த நீட் இருக்கு, அந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ற நீட் எந்த டீம் இருக்கு ஃபார் அ பொசிஷன், ஒரு லெஃப்ட் விங்கர் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ அது வந்து கொஞ்சம் டவுட் தான் வந்து ஒரு பிக் 6 டீமுக்கு போகுது. மற்றபடி கோல் பார்மர் ரெட் ஆர் எல்லோ அதை பத்தி பேசிட்டோம் எதுவும் இல்லை. செல்சி ஆர் தி ஒன்லி டீம் டு ஹேவ் a higher xG against every team that they play, that's very true. Raya easily panicking. ஆமா, செல்சி were close to மெலினா சொல்றாங்க, செல்சி were close to 3-0 or 4-0 up. It was a very disappointing performance. Yes, அதை பத்தி நம்ம பேசிட்டோம். பட் எஸ், அடுத்தது நம்மளுடைய சாத்தான்களை பத்தி பேசுவோம். பாருங்க, சாத்தான்கள் யாரோட ஆடினாங்க? ஷெஃபீல்ட் யுனைடெடோட ஆடினாங்க. ஷெஃபீல்ட் யுனைடெடோட அவே மெக்டாமின் ஹீரோவா வில்லனா? சங்கர் சொல்லுங்க. மெக்டாம் அது நான் கோல் அடிச்சா அதுக்கப்புறம் அது டார்கெட்ல கௌதம் மிட்டோமா ஃபார் லிவர்பூல்லாம் வந்து நீங்க நேர்ல பார்த்தேன்னா வாயிலே அடிப்பேன், தயவுசெய்து அமைதியா உட்காருங்க. எத்தனை விங்கரியா? எல்லா விங்கரையும் நீங்களே வாங்கி போட்டுக்கிட்டு அது எப்படி செல்சி எல்லா மிட்ஃபீல்டர் வாங்கி போடுறாங்கல்ல, அதுக்கு பழி வாங்குறதுக்காக இவங்க எல்லா விங்கரையும் வாங்கி போடுறாங்க. சங்கர் சொல்லுங்க. சோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஷெஃபீல்ட் வந்து they had a lot of pressure to win or at least get a result, get a performance. So first half வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருந்துச்சு. பெருசா வந்து அவங்க கிட்ட நிறைய பால் இருந்துச்சு, எவ்ரி சான்சஸ் அவங்க கொண்டு போயிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல எப்படியோ அங்கங்க பட்டு தான் கோல் போச்சு. மெக்டாம் எல்லாம் வந்து எய்ம்லாம் பண்ணி அடிக்கல, அந்த இடத்துல அவனோட இன்ஸ்டிங்க்ட தட்டி விட்டான், அது கூட ரொம்ப எல்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பெனால்ட்டி ஆப்வியஸ்லி அந்த பாக்ஸ்ல கையை தூக்குனா கொடுத்துதான் ஆகணும். ஸோ இட்ஸ் பை ரூல், இட்ஸ் பெனால்ட்டி கொடுத்துட்டாங்க. அப்புறம் செகண்ட் ஹாஃப் கூட சரி, ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, அந்த கோல்லாம் போய் 1-1 ஆனதுக்கு அப்புறம் தான் ஆக்சுவலா கேமே ஸ்டார்ட் ஆச்சு. இவங்க நல்லா ஆட ஆரம்பிச்சாங்க. 2 வாட்டி கிராஸ் பார்ல பட்டுச்சு, ப்ரூனோ ஒரு வாட்டி பண்ணா. அப்புறம் நான் மேட்ச் ஃபுல்லா பார்க்கல, ஏன்னா வந்து இவங்க ஆர்சனல் மேட்ச் பார்க்கணும்னு சொல்லிட்டு போயிருந்தேன். பட் நிறைய பேர் வந்து ட்விட்டர்ல பார்த்ததுல வந்து how many more days do we have to endure this kind of football? இந்த விளையாடின விதம் வந்து it took the joy out of எந்த கான்டெக்ட்ல பேசுறாங்க, எந்த ரிலேட்டிவா பேசுறாங்கன்னு தெரியல. கடந்த 2 வருஷமா நீங்க ஒரு மாதிரி தான் ஆடிட்டு இருக்கீங்க. பட் இது வந்து இந்த ஜாயே போச்சு, என்னோட வாழ்க்கையே வந்து யுனைடெட பாக்குறதுனால வந்து வீணா போச்சுங்கிற லெவலுக்கு பேசிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரில ஏதாச்சும் இருந்தா எனக்கு அந்த மாதிரிலாம் தெரியல. இந்த சீசன் எப்படி ஆடினீங்களோ அந்த மாதிரி தான் ஆடி இருக்கீங்க இந்த மேட்ச். இந்த சீசன் ஆடின ரிசல்ட்டை விட ஒரு ஸ்டெப் பேக்லாம் எடுத்து வைக்கல, முன்னாடியும் போல பின்னாடியும் போல அதே இடத்துல இருக்கும் அந்த கேமோட அவுட்கம். என்னன்னா நிறைய சான்சஸ் கிரியேட் பண்ணாங்க. நான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சான்சஸ் எல்லாம் கிரியேட் பண்ணாம இருந்துச்சு, நம்ம போன பாட்காஸ்டோட பேசியிருப்போம். லைக் வந்து கரெக்டான சான்சஸ் எல்லாம் கிரியேட் பண்ண மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி. இந்த வாட்டி சான்சஸ் எல்லாம் கிரியேட் பண்ணாங்க, எல்லாம் கொஞ்சம் நியர் மிஸ். ஆக்சுவலா ராஷ்வர்ட் நிறைய சான்சஸ் கிரியேட் பண்ணோம், எல்லாமே மிஸ் ஆச்சு. டேப் பண்ணியிருந்தா நிறைய கோல் போயிருக்கும். ஸோ அதான் ஸ்டெப் எடுத்து முன்னாடி வைக்கல, ஸ்டெப் எடுத்து பின்னாடி போல, which is good in a way that we were playing. அந்த ஒரு படத்துல இவன் சொல்லுவானே, சமுத்திரக்கனி சொல்லுவானே, முன்னாடி இருக்கிற தெரியாம அப்படியே இருந்துடணும்பா, அந்த மாதிரி தான் சொல்றது. பிளஸ் அந்த ரிசல்ட் எக்ஸ்பெக்டட் தானே. ஒரு பாட்டம் லாஸ்ட் டீம்ல கிட்ட வந்து இங்கேயும் வின் பண்ணலன்னா அப்புறம் இதோட ஒரு என்ன சொல்றது, ஒரு இது பேண்டர் வந்து கிடையாது.
ஸோ ஓகே, நல்லா ஆடினாங்க. சிட்டிக்கு வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸா ஓகே, ரொம்ப பேட்லாம் போகாம சரி நம்ம ஏதோ வின் பண்ணிட்டோம், நம்ம வாங்க நம்ம வந்து இப்போ சாம்பியன்ஸ் லீக் ஆடிட்டு சிட்டிக்கு ரெடி ஆகலாம் அந்த மாதிரி ஒரு ஒரு கேம் மாதிரி தான் நான் பார்க்குறேன். நீங்க ஃபுல் டீம் வந்து விளையாட ஏதோ வெரி ஹாப்பி. டிட் எனிஒன் எல்ஸ் வாட்ச் தட் கேம்? நீங்களும் அப்படியே கமெண்ட் பண்ணுங்க. மனஸ், ஹசன், நீங்க தான் மேட்ச் பாத்தீங்களா? இது யுனைட்டடோட மேட்ச் நான் ஃபுல்லா பார்த்தேன். சோ எனக்கு தெரியல. இல்ல 12:30 நான் தூங்கிட்டேன். வெரி லேட் நைட். ஜெயம் ரவி மாதிரி பேசுறாரு. இல்லங்க தூங்கிட்டேங்க நான். ஆமா, செல்சி நல்லா இருந்துச்சு. சரி அது தூங்கிட்டேன். டலோட்டோட கோல் வந்து செம கோல். யாராவது ஆமா தூக்கி யுனைட்டட் கடைசியா போட்டா ரெண்டு கோல் பாத்தீங்கன்னா தெரியல. நான் பார்த்தேன் டலோட் சூப்பர் கோல். ஆக்சுவலா நான் எக்ஸ்பெக்ட் டலோட்டோட கோல் நல்லா இருந்துச்சு. அதே கேம் நீடட் a goal like that. ஒரு ரிசல்ட் வரதுக்கு the game needed a goal like that because அந்த 70 minutes அப்புறம் எதுவுமே அவங்களால பண்ண முடியாத மாதிரி இருந்துச்சு. கரெக்ட். ஆனா அதே மாதிரி ரெண்டு கோலும் டலோட் டிஸ்டன்ஸ்ல இருந்தே ப்ரூனோ ஒன்னு அடிச்சிருப்பான், அப்புறம் அம்ராபேட் ஒன்னு அடிச்சிருப்பான். ரெண்டுமே பார்ல அடிச்சிருப்போம். ஆமா. சோ என்னன்னா அந்த 1-1 ஆனதுக்கு அப்புறம் யுனைடெட் வந்து ஷெஃபீல்ட் கிட்ட பால் கொடுக்காம they started playing well. 30-35 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் விளையாட ஆரம்பிச்சாங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா யுனைடெட் கிட்ட தான் கண்ட்ரோல் இருந்துச்சு. கடைசி எண்ட் வரைக்கும் யுனைடெட் கிட்ட தான் கண்ட்ரோல் இருந்துச்சு. இட்ஸ் நாட் a game that you would expect to lose or even a draw. It's a result that is expected. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் இந்த கேம் வில் செட் ஃபார்வர்ட் டு சிட்டியா நம்ம வந்து இது பண்ண முடியுமா அந்த மாதிரிலாம் எதுவும் நான் பெருசாலாம் எதுவும் கமிட்மெண்ட் கொடுத்துக்கல. பட் யா we have a chance if everything goes well we will definitely push. சொன்னாங்க ரோஹித் சுரேஷ் சொல்றாரு. I think that is what I expect. சொல்லுங்க வினோத். சாரி. I expect Ten Hag to mentally prepare. அந்த மேட்சை பார்த்திருந்தா நல்லா தூக்கம் வந்திருக்கும் அந்த மேட்ச் அந்த டைமுக்குன்னு சொல்லிட்டு. இன்னொன்னு வந்து ஆல்ரெடி யுனைடெட் ஃபேன்ஸ் ஆர் கிளைமிங் தட் they are the best he's the best right back in Europe this season. Diego Dalot அந்த ஒரு கோல் போட்டதுல சொல்லிட்டு பரவாயில்ல அத பத்தி வேற பேசிருக்காங்க. டிஃபென்ஸா வீக் ப்ரோ. டாலட் டிஃபென்ஸா வீக். லைக் ப்ரோ அம்ராபாத் எப்படி அவன் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? லைக் ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு நேத்திக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டேடியம்ல ஆடுறேன். சோ ஒரு கேம்ல எல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும். like mistake la thom decent da like he was he was doing his job and அதான் சொல்றல from midல இருந்து ஒரு ஷாட் அடிக்கறானா அப்ப அவனுக்கு எந்த அளவுக்கு அவனுக்கு வந்து like the first couple of games the pressure that he had, he didn't have that much pressure with Sheffield. So midல இருந்து ஒரு ஷாட் அடிச்சா அது பார்ல பட்டு போற அளவுக்கு பேசிக்கு செட் ஆயிட்டானா அவ்வளவுதான் எங்களுக்கு கேள்வி. இல்ல இன்னும் it's too soon. ஒரு கேம் தான் ஆடிருக்கான் பொசிஷன்ல. இல்ல அந்த கேம் and with Evans and Maguire at the back, he had to a lot of times he has to go back, give them Maguire. நம்ம பேசுறப்ப நான் அந்த நேரத்துல ஒரு பாயிண்ட் சொல்லி ஆனோம். இன்னைக்கு காலையில தான் ஒரு கிராஃப் வந்துச்சு progressive passing and progressive carryingல நேத்து மேட்ச்ல பாக்குறப்போ Maguire வந்து தனியா டாப்ல நிக்கறாங்க. வந்து அந்த குவாட்ரண்ட்ல வந்து நம்ம வந்து லைக் அந்த இதுல வந்து மோஸ்ட் progressive carries அவர்தான், மோஸ்ட் progressive passing அவர்தான். He was a fantastic man of the match. இப்ப பாருங்க நீங்க யாரெல்லாம் போகணும்னு சொல்றீங்களோ அவங்களதான் அவங்களை காப்பாத்துறாங்க. மெக்வயர் அப்போ 31 பாக்குறீங்க, அவர் மேன் ஆஃப் தி மேட்ச் போடுறாரு. மெக்டாமினே 31 பாக்குறீங்க, அவர்தான் உங்களுக்கு 2 கோல் இந்த மேட்ச்ல ஒரு கோல் போடுறாரு. குக்கரையா வாங்கணும் அப்படின்றக்க அவன் நல்லா ஆட ஆரம்பிச்சிட்டான். ஸ்லையா போட்டாரு. மெக்வயர்லாம் லைக் எல்லாருமே மகேர சொல்றாங்க, அவனும் போய் திட்டிட்டு இருந்தான். கண்டமேனிக்கு ஏதோ திட்டிட்டு கிரவுண்ட்ல ஓவரா சீன் மாதிரி காமிச்சிட்டு இருந்தான். மெக்வயர் வந்து நம்ம எல்லாம் ஃபேன்ஸா பேசுறோம் எல்லாமே ஃபைன், ஓகே, பட் ஆஸ் a player ஒரு பிளேயரோட இந்த அவன் இருக்கிற ஒரு மொமெண்ட்ல he wants to play in for England. சான்சோ அடுத்த மேன் ஆஃப் தி மேட்ச் இந்த யூரோக்கு he wants to play, okay. so சம்மர்ல இருக்கும்போது the way that last season panned out, he knew that he's going to be option 3 or option 4. நீங்க எந்த இன்டர்வியூலுமே வந்து எரிக் டென் ஹாகோ யாருமே வந்து மெக்வேர் நாங்க அனுப்புறோம்லாம் சொல்லல, எனக்கு மெக்வேர் தேவையில்லை அப்படிலாம் யாருமே சொல்லல. அது அந்த பாயிண்ட் நல்லா எடுத்துக்கணும். இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல you are not preferred to this system because there is like Varane and Martinez is whom I am preferring for the way that I play. அவ்வளவுதான் பாயிண்ட். So he wanted to play.
அண்ட் ஆப்வியஸா இப்போ பெரிய கிளப் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு பிளேயர் இருக்காங்கன்னா பாக்குறோம், பிட் பண்ண தான் செய்வாங்க. ஸோ யூனோ மீடியா விட்டுருங்க, மெக்டாமனி மீடியா விட்டுருங்க, பிகாஸ் மெக்டாமனி ஆப்வியஸ்லி இஸ் டூயிங் எக்ஸலண்ட் ஃபார் இன்டர்நேஷனல், ஸ்காட்லாண்ட் யூரோக்கெல்லாம் கொண்டு போயிட்டான். ஓகே, பட் டாக்டிக்கலி கெசமீரோ அந்த மாதிரி பிளேஸ் இருக்கும்போது மெக்டாமனியை வச்சு விளையாட முடியுமா? ப்ரூனோ கெசமீரோ எல்லாம் மிட்ல வச்சு விளையாடும் போது, கிறிஸ்டியன் எரிக்சன்லாம் இருக்கும்போது மெக்டாமனி கண்டிப்பா ஆப்ஷன் தேர்டா தான் வருவான். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ வென் யூ கம்பேர் வித் த amount of player that is there, it's there. ஸோ அது நம்ம எதுவும் பண்ணவும் முடியாது. பட் எனக்கு என்ன ஒரு பாசிட்டிவா எனக்கு தோணுச்சுன்னா, அதான் பாசிட்டிவ். நம்ம இன்னும் இப்போ ஒரு வீக்கெண்டும் பாத்தீங்கன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு கிரிட்டிக் பண்ணுவோம், ஏதாச்சும் ஒரு பிளேயரை கழுவி ஊற்றுவோம், ஏதாச்சும் ஒரு விஷயம் தப்பா இருக்கும். அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாம, அதான் நான் சொன்னேன், ஒரு ஸ்டெப் பின்னாடி எடுத்து வைக்கல, ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைக்காம அங்கேயே நிக்கிறாங்க. அதுவே ஒரு குட் திங் தான். ஸோ சிட்டிக்கு போகும்போது இன்னும் பெட்டரா இருக்கும். எனக்கு என்னன்னா சாம்பியன்ஸ் லீக் மேட்ச் மட்டும் கொஞ்சம் ஒரு ரிசல்ட் எடுத்து இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ். இந்த கேம் போச்சு, இந்த சாம்பியன்ஸ் லீக் போச்சு, ட்ரா ஆனா கூட ஸ்கோப்பே கிடையாது, தூக்கி போட்டு போயிடலாம். ஸோ அது வந்து வின் பண்ணாங்கன்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா மோட்டிவேஷன் கிடைக்கும். ஸோ வித் தட் தே வில் கோ வெரி வெல் டு அ சிட்டி டீம் வேர் யூ டோன்ட் ஹேவ் லைக் கிரியேட்டர் லைக் டிப்ரன். இன்னும் எனக்கு இருக்கிற அந்த ஒரு சிட்டி கேம் அப்படியே நம்ம சிட்டியோட இதுக்கு கூட போயிடலாம். லைக் இஃப் யூ நம்ம பேசுவோம். இன்னும் டாட்னமும் நியூகாசில் இருக்கு. டப்பு டப்பு எப்படிதான் டாட்னம் எப்படிதான் இது பண்றாங்க. லோகேஸ்வரன் சான்சோ சிச்சுவேஷன் டாட்மண்டுக்கு வேணுமான்னு கேட்டிருக்காரு. லோகேஸ்வரன் சான்சோ சிச்சுவேஷன் வந்து டாட்மண்ட் வேணும்னு அவங்க இது பண்ணாலும் அவங்களுக்கு வந்து பே பண்ற அளவுக்கு காசு கிடையாது. அண்ட் அவன் வந்து வேஜஸ் யுனைடெட் தான் எடுத்துக்கிற சிச்சுவேஷன் வரும். ஸோ வந்து யுனைடெடுக்கு வந்து இட்ஸ் லூஸ் சிச்சுவேஷன் தான் எப்படி இருந்தாலுமே. இட் டிபெண்ட்ஸ் ஆன் ப்ராப்ளம். சான்சோ பத்தி என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம்னா இப்போ அவன் மென்டாலிட்டி எல்லாம் क्वेश्चन பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா, எல்லா மேனேஜருக்கும் மென்டாலிட்டி தான் இப்ப தெரிய ஆரம்பிச்சிரும் இப்போ. அதனால இவங்க செல் பண்ணாலும் இது செல் அட் லாஸ் அண்ட் தே காண்ட் அஃபோர்ட் ஹிஸ் வேஜஸ்ன்ற மாதிரி ஆயிடும். இதுக்கு எக்ஸாக்ட்லி என்கிட்ட சாரி சங்கர் லாங் டர்ம் கான்ட்ராக்ட் இருக்கு, அதுக்கு நான் இங்கேயே உட்கார்ந்துப்பேன் அப்படின்ற மாதிரி உட்கார்ந்து. எக்ஸாக்ட்லி அது மட்டும் இல்ல நிரோத், நீங்க பாத்தீங்கன்னா see this was the same manager who protected him through the last entire season. ஓகே, அவன் வந்து பிரஸ்ல வந்து ஒன்னும் பெருசாலாம் வந்து அவன் வந்து ரொம்ப கிரிட்டிக்லாம் பண்ணவே இல்லை. அவன் சொன்னதுன்னா ட்ரைனிங்ல குவாலிட்டி இல்ல, சோ அடுத்த வீக் குவாலிட்டியா பெர்ஃபார்ம் பண்ணானா ஐ வுட் டெஃபினெட்லி ஒரு மேனேஜர் அப்படி சொன்னான்னா பிளேயரோட வேலை பொத்திட்டு போய் ட்ரைனிங்ல ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு மேனேஜரை பிக் பண்ண வைக்க வேண்டியதுதான் பிளேயரோட வேலை. அதுக்கு தான் உனக்கு கான்ட்ராக்ட் சைன் பண்ணி உனக்கு காசு கொடுக்குறாங்க. லைக் டு லைக் எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா சங்கர்? எங்க கிளப்லயும் இதே மாதிரி ஒருத்தன் பண்ணா, மாடு வைக்கேன்னு சொல்லிட்டு எல்லா கிளப்லயும் இருப்பாங்க, கிளப்ல போய் பார்ட்டி பண்ணா. பாச்சட்டினோ அதே மாதிரி தான் லைவா சொன்னா. அது எப்படி ஹேண்டில் பண்றோன்றதுதான் இருக்கு. இல்ல அதான் எல்லா கிளப்லயும் இருப்பாங்க. ஒரு பிளேயரும் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆஸ்டன் வில்லால இருந்து இவன் வரும்போது சிட்டிக்கு போகும்போது அவன் பண்ணாத ஜாக் கிரீலிஷ். சோ இதெல்லாம் வந்து ஆஃப் த பிட்ச். ஓகே, 9 மணிக்கு வந்து ட்ரைனிங் ரிப்போர்ட் பண்ணோம்னா நீ என்ன மைண்ட் செட்ல ரிப்போர்ட் பண்றதுதான் வந்து எங்க கிட்ட அதான் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாவே இருந்துச்சு லாஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸா. அந்த பேசிக் பிரின்சிபல்ஸ் கூட ரொனால்டோ வந்து கழுவி ஊத்திட்டு போற அளவுக்கு இருந்துச்சு. பேசிக் எங்களுக்கும் அதே தானே இருந்துச்சு. எங்களுக்கும் வந்து நீங்க வரீங்கன்னா எதுக்கு எய்ம் பண்றீங்க, எதுக்கு ஆடுறீங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு பெரிய ஃபேக்டர். ஓகே, நம்ம இந்த லெவல் அட்டைன் பண்ணா போறோம், அதுதான் நம்ம சீலிங்கா வச்சு ஆடுறோம்னா you'll fall short of even getting to that level always. Exactly. So he didn't even forgive Rashford last season for turning up to meeting 30 seconds late. It's rule is rule for everyone. So Sancho இப்படி பண்ணிட்டு another person dips down, it affects the entire team. So அவ்வளவுதான், எதுவும் பண்ண முடியாது. ரைட். சோ இன்னும் 2 இது முக்கியமான மேட்ச். டாட்னம் ஃபுல்ஹாம் கார்த்திக் நாளைக்கு தான் நடக்க போகுது. how are you feeling? ஆமா, தெரியல ப்ரோ. லைக் பிசுமா இல்ல, சோ லைக் 4-0 அப்ப 4-0 இல்ல பிசுமா இல்ல. சோ ஆப்வியஸா எல்லாரும் வெயிட் பண்ணிருப்பாங்க. இந்த டீம் வந்து ஒரு பிளேயர் இல்லனா மொத்தமா ஊந்துருவாங்க அப்படின்னு ஒரு 4-5 பேர் சொல்றாங்க. அதனால வந்து அவங்களுக்காக இல்ல, லைக் இன்டர்நேஷனல் பிரேக் முடிச்சிட்டு வராங்க. எப்பவுமே ஒரு ஸ்பர்ஸ் ஃபேனா இருக்குது, நம்ம பேண்டர் பண்றது கூட ஐயோ பண்ணலாமா வேணாமா, எவனாவது பின்னாடி வந்து குத்திடுவானோங்கிற ஒரு பயத்திலேயே பண்ற மாதிரி தான் இருக்கு. அதுக்கு இல்ல யூசுவலா எனக்கு என்னன்னா, எனக்கு இன்டர்நேஷனல் பிரேக் முடிச்சுட்டு வந்தா எந்த டீமே ஆக்சுவலா அவங்க ஃபுல்லா ஆட மாட்டாங்க. ஏன்னா அந்த பிரேக் முடிச்சுட்டு வராங்க, அந்த கெமிஸ்ட்ரியில இருக்கு. ஆர்சனல் செல்சிக்கு அது எங்களுக்கு ஆர்சனலுக்கு எவ்ரி டைம் அது ஒரு ப்ராப்ளம். நாங்க எந்த இன்டர்நேஷனல் பிரேக் முடிச்சிட்டு ரொம்ப சொதப்போம். அது ஸ்டாண்டர்டா சொதப்பிடுவோம். சோ அந்த ஒரு தான், யாரும் மேட்ச் பார்க்க மாட்டாங்க, சைலண்டா போய் 2-0 அப்படியே ஜெயிச்சு அப்படியே டேபிள் எங்க இருக்கமோ அப்படியே மேல போயிட்டு அப்படியே சைலண்டா. மேட்ச் டைமிங் வேற இல்ல. 12:30 இந்தியால 12:30 ஸ்டார்ட். எங்களுக்கு ஒர்க் டே இங்க 3 PM அண்ட் மலேசியால அந்த ரீஜன்லாம் காலையில 3 AM.
சோ சாரி மலேசியால உங்களை பத்தி எதுவும் பேசிட்டு சைலண்டா டாப்புக்கு இருக்கேன். நெக்ஸ்ட் போயிடுவாங்க. வீக் வந்து வின்டர் வேற ஸ்டார்ட் ஆகுது. சோ எல்லாம் யூரோப் அண்ட் யூகேல டைம் ஜோன் வேற மாறிடும். சோ இனிமே 1 hour லேட்டா ஸ்டார்ட் ஆகும் எல்லாமே. எங்களுக்கு அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது, அது ஒரு அட்வான்டேஜ். சோ ஒரு இது பிரச்சனை உங்களுக்கு சோ யா எதாவது நியூகாஸ்ல் போறலாம்னு நினைக்கிறேன். அதுதான் நியூகாஸ்ல் கிறிஸ்டல் பேலஸ் 4-0 அடின்னு அடிச்சு தோச்சாங்க நியூகாஸ்ல். they look like a team that are very serious. அது வந்து லைக் with every passing week நம்ம வந்து எவ்வளவு டிஸ்கவுண்ட் பண்றோமோ அதை தாண்டி எக்ஸ்பெக்டேஷன்ஸை தாண்டி ஆடுறாங்க அவங்க. and they seem to be having எதிர்பார்த்தது என்னன்னா யூரோப்ல சொதப்புவாங்கன்னு எதிர்பார்த்தோம். யூரோப்லயும் சொதப்பல. மேன் டு மேன் போனாங்க மிலான்ல. சோ ஹாஸ்டைல் அவங்க ஹோம்ல பிஎஸ்ஜியோடலாம். பிஎஸ்ஜிக்கு டஃப் கொடுத்தாங்க, ஓட விட்டாங்க பிஎஸ்ஜி. மிலான் ஆர்சனல் playing there in 2 weeks. கொஞ்சம் நல்ல கான்டெஸ்ட் அது. ஆர்சனல் is going to play there. சென்ட் ஜேம்ஸ். நாங்க லாஸ்ட் சீசன் 2-0 வின் பண்ணோம். I know, but this time it's going to be different. கான்ஃபிடன்ஸ் இருக்கும் டெஃபினட்டா. நாங்க லாஸ்ட் டைம் போனப்ப அவங்க எப்படி ஆடுவாங்க, அவங்க அவேல போய் எப்படி ஆடுவாங்களோ அதே மாதிரி அவங்களோட போய் ஆடணும். அடிச்சு பால் அவங்க போட்டு அடின்னு வச்சு பாலை வெளியே தட்டி விட்டு ஆடிட்டே இருந்தோம். டொனாலி இருக்க மாட்டான். சோ அது ஒரு பெரிய மிஸ்ஸா இருக்கும். டொனாலி இல்லாம சீசன் எப்படி போகுதுன்னு தெரியல. சோ ஜெனுவன் क्वेश्चन ஒருத்தர் கூட போட்டுருந்தாரு, மனோஜ் பிரபாகர் நினைக்கிறேன். நியூகாஸ்ல் டு finish in top 4. Thoughts on that? Let's நான் வந்து சீசன் ஸ்டார்டிங்ல எனக்கு தெரிஞ்சு நான் ஒத்தன் தான் சொன்னேன், நியூகாஸ்ல் will always be in top 4 for the next 3 years or they might even win the title in the next 2 years அப்படின்னு சொன்னேன். I still stand by it. செத்துருவேன் ஜெமனா நானு. அடுத்த 2 சீசன்ல அவங்க டைட்டில் ஜெயிச்சாங்கன்னா நாங்கலாம் என்ன பண்றதா 4 வருஷம் நான் உங்களை கான்வர்சேஷன்லயே சேர்த்துக்கல. உங்களுக்கு ஷூலேஸ் வருஷம் அனுப்பிச்சிட்டு இருக்கோம் நீங்க தூக்க மாட்டீங்க. நாங்க எதுமே சொல்லுங்க. So Newcastle, anything more Hassan? Newcastle எனக்கு என்னன்னா I personally sorry Hassan சொல்லுங்க. அடுத்து கார்த்திக் will come back to you. Hassan ஆக்சுவலா அவங்க டீமே ரொம்ப நல்லா இருக்கு. அதுவும் இல்லாம அல்மிரான், ஐசாக் அவங்க இது கெமிஸ்ட்ரி எல்லாம் பயங்கரமா இருக்கு. அவங்க அந்த டொனாலி, ப்ரூனோ கெமரஸ். டொனாலி அவுட். டொனாலி எடுத்துறீங்க. இப்ப டொனாலி இல்ல. டொனாலிலாம் அவுட். விளையாடவே எனக்கு இது டொனாலி விளையாடவே இல்ல. பேண்ட் எங்களோட அவங்க ஜெயிச்சிருக்க வேண்டியது. நூனஸ் வந்து எங்களை காப்பாத்தி விட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலா அது இல்லைன்னா லைக் அவங்க அந்த மேட்ச் ஆக்சுவலா ஜெயிச்சிருக்க வேண்டியது. ஸோ அவங்க சீரியஸா டாப் 4 இதுதான் ப்ரோ. They are there for top 4. Yeah, Shankar Anirudh, between you guys and Newcastle, who has a better chance of finishing in top 4? சொல்லுங்க. Newcastle definitely current portion பார்த்துட்டு current performanceலாம் பாத்தீங்கன்னா அவங்க நல்லா தான் ஆடிட்டு இருக்காங்க. better than actually நீங்க Chelsea இந்த சீசன் விட்டுருங்க. எனக்கு தெரிஞ்சு I overestimated them by a long shot. And it's not going to happen. So I have to reassess where they are going to finish. இன்னொரு 2 game week அப்புறம். Oh yeah, the season top 5ல சாம்பியன்ஸ் லீக் கரெக்ட். சாரி கார்த்திக் உங்களை விட்டுட்டு அந்த கான்வர்சேஷன்ல இருந்து டாட்னம் or Newcastle, who has a better chance of finishing top 4 top 5? I feel like Newcastle now because I don't think I feel like அவங்களோட ஃபுட்பால் like the way they play very good. எனக்கு வந்து இந்த அவ்வளவு சீன்லாம் இல்லவே இல்ல. இந்த வேணாம் ஆளை விட்டுருங்க, நாங்க தனியா ஏதோ பண்ணிக்கிறோம், யாருமே கண்டுக்க வேணாம், ஆளை விட்டுரு. ஐ ஃபீல் எனக்கு என்னன்னா அவங்க வந்து நான் உன்னை ஹைப் பண்ற அளவுக்கு கூட நீ உன்னை ஹைப் பண்ணிக்க மாட்டடா. இதெல்லாம் வந்து வருஷம் பார்த்து நான் வந்து அடி வாங்கிட்டேன். சோ அதான் பேசிக்கா அவங்க ஆடுற ஃபுட்பால் லைக் ஐ ரியலி லைக் தி வே தே ப்ளே ஃபுட்பால். லைக் இந்த ஸ்டார்ட் படிச்ச கடைசி 4 கேம்ல 22 கோல்ஸ் வரும் அடிச்சிருக்காங்க. சோ அதனால யார போனாலும் வந்து அடி அதுல 9 கேம் 9 கோல் ஒரு கேம்லயே அடிச்சாங்க அதுல. And இந்த சீசன் வந்து top 5 will qualify for Champions League. Yeah. And one comment nothing controversy is Anfield atmosphere overrated as it's lost its energy overhyped. இல்ல கரெக்ட் தான் பிரவீன் குமார். இது வந்து இது கிடையாது, கான்ட்ரோவர்சி எபிசோட் கிடையாது. அடுத்த இன்டர்நேஷனல் பிரேக்ல லிவர்பூல் அடிக்கிறதுக்கு பல கேள்விகள் இருக்கு. ஏன்னா போன பிரேக்ல பண்ண எபிசோட லிவர்பூல் நாங்க டச்சே பண்ணல. சோ அடுத்த பிரேக்ல கண்டிப்பா லிவர்பூல் அடிக்கிறதுக்கு பல பாயிண்ட் நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஆல்ரெடி. சோ அத கொண்டு இல்ல பட் Anfield is not that overrated. ஏன்னா காலங்காலமாக பேச வேணாம்னு சொன்னா அதுக்கு அப்புறம் பேசிட்டே இருக்கு. அப்புறம் நாங்க என்ன பேசுறது பாயிண்ட்ஸ் அந்த எபிசோட்ல கண்டென்ட் அதுக்குதானே பார்த்து பண்ணிட்டு இருக்கோம் எல்லாத்தையுமே. இந்த சீசன் அதுவும் இந்த வீக் கான்ட்ரோவர்சினா ரெஃபரி தவிர்த்து கான்ட்ரோவர்சின்னு எதுவுமே பெருசா நடக்கல. சோ அந்த ஆர்சனல் செல்சி கேம்ல 2-3 டிசிஷன் தவிர்த்து கான்ட்ரோவர்சியலா எனக்கு எதுவுமே அதான் வேற எதுவுமே கான்ட்ரோவர்சியலா நடக்கல. சோ அதனால வந்து இதுதான் வந்து நம்ம இந்த கேம் வீக்கோட
மொத்தமா ரிவ்யூனா மத்தபடி கேம்ஸ்னா ஆஃப் கோர்ஸ் ஆஸ்டன் வில்லா ஆர் வின்னிங் அகைன்ஸ்ட் வெஸ்ட் ஹாம் 3-1. அவங்கள பத்தி ஃபுல்லா பேசுவோம், ப்ராபப்ளி அடுத்த எபிசோட்ல பேசுவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுமே வந்து எதிர்பார்க்கறதை விட நல்லா ஆடுறாங்க, எஸ்பெஷலி தேர் ஹோம் கேம்ஸ். இன்ஸ்பைட் ஆஃப் ஹேவிங் யூரோப் அவங்களுமே வந்து ஒரு டஃபா ஆடி அந்த முன்னாடியே சொன்ன மாதிரி தான், வில்லா ஆர் நாட் கோயிங் டு பி லைக் லீக் வின்னர்ஸ் ஆர் அந்த டைட்டில் சேலஞ்சர்ஸ், அது கிடையாது. பட் தேல் பிளே லைக் அந்த ஒரு திருட்டுத்தனமா உள்ள பூந்து யாரெல்லாம் டைட்டில் கெயின் பண்றாங்களோ அவங்கள பிடிச்சி அடிக்கிறது, அவங்கள டீரைல் பண்றதுங்கிற விஷயத்துல வந்து பண்ற எக்ஸ்பர்ட்ஸ் இந்த வில்லா, வெஸ்ட் ஹாம், பிரைட்டன் மாதிரியான டீம்கள். ஸோ அந்த இடத்துல தான் அவங்கள போடுவோம்னு நினைக்கிறேன். வாட்கின்ஸ் கோல் போட்டது எனக்கு சந்தோஷம், ஏன்னா FPL எடுத்து அவனை நம்பி எடுத்து கோல் போட்டான். இப்ப கடைசியில அவன் பாயிண்ட முடிக்க விடுவீங்களா மாட்டீங்களா? யாரு? ஸ்ரீகார்த்திகா? சொல்லுங்க ஸ்ரீகார்த்திக். இல்ல யா என்னது நியூகாசல் பத்தி தான் சொல்லிட்டு. ஆமா, லைக் ஐ ஃபீல் லைக் அவங்க வந்து அவங்களோட அந்த நேச்சுரல் ப்ரோக்ரஷன்ல ஒரு ஸ்டெப் ஆகிட்டா இருக்காங்க. லைக் நல்ல ஸ்குவாட் இருக்கு. ஐ ஃபீல் லைக் எனக்கு பர்சனல் ஐடியா ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ ஃபீல் லைக் எல்லாரும் வந்து ஒரு பாயிண்ட்ல எடியோ வந்து சாக் ஆயிருவான், லைக் நியூகாசல் வந்து அடுத்த ஸ்டேஜ் போகணும், அவங்களுக்கு எலிட் மேனேஜர் வேணும் தான் சொல்றாங்க. ஐ ஃபீல் லைக் அவங்க ஓனர்ஸ் வந்து ஸ்டிக்கிங் பை தேர் கன்ஸ் அண்ட் ஃபீல் லைக் எடியோ வந்து இருக்கிற ரிசோர்சஸ்ல எனக்கு தெரிஞ்சு அவன் ரொம்ப அநியாயத்துக்கு பயங்கரமா யூஸ் பண்ணிட்டு இருக்கான். ஐ ஃபீல் லைக் எந்த பிளேயருமே அவங்க வந்து தப்பா, நான் வந்து இந்த ஃபேபியன் சேனல்லாம் நான் அவ்வளவு பெருசா பார்த்ததே கிடையாது. அவெல்லாம் வந்து பயங்கரமா ஆடிட்டு இருக்கான். இந்த லைக் சோ அதான் அந்த மாதிரி ஈவன் இந்த ஜேக்கப் மஃபி எல்லாம் கூட சப்ஸ்டியூட்டா வந்தானா ஈவன் ஹீ கான்ட்ரிபியூட்ஸ். அந்த மாதிரி பார்த்தா ஐ ஃபீல் லைக் தட் இஸ் சைன் ஆஃப் அ குட் கோச். லைக் நீங்க எந்த பிளேயர் வந்தாலும் சிஸ்டம்ல வந்து அவன் கரெக்டா ரோல் கொடுத்து அவன் ஆடுறான் அப்படின்னு பார்த்தா like they are all doing well. இப்ப even say for example இப்ப டொனாலி போயிட்டா கூட I don't think it will change. ஏன்னா டொனாலி வந்து பெருசா இருந்தா அவங்க வந்து அந்த சிஸ்டம்ல so I feel like ஜனவரில போய் இன்னொரு மிட்ஃபீல்டர் வாங்கி அவங்க அப்படியே அதை ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க தான் எனக்கு தோணுது. இதுல வந்து அருண் என்ன விஷயம்னா, நீங்க ஒரு क्वेश्चन கேட்டீங்களா between Tottenham, United and Newcastle. I put United just below Tottenham and Newcastle will be there and thereabouts. I still feel நான் வந்து அருண் கார்த்திக்கோட நான் ஹைப் பண்றேன் டாட்னம், பட் I feel Tottenham will become top 1 or 2 this side this season. இந்த சீசன் 1 or 2? wow, that's bold. நான் வந்து என்ன சொல்வேன்னா Chelsea will finish above United நான் சொல்லுவேன். Chelsea will finish above United. That is a okay, நான் அது சொல்லுவேன். okay. கேரி இன்னொரு முக்கியமான கேம் வந்து கேரி ஓல்னில் ரிவெஞ்ச் பத்தி பேசுங்க. they sacked him and he beat Bournemouth at their home. ஆமா, போர்ன்மவுத் வந்து இந்த சீசன் அனிருத்தோட செகண்ட் ஃபேவரட் டீம். பட் போர்ன்மவுத் வந்து இந்த சீசன் வந்து தர்மடியா வாங்கிட்டு இருக்காங்க. எந்த டீமுமே ஒழுங்கா ஆட மாட்டாங்கன்னா நான் என்னதான் யாரதான் சப்போர்ட் பண்ணுவேன். பேசாம வந்து வேற ஏதாவது ஸ்போர்ட் ஃபாலோ பண்ணலாம். ஐஸ் ஹாக்கி, கபடி, இந்த மாதிரி வந்து ஒரு யாருமே வந்து பிரச்சனை பண்ணாத மாதிரியான ஸ்போர்ட்ஸை ஃபாலோ பண்ணலாம் பேசிக்கா. அது ஒரு முக்கியமான விஷயம். குடோஸ் டு வுல்ஸ் வந்து ஃபைனலி ஒரு நல்லா ஆடிட்டு இருந்த ஒரு மாதிரி ஆடிட்டு இருந்த டீம். அவங்க நெட்டோக்கு ஒரு அசிஸ்டன்ட் நல்லா அவங்க வந்து ஒரு வின்னும் பண்ணிருக்காங்க. நல்லது. ரெண்டு பாட்டம் இது நடந்தது. நாட்டிங்ஹாம் லூட்டன் ரெண்டுமே வந்து அழகா வந்து 2-2 டிரா ஆயிடுச்சு மேட்ச், நாட்டிங்ஹாம் வர்சஸ் லூட்டன். ஸோ அண்ட் பெர்ன்லி நம்ம எல்லாரோட ஹிப்ஸ்டர் ஃபேவரட்டா இருந்தாங்க பெர்ன்லி இந்த சீசன் பிகினிங்ல. எல்லாருமே வந்து ஆஹா ஒரு குட்டி பெப்பு உருவாரா சாம்பியன்ஷிப்லன்னு சொல்லிட்டு வந்தோம். அப்படியே நீங்க திருப்பி அப்படியே சாம்பியன்ஷிப்க்கு போங்கங்கிற மாதிரி தான் ஆடிட்டு இருக்காங்க அவங்க. 3-0 to Brentford. I feel it's a good win for Brentford. எனக்கு I like Brentford and Thomas Frank. I'm happy that they won that game definitely. Go on Karthik. அதனால எனக்கு அந்த பர்ன்லி வந்து சாண்டேஸ் இருக்கப்ப எல்லாம் போட்டு அடிச்சாங்க. அந்த சாண்டேஸ் யாருக்கும் வந்து எனக்கு இப்பதான் புரியுது. யாருக்கும் புரியல. நீங்க பர்ன்லி மாதிரி டீம் என்னதான் ட்ரை பண்ணாலும் மான்செஸ்டர் சிட்டி மாதிரி ஆட வைக்கிறது கஷ்டம்ங்கிறது இப்பதான் எல்லாருமே புரியுது. அதேதான் அது வந்து ஸ்லோ ரியலைசேஷன் தான் அது. ஓகே, சோ இதுதான் வந்து இந்த கேம் வீக்கோட ரிவ்யூ. நீங்க வந்து நிறைய சண்டைகள் எதிர்பார்த்தீங்கன்னா அன்பார்ச்சுனேட்லி சண்டைகள் நிறைய கொடுக்க முடியல எங்களால. சண்டைன்றது நம்ம வந்து எப்பவுமே பெருசா போட்டதே இல்லையா நம்மளுக்கு. எப்ப சண்டை இல்ல நான் சொல்றேன் அது ஏன்னா ஒரு குழந்தைய கிள்ளி விட்டு தொட்டில ஆடுறது, கிள்ளி விடுறது கௌதம், தொட்டில ஆட்டி விடுறது ராகுல், அவங்க 2 பேரும் இல்ல. சோ அதனால வந்து இந்த வாரம் சண்டை கொஞ்சம் வந்து கம்மியா தான் வந்துச்சு. சோ சண்டைன்னு எதுவும் இல்ல. அவங்க தான் வந்து நீ இதையே இப்படி யோசிக்கல, நீ ஏன் AFT மாதிரி 2-3 விஷயங்கள் கொண்டு வருவாங்க அவங்கதான் உள்ளுக்குள்ள. அந்த மாதிரி எதுவும் நடக்கல. பட் எஸ், இதுதான் வந்து இந்த கேம் வீக்கோட 9ஓட ரிவ்யூ நம்மளுக்கு. சரி, கேம் வீக் 10ஓட ப்ரிவ்யூ டப்பு ரிசல்ட்ஸ் ஒண்டி பாத்துருவோம். கிறிஸ்டல் பேலஸ் டாட்னம், உங்களுக்கு அவே கேம் டாட்னம். கிறிஸ்டல் பேலஸா தெரியல, 2-0 வச்சுக்கோங்க, 2-1. ஓகே, நீங்க செல்சி பிரென்ட்ஃபோர்ட் அட் ஹோம். பிரென்ட்ஃபோர்ட் I think will win 2-0 செல்சி. எங்களுக்கு ஷெஃபீல்ட் நல்ல வேளையா இந்த மாதிரியான ஒரு கஷ்டமான கேம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஈஸி கேமா வருது. ஹோப்ஃபுல்லி
2-0 3-0 நினைக்கிறேன். பட் ஹோம்ங்கிறதுனால கண்டிப்பா ஒரு கோல் விட்டுருவோம். ஸோ 2-1 or 3-1 தான் நான் சொல்லுவேன். அது எங்களுக்கு வந்து டிஃபால்ட்டா ஈஸி வச்சுக்கலாம். Bottom of Bournemouth only இருக்கு. Very important for both teams. Newcastle go tough test. They are going to Wolves, but I think they'll win that one. West Ham Everton நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வெஸ்ட் ஹாம்க்கு வந்து அவங்க ரெண்டு டீம்ல கிட்டத்தட்ட Everton are playing much better than I thought they would in the seasonல. அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ரிசல்ட் ஃபுல்லா வர மாட்டேங்குது, பட் நல்லாவே ஆடுறாங்க. அவங்க வந்து ஒரு குட்டி XG மான்ஸ்டர். ஆமா, அவங்களுக்கு அதான் மினி செல்சி So will they survive? I still have that. எவர்டனா இல்ல எவர்டன் வந்து சர்வே பண்றதுக்கு அவங்க எவ்வளவு சொதப்பலானாலும் அவங்களோட கேவலமா ஆடுறதுக்கு மினிமம் 4 டீம் ஆடிட்டு இருக்காங்க இந்த சீசன். அதுதான் பிரச்சனை. அதுதான் ஒரு பர்ன்லி, ஒரு ஷெஃபீல்ட். Is Luton Town above relegation zone? I think they are. Luton Town. Luton Town வந்துருவாங்க எப்படினாலும் relegation zone. ஆமா, they are 17th just above, but ஆனா வந்துருவாங்க. ஆனா 5-4-3-1 இதான் பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு போயிட்டு இருக்கு. மத்தபடி பார்த்தோம்னா ஐ திங்க் பிரைட்டன் ஃபுல்லம் பிரைட்டன் should win அவங்களுக்கு ஹோம் கேம் அது. ஐ திங்க் they will win that one. Brighton Fulham, I am saying Fulham will win. Fulham will win. bold, super. இது பாசிபிலிட்டி. ஏனா பிரைட்டன் வந்து the low block teams நல்லா அடி வாங்கி இருக்கானுங்க. நீங்க பாருங்க Fulham வெஸ்ட் ஹாம் அதானே பண்ணாங்க, ஃபுட்பால் ஹெரிடேஜ் காமிச்சாங்களே. நீங்க என்ன வேணா பண்ணுங்கடா பால் வெஸ்ட் ஹாம் இருந்த தந்தஸ்ல சொல்லிட்டானுங்க. தெரியல, ஆனா இது எப்படி வேணா வர்க் ஆகலாம். இந்த 2 வாரம் அடி ஒரு வாரம் 3 மான்செஸ்டர் டர்பி வாங்க. அது வரணும். அது கடைசில எண்ட் ஃபைட். அது கடைசில மேட்ச் இருக்கு, கிளைமாக்ஸ் ஃபைட். அது ஆஸ்டன் வில்லா லூட்டன் டவுன். ஆஸ்டன் வில்லா should win that game. Must win. ஹோம் வேற 3-1, சோ டெஃபினட்டா வின் பண்ணுவாங்க. லிவர்பூல் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் போட்டு அடிக்க போறாங்க. நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் லிவர்பூல் ஒரு கோல் கூட விடாம அடிக்க போறாங்க. அது தெரிஞ்சு ஆன்ஃபீல்ட். யோ நீங்க எங்க ஆடலாம் ஜெயிக்கிறீங்க, ஆன்ஃபீல்ட்ல கிடையாது. பாருங்க, நீங்க எவனா பாருங்க, ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நாங்க தான் கன்சிடர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணீங்கன்னா 5-1 ஜெயிப்பீங்க, கன்சிடர் பண்ணலனா 4-0 ஜெயிப்பீங்க. இதுதான் நடக்குது. ஜெயிச்சிருவோம். சரி, இப்போதான் பிளாக் பஸ்டர் கிளைமாக்ஸ் ஃபைட் மேன் யுனைடெட் வெர்சஸ் மேன் சிட்டி. சொல்லுங்க ப்ரிவ்யூ. என்ன ஃபீல் பண்றீங்க எல்லாரும்? யுனைடெட் மாஸ்டர் கிளாஸ் 1 செஞ்சிரும் பார்க்கலாம். 1-0 செஞ்சிரும். வாவ் சங்கர் கொஞ்சம் வந்து அந்த இதுல ரெண்டு கேம் வின் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு மூஞ்சில ஒரு தெனாவட்டு திமிரி எல்லாமே தெரியற மாதிரி இருக்கு. ரைட்டா? அப்படிலாம் இருக்கு. சோ அதுவும் பார்க்கணும். அதான் ரொம்ப க்ரூஷியல் மான்செஸ்டர் டர்பி விட. ஏனா they need points. செஞ்சிரலாம். யுனைடெட் 1 யுனைடெட் சங்கர் நானும். ஓகே சங்கர் பிரெடிக்ஷன். எனக்கு ஃபனியா சொல்றேன்னு வச்சுக்கோங்க. பட் அவங்க டீம்ல இப்போ ஒரு டிஃபென்ஸ் அடி வாங்கினதுனால அவங்களுக்கு இன்னொரு லெஃப்ட் பேக் போட்டு ஆடுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இல்லாத மாதிரி எனக்கு தோணுது. விங்கர்ஸ் படி எங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ சான்சஸ் இருக்கு செய்யறதுக்கு. கம்பேர்ட் டு த லாஸ்ட் சீசன்ஸ் சிட்டி டு திஸ் சீசன் சிட்டி. ஐம் நாட் கம்பேரிங் ஹவு சிட்டி வேர் பிளேயிங் த லாஸ்ட் கப்புள் ஆஃப் கேம்ஸ் டு ஹவு வி வேர் பிளேயிங். பட் வென் இட் கம்ஸ் டு மேன் சிட்டி அண்ட் யுனைடெட் அண்ட் எஸ்பெஷலி ஹேப்பனிங் இன் ஓல்ட் ட்ராஃபர்ட், கண்டிப்பா ஒரு ஒரு ஃபைட் இல்லாமலாம் போகாது. எஸ்பெஷலி இந்த கேம் ஒன்றும் பேடாலாம் போல. இந்த ஹோப்ஃபுல்லி ஐம் ஹேவிங் ஹோப்ஸ் ஃபார் திஸ் வீக். ஸோ யா, அதனால தான் சொன்னேன். பார்ப்போம். ஓகே, போடுங்க கம் ஆன் சங்கர். ஜெயிக்கும் யுனைடெட் சிட்டியை போட்டு கொஞ்சம் சிட்டியை தோற்று எடுக்க போகிறோம். குமுறுகிறார் சங்கர், யுனைடெட் ஃபேன். நல்ல ஹோப்ஸ் இருக்கு கொஞ்சம். அப்போ ஓகே, அப்ப சம்பவம் இருக்கு. அது prediction 2-0 சிட்டி. ஹசன் ப்ரோ, ஆக்சுவலா சிட்டி செஞ்சிருவாங்கன்னு தோணுது. ஆனா எனக்கு வந்து யுனைடெட் ஜெயிக்கணும். ஏன்னா சிட்டி எல்லாம் இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அடிச்சாதான் உண்டு. லாஸ்ட்ல எல்லாம் அவங்கள பிடிக்கவே முடியாது. உங்களுக்கு ஒரு மோட்டிவ் இருக்கு. ஆமா, அப்படி ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இந்த மாதிரி அடிச்சாதான் உண்டு. யாராவது இந்த மாதிரி டிராப் ஆனா லாஸ்ட்ல எல்லாம் அவங்க பிடிக்கவே முடியாது. அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. சோ யுனைடெட் ஜெயிக்கணும். எனக்கு மனஸ் உங்க மனசுல பட்டதை சொல்லுங்க. அப்படியே நீங்க வாங்க. மனசுல பட்டது டிரா ஆகும்னு தோன்றது. மை கட் ஃபீலிங் லைக் 1-1. சொல்றீங்க அது உங்களை பார்த்தா பயம், வேற எதுவும் இல்ல. பயப்படுறாங்கல்ல. நான் சொல்றது நீங்க சொல்லுங்க. ரிசல்ட் எங்க ரிசல்ட்ட பாத்துட்டு நீ சொல்லணுங்க உங்களை செஞ்சிருவோன்னு. பட் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். ஸ்டார்ட் ஆஃப் தி சீசன்னாலே கொஞ்சம் அந்த ஃபார்மேஷன் அதெல்லாம் கொஞ்சம்
எல்லாருக்கும் ஹோப் கொடுக்கறது தானே. இந்த வருஷம் சிட்டி வந்து கவலையில இருக்காங்க, யாரும் வந்து காப்பாத்துவாங்க. அங்க ஒருத்த சேம்பர்ல படுத்திருக்கான் கெவின் டி ப்ரூய்னே. கரெக்டா ஜனவரி வந்தாரு, 10 கோல் 10 அசிஸ்ட் போட்டு இந்தாங்க வாங்க வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்பவே மாட்டேன். யாரால நீங்க வேற அது உங்களுக்கு முடியாது. அந்த கிரவுண்ட்ல வச்சாச்சு மந்திரிச்ச முட்டை எலுமிச்சம்பழம் எல்லாத்தையும் கட்டி வச்சிருக்காங்க அந்த ஊர்ல. நீங்க சொல்லுங்க. நான் வந்து ஐ வுட் சே இந்த கேம் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் யுனைடெடுக்கு ஃபேவரபிளா தான் இருக்கு எனக்கு. ஏன்னு கேட்காதீங்க, ஓடில வந்து அவங்களுக்கு வந்து ஐ வுட் கிவ் தெம் பெட்டர் சான்ஸ். பிளஸ் சிட்டிக்கு வந்து அந்த ரொட்ரி வந்தாலுமே ஒரு கிரியேட்டர் இவன் இருக்கான், நம்ம பெர்னார்டோ சில்வா இருக்கான், இருந்தாலுமே அந்த லெவலுக்கு வந்து அந்த சேம் இம்பாக்ட் வரல. ஸோ யுனைடெட் வந்து எனக்கு வந்து ஒரு 1-0 வின் பண்ணிடுவாங்க, இல்லை 1-1 டிராவ் ஆகும் தான் தோணுது. எனக்கும் அதே தான் தோணுது. ஏன்னா வந்து ஹாலண்ட் வர்சஸ் எவன்ஸ் அண்ட் மெக்வயர் வந்து யோசிச்சு பார்க்க எவ்வளவு காமெடியா இருந்தாலுமே எனக்கு வந்து அது கொஞ்சம் வந்து டவுட்டா தான் இருக்கு. ஏன்னா இன்னொரு ஒரு செல்ஃபிஷ் விஷயம், நான் FPL டீம்ல இருந்து தூக்கிட்டேன் ஹாலண்ட. சோ அதனால வந்து அவங்க கோல் போடல. அது வேற எதுவும் இல்ல. சர்ப்ரைசிங் விஷயம் ஒன்னு பாத்தீங்களா? only Karthik and Manas has told City will win. மனஸ் அவர் சரண்டர் ஆயிட்டாரு. எனக்கு கார்த்திக் அண்ணா நீ வந்து சிட்டி சட்டை போட்டு வந்து உட்கார்ந்து கூட இல்ல ப்ரோ, நான் வந்து யுனைடெட் மேட்ச் பாக்குறேன். எனக்கு வந்து சட்டையே வாங்க மாட்டேங்கறான், அவன்ட்ட போய் சிட்டி சட்டை எல்லாம் வாங்க சொல்லிட்டு. இல்ல நான் யுனைடெட் மேட்ச் பாக்குறேன். யுனைடெட் ஆடுறது இது வந்து கொஞ்சம் கவலைக்கிடமா இருக்கு. அதனால எனக்கு தெரிஞ்சு மேட்ச் டாபில சிட்டி கீ வந்தனா ஃபில் ஃபோர்டன் அவன் அந்த கிரியேட் நானும் அதான் யோசிச்சிட்டு but jokes apart I think it will be a very interesting game to watch from both the sides. Jokes apart, இப்போ ஃபர்ஸ்ட் டைம் prediction வெச்சிக்கலாம் சொல்றீங்களா சங்கர்? அப்படிலாம் இல்ல ஜி, எனக்கு நல்ல கான்ஃபிடன்ட் இருக்கு ஜி, நாங்க வந்து நல்லா பண்ணுவோம்னு. It's not like, I'm not saying for just for yesterday's result, but I'm seeing, Bayern Munich kuda we did play very well. There is a lot of perform பண்றதுக்கு ஸ்கோப் நிறைய இருக்கு. அது நான் ஒத்துப்பேன். ஏன்னா வந்து குவாலிட்டி டிஃபரன்ஸ்னு பார்த்தோம்னா பயன் ஸ்குவாடுக்கும் யுனைடெட் ஸ்குவாடுக்கும் ரொம்ப ஜாஸ்தி. பட் கிவன் தட் நீங்க வந்து அந்த மாதிரி ஆட விடாம நீங்க வந்து எவ்ரி டைம் போறப்ப திருப்பி யூ ட்ரை டு டூ சம்திங் டு கெட் பேக் டு தி கேம். நம்ம என்ன எவ்வளோ பண்றோமோ இல்லையோ யூ ஷுட் ஹேவ் தட் இன்டென்ட். நம்ம வந்து டெஃபினட்டா உள்ள நம்மளால திருப்பி வர முடியும், நம்மளால ஜெயிக்க முடியுங்கிற ஒரு முக்கியமான ஃபேக்டர் இருக்கணும் டீமுக்கு. அதுதான் வந்து அடுத்த ஸ்டெப்கே கொண்டு போவோம். ஸோ ஐ அக்ரி வித் யூ. ஒரு நீங்க சொல்லுங்க உங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்னங்கிறது அப்படியே முடிஞ்சா காமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. யுனைடெட் கேமுக்கு நிறைய பேர் சிட்டி தான் வின் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. அது ஆப்வியஸான சாய்ஸ், ஈஸி ஆன்சர் அது. அந்த யுனைடெட் வின் பண்றதுக்கு எனக்கு என்னமோ அந்த டாபி கேம்னு வந்தப்ப எல்லாமே அன்லெஸ் இட்ஸ் மெர்சி சைட் டாபி, மிச்சம் எல்லா டாபியுமே இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். மெர்சி சைட் டாபி மட்டும் தான் ஒன் டைமென்ஷனலா ஒன் சைடடா டாபினாலே ஃபேர் ஆகும் irrespective of the form whatever it is. அந்த அது வந்துருவாங்க. அந்த அது ஓடில நடக்கிறதுனால எனக்கு வந்து ஐ வில் கிவ் a slight edge in spite of their form நான் சொல்லுவேன். ஸோ எஸ், இதுதான் இந்த வாரத்துடைய அலப்புரைகள். Thanks a lot for joining us everybody. இப்போ ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் கிட்ட 20 பேர் வைக்காங்க. அது லியோன் பெய்லி ஸ்கோர். So I think ஆஸ்டன் வில்லா வந்து 4-1. Yeah, so thanks a lot for joining us everybody. லைவ்ல வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் மிக்க நன்றி. அடுத்த வாரம் அடுத்த கேம் வீக் முடிச்சுட்டு வருவோம். மோஸ்டா எங்க வட லண்டன்ல நடக்கும், இல்லாட்டி நம்ம ஃபுட்பால் பேஜ்ல திருப்பி வந்து ஸ்விட்ச் ஆகிறதுக்கும் நடந்தாலும் நடக்கும். ஸோ we'll see you all in the next weekend's அலப்பறைகள் எபிசோட். மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபுட்பால் பேஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க ஆஸ்டல் ஃபேனா இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு வாங்க, மற்ற ஃபேனா இருந்தாலும் வாங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் இப்ப பேசுறோம். மொத்தம் இந்த லைவ் நடக்கிறதுக்கு காரணமா அந்த பிபி டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப். எஸ், முக்கியமான விஷயம் நடக்கிறதுக்கு காரணமா அந்த பிபி டாக்ஸ்க்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லிட்டு நீங்க அவர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு சின்ன எய்ம் இருக்கு. 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் போகணும் இந்த மந்த் எண்டுக்குள்ளன்னு சொல்லிட்டு ஒரு 70-75 கிட்ட இருக்கும், மிச்சம் இருக்காங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எழுத்து போட்டு அவங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. எப்படியாச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணா ஒரு சம்சா வாங்கி தரோம்னு சொல்லுங்க. எஸ், அத்துடன் இந்த எபிசோட வந்து நம்ம முடிச்சுக்கிறோம். தேங்க்ஸ் லாட் ஃபார் ஜாயினிங் கைஸ். தேங்க்ஸ் லாட் ஹசன், மனஸ், கார்த்திக், சங்கர், அனிருத். அடுத்த வீக்கெண்ட் எபிசோட்ல சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச். டேக் கேர். Thank you. Bye.